ஹாய் கைஸ், இன்னிலேருந்து நம்ம ஒரு புது ட்ராமா தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவளோட பேர் ஆசுகா. இந்த கிளாஸ் டீச்சர் கொஞ்சம் சிக்லீவாக இருக்கிறதால ஒரு வாரத்துக்கு சப்ஸ்டிடியூட் டீச்சராக இங்கே ஒர்க் பண்ண வந்திருக்கா. ஸோ பசங்க கிட்ட அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு தான் பேரோட அர்த்தத்தை சொல்கிறா. எவ்வளவு கஷ்ட காலங்கள் இருந்தாலும் பூக்கள் பூக்கக்கூடிய நாள் நம்ம வாழ்க்கையில் வரும். அந்த அர்த்தத்தில் தான் என்னோட அம்மா அப்பா எனக்கு இந்த பேரை வச்சிருக்காங்க. என் சின்ன வயசுலேருந்தே எனக்கு டீச்சர் ஆகணுங்கிறது ஆசை. அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறிட்டு இருக்கு. அதே போல் மற்றவங்களோட வாழ்க்கையிலையும் பூவை மலர வைக்கணுங்கிறதா இனிமேல் என்னோட ஆசையாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஜாலியான டைப்பாக தான் இருக்கா. அதே கிளாஸில் தான் நம்ம ஹீரோவும் படிச்சுட்டு இருக்கான். இவனோட பேர் சகாமி. இப்போ அப்படியே ஈவினிங் போல் ஸ்கூல் முடிய எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஆசுகாக்கு நைட் பேட்ரோலிங் டியூட்டி போட்டிருப்பாங்க போல. அப்போ மியூசிக் ரூம்லேருந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. இந்த நேரத்தில் இங்கே யாரா பாடுறதுன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்க பாடிட்டு இருக்கிறது நம்ம சகாமி தான். இவளை பார்த்து பயத்தில் பயபுல மாடியிலேருந்து எட்டி குச்சி ஓடிய போயிடுச்சு. இவன் இப்படி குதிச்சதை பார்த்ததும் இவளுக்கு மூச்சே ஒரு நிமிஷம் நின்றுச்சு. பட் அவன் சேஃபா போனதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் இவளுக்கு உயிரே வருது. அப்படி தலை தெறிக்க ஓடினவன் அவனோட வாய்ஸ் ரெக்கார்டரை விட்டுட்டு போயிட்டான். இப்போ அதை பார்த்து ஆசுகா எடுத்து ஆன் பண்ணி பாக்குறான். பைபிள் அதுல ரொம்ப அழகா பாடி இருக்கவும் இவளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. ஆனா ஓடின சகாமிக்கு இப்பதான் தெரியுது வாய்ஸ் ரெக்கார்டரை விட்டுட்டு வந்தது. பெர்மிஷன் இல்லாம மியூசிக் ரூம்ல உட்காந்து இப்படி பாடிட்டு இருக்கிறதால டீச்சர் பார்த்து கத்ததான் போறாங்கன்னு சொல்லி பயந்துகிட்டே வந்தா. அமைதியா இருன்னு சொல்லிட்டு அதை அவ ரசிச்சு கேட்டுட்டு இருக்கா. இதை நீயாடா பாட்டுன்னு ரொம்ப அழகா இருக்கு, இப்படியே உனக்கு பிடிச்ச விஷயத்த தொடர்ந்து பண்ணுன்னு என்கரேஜ் பண்றா. இவகிட்ட இருந்து இவன் இதை எதிர்பார்க்கவே இல்ல. பாத்தியா, நான் இப்படி நடந்துக்கிறதால தான் மற்ற டீச்சர்ஸ் எல்லாம் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. இப்போ முன்னாடி பாடின பாட்டை எனக்காக பாடி காட்டேன்னு சொல்லி கிட்டாரை கொடுக்க அவனும் பாட அதை இவளும் ரசிச்சு கேட்டுட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு 4.5 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இப்ப ஆசுகா டீச்சிங் வேலையெல்லாம் பாக்குறது கிடையாது. அதுல இருந்து நின்று இவ ஃப்ரெண்ட்ஸோட ஃபுட் ட்ரக்ல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கா. ஏண்டி மூஞ்ச இவ்வளவு சுகமா வச்சுக்கிறேன், நம்ம 3 பேருமா சேர்ந்து இதை நடத்துறதால ரொம்ப ஜாலியா தானே இருக்குன்னு அவ ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல, கவலைப்படாதடியம்மா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இங்கிருந்து போயிடுவேன். ஃப்ரீ அகாமடேஷனோட எனக்கு ஒரு புது வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்றா. கிட்டத்தட்ட இது ஒரு மெய்டு வேலை மாதிரி தான். அங்கேயே தங்கிக்கிட்டு அங்கே உள்ள பசங்களெல்லாம் பார்த்துக்கிற மாதிரி. ஆனா என்டர்டைன்மெண்ட்டோட மேனேஜர் இவர் தான். பட் அந்த இடம் ரொம்ப மோசமா இருக்கு. இன்னையில இருந்து 2 வாரத்துக்கு ஒரு டெஸ்டிங் பீரியட். அதுக்கப்புறமா தான் இவளுக்கு அஃபிஷியலா இங்க வேலையே கன்ஃபார்ம் ஆகும். பட் அதுக்குள்ள நீ ஓடாம இருந்தா சரின்னு சொல்ல இவ எனக்கு ஓட்டுதான் கேட்டதும் ஆசுகா, இங்க வாங்க, இதுதான் உங்களோட ரூமு, உங்களோட லக்கேஜ் எல்லாம் இங்க வச்சுக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 7 மணிக்கே 7 பேருக்கு செய்யற மாதிரி இருக்கும். லஞ்சு அவங்க கேட்கறது போல. டின்னர் 6 மணிக்கு ரெடியா இருக்கணும். அப்புறம் ஃப்ரிட்ஜில் எப்பவும் ஹெல்தியான ஃபுட்ஸை மட்டும் ஸ்டோர் பண்ணணும். டெய்லியும் எப்பவும் போல கிளீன் பண்ணிடணும். துணி துவைச்சு போட்டுறணும். பாத்ரூம்க்கு முன்னாடிதோ இதெல்லாம் கொஞ்சம் மறக்காம கிளீன் பண்ணி விட்டுருமா. அப்புறம் மொட்டை மாடியில் இருக்க பிளான்ஸ்க்கெல்லாம் மறக்காம தண்ணி ஊற்றிடணும். அண்ட் இதுதான் நீ பார்த்துக்க போகிற பசங்களோட ரூம்னு காட்ட ரொம்பவே மோசமாக இருக்குது. க்ளீன் பண்ணாமல் உள்ளேயே போக முடியாது அந்த அளவுக்கு. அண்ட் பேமெண்ட்ஸ்க்கு இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கோ. அண்ட் இன்னையிலிருந்து அந்த பசங்களோட நீ லிவிங் டுகெதரில் தான் இருக்க போகிற. அந்த பசங்களுக்கு இடையே உனக்கு ரொமான்ஸ் தடை செய்யப்பட்டிருக்கு. இருந்து எங்கேயாவது கண்டு பிடிச்சோம் அப்போவே உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவோம். அண்ட் ஆசுகா, நீங்கள் ஒரு டீச்சராக வேற இருந்திருக்கீங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கிறதால தான் எங்களோட பிரசிடென்ட் உங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்களோட பேண்ட் நேம் ப்ளூம். வளர்ந்து நல்லா ஃபேமஸாக வந்துகிட்டு இருந்தவங்க தான். தொடர்ச்சி ஃப்ளாப் சாங்கால இப்போ மோசமான நிலையில் இருக்காங்க. ஒரு ஹிட் சாங் கொடுத்தா மட்டும்தான் அவங்க பாப்புலரே ஆக முடியும்னு சொல்ல அந்த பேண்ட்ல தான் நம்ம ஹீரோ சகாமியும் இருக்கான். இவங்க வர டைம்லயே இன்னொரு பேண்டும் வந்திருக்கு. ஆனா இப்போ அவங்க பயங்கர பாப்புலர்ல இருக்காங்க. ஸோ இதுதான் கரண்ட் சுச்சுவேஷன்னு சொல்ல ஆப்போசிட் பேண்ட் பாப்புலராக இருக்கிறதால பயங்கரமான கவனிப்பில் இருக்காங்க. ஃபுட்டு இன்டர்வியூன்னு சும்மா மேலே போய்கிட்டு இருக்காங்க. அது இவங்களுக்கு கிடைக்கலையேன்னு இவங்களால வருத்தப்பட மட்டும்தான் முடியுது. அந்த ஆப்போசிட் பாய் பேண்டோட பேர் சேனே. அந்த சேனைக்கெல்லாம் இன்னைக்கு கிரில்டு மீட்டு. 3 வருஷமா நம்மளும் அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கோம். ஒரு நாளாச்சும் அந்த வாட்ச்மேன் நம்மள நிறுத்தாம அனுப்பி விட்டுருக்கானா? அவ்வளோ கேவலமாவாடா இருக்கும். ஒருவேளை நம்ம ஜோலி இப்படியே முடிஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வரானுங்க. ஏன்டா நெகட்டிவா பேசிட்டே இருக்க? இந்த டைம் சகாமி நமக்காக ஹிட் சாங் கொடுக்க போறான், பார்த்துட்டே இரு, அடுத்த பாப்புலர் நம்ம தான் சொல்ல அட போடா அப்படிங்கிற மாதிரி அவன் போயிட்டு இருக்கான். இன்னைக்கு நைட் நீங்க இங்க தான் சாப்பிட போறீங்கன்னு வழியில பார்த்த ரெஸ்டாரண்ட் பொண்ணு கூப்பிட நீங்களே சாப்பிட்டு தொலைங்க கிளம்பினவன் நேரா வீட்டு மொட்டை மாடிக்கு வந்து உட்காந்துட்டு வாய்ஸ் ரெக்கார்ட்ல அப்படியே பாட்டு பாட ட்ரை பண்றான். கட்டுப்பா இருக்கு அவனுக்கு. ஸோ இப்போ ஹெட்செட்டை மாட்டிட்டு நேரா ரூம்க்கு வரான். என்ட்ரன்ஸ்லயே அவ்வளோ நீட்டா இருக்கு. அப்படியே மேற்கொண்டு உள்ள வந்து பாக்குறான். இவ்வளோ நீட்டா இருக்கேன்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்க ஐயோ இத்தனை கப்பு தண்ணி ஊத்திட்டனே, என்ன பண்றது இப்போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் புலம்பிக்கிட்டு இருக்கா. இப்போ டக்குன்னு ஒருத்தர் பார்த்துக்க பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. அந்த ஷாக்ல ஹீரோ விழ போக அவனை பிடிக்க போக 2 பேரும் கீழே விழுந்துட்டாங்க. டேய் சகாமி, நீ தானே? என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா?
நான் இன்னும் நீ அதே ஸ்கூல்லலாம் படிச்சுட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கேன், நீ அதே பொசிஷனில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. டே சகாமே, அங்கே சோறு திங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே வீட்டுக்கு பிள்ளைய கூப்பிட்டு வந்துட்டியான்னு சொல்லிட்டு பசங்கெல்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. அடப்பாவில ஒரு நிமிஷத்துல என்னென்னலாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ப்ளூம் மெம்பர்ஸை பார்த்துக்கிறதுக்காக வந்திருக்க புது மெய்டுன்னு சொல்ல, புது மெய்டு பிள்ளைய வருவன் நாங்க இங்க கண்டோம், எப்பவும் பசங்க தானே வருவாங்கன்னு சொல்ல, ஓ அதனாலதான் ஷாக் ஆயிருக்கீங்களா? என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் ஆசுகா. நீ பேச பேச ஒருத்தர் டின்னருக்கு ஆர்டர் பண்ண, எல்லாருமே சாப்பிட்டெல்லாம் வந்திருக்கானுங்க. ஸோ துணிமணியெல்லாம் துவச்சு போட்டுருமான்னு எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இவனுங்க காலேஜ் படிச்சுக்கிட்டே தான் சைட் பை சைட் இந்த வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அதில் டக்குமேங்கிற பையன் மட்டும் எனக்கு சாப்பிடணும் போல இருக்குங்க, சாப்பிட்டு சாப்பிடு எவ்வளோ வேணுமே சாப்பிடுங்கிறா. ஜீரோவும் சாப்பாடு வேணும்னு கேட்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் டக்குமேங்க எப்பவும் அரைக்குறையாக தான் சுற்றுவானமோ, ஸோ ட்ரெஸ்ஸை கழட்ட ஆரம்பிச்சிட்டான். மச்சான் மச்சான் இன்னைக்கு ஒரு நாள் இதோடவே சாப்பிடலான்டான்னு சொல்லிட்டு ஜீரோ பேசிக்கிட்டு இருக்கேன். சகாமி மட்டும் எனக்கு எதுவும் தேவை கிடையாது, சாப்பாடும் வேணாம் மெய்டும் வேணான்ட்டு போயிட்டான். ஆனால் இவ விடாம பின்னாடி வந்து கிளாப் பண்ணி கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்ல இவனுக்கு ஒன்றும் புரியல. நீ ப்ளூம் மெம்பராக இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, உன்னோட ட்ரீம் அச்சீவ் பண்ணியிருக்க ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் இப்போ இங்கே பேண்டுன்னு இவ பேச பேச ஏதோ பல நாள் பழகின ஃப்ரெண்ட் மாதிரி பேசாத, அண்ட் நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்ட்டு போயிட்டான். கரெக்டு தான், அவன் எப்படி என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியும்? நான் பாரு இப்போ எந்த மாதிரி இடத்துல இருக்குன்னு ஃபீல் பண்ணுவேன். பசங்களை பற்றியும் இவ தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அப்படியே சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்கே பசங்க டே மீட்டிங் வாங்கடான்னு கூப்பிட்டு, ஆசுகா க்யூட்டாக இருக்காங்க தொடர்ந்து இங்கே இருப்பாங்களான்னு கேட்க, அவள் 2 மாதம் கழிச்சு கூட ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒருத்தர் சொன்னான். ஆனால் அவங்க சாப்பாடு சூப்பராக இருந்ததுன்னு ஒருத்தர் சொல்கிறான். ரொம்ப டார்ச்சர் பண்ணால் ஓடிடுவாங்கல்ல, ஆனால் அவங்க இருக்கணுமேன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள கசகசன்னு பேசுறதை கேட்டு சகாமி டென்ஷனாகி கிளம்பிட்டான். பட் எல்லாரும் தூங்கும்போது இவன் உட்காந்து வேலையை பார்த்துட்டு இருக்கான். இதை ஜீரோவுமே பார்க்குறான். அடுத்த நாள் இவன் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எட்டி பார்க்குறான், ஹீரோயினை காணும். அவள் துணியை துவைச்சிட்டு அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா. இவன் விட்ட பேசுறது கிடையாது, இருந்தாலும் அவன் 7 பேருக்கு துணியை துவைச்சு எடுத்துட்டு வருதுங்கிறது என்ன சும்மாவா? எல்லாரும் கிளம்பிட்டாங்க. சரி நான் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை பண்ணுறேன்ட்டு இவன் ஆரம்பிக்கும் போது, எனக்கு தேவையான வேலைகளை நானே பார்த்துப்பேன், நீ எனக்கு மெய்டு வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லைங்கிறான். நேற்று நைட் கூட நீ சாப்பிடல, இதை சூப்பாச்சு குடி, அப்போதான் கொஞ்சமாவது எனர்ஜி கிடைக்கும்னு சொல்லி கொடுக்க, அவன் அப்படியே பார்க்குறான். நீ குடி அப்படி சொல்லிட்டு அந்த பக்கமாக போய், நேற்று உன்னை பார்த்ததும் எதோ பேசிட்டல, என்னை மன்னிச்சிடு, இப்போ கூட நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். உன்னோட மியூசிக்கை ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன்ல, அப்போ எவ்வளோ ஷாக் ஆனுங்கிறது கூட இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன எனக்கு மியூசிக் பற்றி பெருசாக தெரியாது, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு இவ பேசுறது கேட்டவன், அதான் ஆல்ரெடி சொன்னால எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு கத்துறான். அட அந்த மியூசிக் ரூமில் நீ பேச போது நிறுத்துறீங்களா, ஒரு டீச்சர் இங்கே எதுக்காக இருக்கணும்னு கேட்டு போயிட்டான். கரெக்டாக ஜீரோ யூனிஃபார்மோட வரதை பார்த்துட்டு, என்ன யூனிஃபார்ம் போட்டிருக்கேன்னு கேட்குறா. நான் இன்னும் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்கேன், ஒரு சின்ன வேலை அதான் ஸ்கூல் வர போயிட்டு வந்தேங்க, ஸ்கூலில் ஏதோ நடந்திருக்கும் போல அதெல்லாம் வந்து போக ஒரு மாதிரி ஆயிட்டா. சரி நான் கிளம்ப அவனை வழி அனுப்பி வச்சுட்டு அதவே ஏதோ ஒரு மாதிரி சோகத்தோடு நினச்சி பார்த்துட்டு இருக்கேன். யாரோ சாப்பிட்ற சவுண்டு கேட்குது, வந்து பார்த்தவ பயந்தே போயிட்டா. தற்காப்புக்காக மாப்பை கையில் எடுத்து வச்சுக்கிட்டா. அப்புறம் தான் தெரியுது இவர் தான் பிரசிடென்ட்டே இவளை வேலைக்கு எடுத்தவரேன்னு. ஐயோ ரொம்ப தேங்க்யூ சார், என்னோட பெஸ்ட்டை கொடுத்து இந்த வேலையை காப்பாற்றிப்பேன், என்னை செலக்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூன்ட்டு இருக்கா. பசங்களோட மனசை எப்படி பிடிக்கணும்னு நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஆனால் சார் இது நல்ல ஐடியாவாக இருக்குமா, எப்படி ஆஃபீஸ்க்கு வர்றது, எனக்கு அப்படி தோணலையேங்கிறா. இந்த ஃப்ரைடு சிக்கனை வச்சே பசங்க மனசை பிடிச்சிடலான்ட்டு இருக்காரு அவரு. அப்போதான் பார்க்குறா சகாமி அவனோட வாய்ஸ் ரெக்கார்டரை விட்டுட்டு போயிட்டான். கட் பண்ண இப்போ அவங்களோட ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காரு. ரிக்கா ஃபேமஸான இன்டர்வியூவர் போல. அந்த பொண்ணை பார்த்ததும் இவ பயங்கரமாக குஷியாகி கத்தலாம் ஆரம்பிச்சிட்டா. அந்த பொண்ணு இங்கே தான் சுற்றிட்டு இருக்கோம், எப்போ வேணா ஆட்டோகிராஃப் வாங்கிக்கலாவான்னு சொல்லி அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. பசங்க ஆடுறதை காட்டினதும் ரொம்ப சூப்பராக ஆடுறானுங்களா, வா வா அமேசிங்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணவன், பிரசிடென்ட் தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தாருன்னு சொல்கிறா. ஆசுகா டோரி ஒன்றும் பிரசிடென்ட் கிடையாதுங்க, நான் பிரசிடென்ட் என் வாயால் சொல்லவே இல்லையேன்ட்டு அவரு போயிட்டு இருக்காரு. இந்த கம்பெனிலேயே கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன பர்சன் இவரு. ஆனா உண்மையிலே இவர் யாருன்னு யாருக்குமே தெரியாதாமா. இப்படி எல்லாமா இந்த ஆஃபீஸில் இருக்காங்கன்னு சொல்லி கேட்க, ஆமா இது மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க, இப்போ நீங்கள் கிளம்புற நேரம் வந்துருச்சு, எங்களுக்கு இப்போ லெசன் டைமுங்கிறான். அவங்க நமக்கு ஃபுட் எடுத்துட்டு வந்திருக்காங்க, எதுக்கு எப்போ பார்த்தாலும் அவங்க கூட இப்படி நடந்துக்கிற இடியட்னு ஒரு பையன் திட்டினதும் இவன் அப்படியே சண்டைக்கு போக கிளம்பிட்டான். இங்கே பாரு இதை நீ வீட்லேயே மறந்துட்டு வந்துட்டேன், நான் அதையும் எடுத்துட்டு வந்துட்டேன்னு இவ கொடுக்க அப்படியே கொஞ்சம் சண்டை நின்றுச்சு. அப்படியே கட் பண்ண பசங்க ஸ்மெல்ல வச்சே பிரசிடென்ட்டும் மேனேஜரும் வராங்கங்கிறத கண்டுபிடிச்சிட்டானுங்க. பட் இதை கேட்டதும் இவனோட முகம் கொஞ்சம் மாறுது. இப்போ அந்த பிரசிடென்ட் வந்து நின்னதும் எல்லாரும் வணக்கத்தை வச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் என்னை வேலைக்கு எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆசுகா நீ தானே, எப்படியும் உனக்கு 6 மாசம் தானே வேலைங்கிற மாதிரி சொல்ல, அப்போ 6 மாசத்துக்கு அப்புறம் எங்களையே ஃபயர் பண்ணிடுவீங்களான்னு கேட்குறான். கரெக்டாக சொன்னேன், உங்களோட கான்ட்ராக்டை எங்களால் ரெனியூ பண்ண முடியாது, ஸோ 6 மாசத்துல உங்க கான்ட்ராக்டும் முடிய நீங்களும் கிளம்ப வேண்டியதான்னு சொல்றாங்க. பசங்களா பிரசிடென்ட்
அவங்களோட டைட் ஷெட்யூல் இங்கே வந்து இதை சொல்கிறதே பெரிய விஷயம், புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல நாங்கள் எல்லாரும் இதுக்கு ப்ரிப்பேர்டாக தான் இருக்கோம்னு எல்லாரும் சோக மூஞ்சி வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இதையே நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை, முதல்ல எதுக்காக இப்படி பேசுறீங்க, உங்களுக்கு இன்னும் 6 மாசம் இருக்குன்னு சொல்லி என்கரேஜ் பண்ண, வாய மூடு, இதுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சகாமி திட்டுறான். 3 நிமிஷம் டைம் வச்சுதான் அந்த மேடமே வந்து பார்த்துருக்கோம். ஸோ அது முடிஞ்சதும் அது கிளம்பிடுச்சு. நம்மளோட திறமை என்னன்னே தெரியாம நம்மளை எடுத்ததுக்கு வருத்தப்படுதா? நம்மளோட கடைசி சாங்க கூட இது கேட்டதே கிடையாது, எப்படி பேசுது பாருன்னு பசங்க எல்லாம் பேச. அப்போ உங்ககிட்ட திறமை இருக்குன்னு உங்களுக்கே தெரியுதல, பிரசிடென்ட்டையும் சொல்லியிருக்க வேண்டியதானு கேட்கிறா. ஆசுகா, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த இண்டஸ்ட்ரி கிடையாது, எங்களை மாதிரி செல்லா காசா எத்தனையோ பேர் இருக்காங்கன்னு சொல்ல உங்களால முடியும்னு பேசியாத அவங்கள நம்ப வச்சிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தா அவங்களோட மைண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்லங்க. நாங்க பேசுறதால எதுவும் நடக்க போறது கிடையாது. டான்ஸ் பிராக்டிஸ் அப்ப கூட ஃபுல் எஃபோர்ட்டை போடுறது கிடையாது, சும்மா உட்காந்துட்டு கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணதான் லாய்க்கே. இப்படி இருந்தா அவங்க எங்க கான்ட்ராக்டை ரெனியூவெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. மொத்த பழியும் என்ன எங்க மேல தூக்கி போடுற, இதுல எங்க தப்பு என்ன இருக்கு? உன்னாலதான் எங்கள ஒரு ஆள் இந்த குரூப்பை விட்டு போனதுக்கு காரணமே. அவனை அனுப்பிட்டு இப்போ நீ எங்களை குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டியோன்னு சொல்லிட்டு ஒரு பையன் எழுந்து கேட்க, இவன் கோவத்துல கிளம்பிட்டா. பின்னாடியே வந்து ஆஸ்காவும் அவனை கன்வின்ஸ் பண்ணி உள்ள கூட்டு போக ட்ரை பண்றா. முதல் கிளம்பு, உனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அதான் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பேசியாச்சலான்ட்டு வந்துட்டு இருக்க. அந்த பேண்டையும் இந்த பேண்டையும் ஒரே கம்பெனி தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க, சென்னை அமேசிங். அவங்க டாப்ல இருந்தாலும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுதான் எங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அவங்க பக்கத்துல கூட எங்களால வர முடியாதுங்க. ஒரு டைம் எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்க, பிரசிடென்ட்ட சொல்லுங்க, மனசு மாற வாய்ப்பு இருக்குங்க. அவன் வேகமா கிளம்பிட்டான். இவ்வளோ தூரம் வந்துட்டு உன்னோட கனவை அச்சீவ் பண்ணாம எதுக்கு கிவ் அப் பண்றேன்னு கேட்க, அதை பத்தி யார் பேசுறது, ஒரு டீச்சர் ஆகணுங்கிறது தானே உன்னோட ஆசைன்னு கேட்கிறான். அப்போ உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கான்னு கேட்க, எனக்கு ஞாபகம் இருக்குங்கிறது ஒன்றும் முக்கியம் கிடையாதுன்ட்டு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. லாஸ்ட் டைம் இவனோட பாட்டை ஸ்கூலில் கேட்டிருப்பாள், அதுக்கப்புறமா இவன் குவாலிஃபை ஆகிட்டாங்கிற விஷயத்த சந்தோஷமா நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லணும் தான் ஓடியே வந்திருப்பான். ஆனா அப்போ நம்ம ஹீரோயின் அவளோட வேலையிலிருந்து ரிசைன் பண்ணியிருப்பா. ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி எனக்கு அட்வைஸ் சொல்றியே, உன்னோட கனவுல இருந்து நீ கிவ் அப் பண்ணிட்டு ஓடினவுதானு கேட்க, கரெக்டு தான், தன்னோட ட்ரீம்லேருந்து கிவ் அப் பண்ண என்ன மாதிரி ஒருத்தி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு எந்த அருகதையும் இல்லாதவதான். ஆனால் நான் கிவ் அப் பண்ணதுக்கு சில காரணங்கள் இருக்கு. எல்லாத்து விட்டுமே ஓடி வந்துட்டேன். என் அக்காவோட ஃபுட் ட்ரக் பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணேன். சொல்லப்போனால் அவளை நம்பி தான் இருந்தேன். ஆனால் இப்போ இங்கே இருக்க, என்னத்த சொல்கிறது, அவ்வளோ கஷ்டமாக இருந்ததுன்னா ஜஸ்ட் கிவ் அப் பண்ணிட்டு போயிட வேண்டியது தானே. எல்லா வழிகள்ல இருந்தும் அது காப்பாற்றும்னா கிவ் அப் பண்ணிட்டு போகிறது தானே ஈஸியான வழிங்கிறா. உனக்கு இன்னும் வயசு இருக்கு, ஸோ இன்னொரு ட்ரீமை கூட உன்னால சேஸ் பண்ண முடியும். இந்த மியூசிக்கை உன்னோட ஹாபியா கூட நீ வச்சுக்கலாங்கிறா. இவ இப்படி பேசுறது இவனால ஏத்துக்கவே முடியல. அன்னைக்கு அந்த மியூசிக் ரூம்ல நீங்க மட்டும் என்கிட்ட வந்து பேசலன்னா இந்த அளவுக்கு என்னோட ட்ரீமை சேஸ் பண்றதுக்கு நான் ஓடி இருக்கவே மாட்டேன். அன்னைக்கு மட்டும் நீங்க என்ன புஷ் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னு சொல்ல வர, கண்டிப்பா நான் அதை பண்ணுவேன். ஏன்னா உன்னோட மியூசிக் அந்த அளவுக்கு இருந்துச்சு. பாட்டம் ஆஃப் தி ஹார்ட்ல இருந்து சொல்றேன். நீ வாசிக்கும் போது எவ்வளோ அழகா இருந்த தெரியுமா. இந்த ஃபீல்ட்ல நீ பிரைட் ஆகிட்டே வரணுங்கிறது என்னோட ஆசை. அதனாலதான் உன்னை நான் சேர் பண்ணுங்கிறா. இப்ப நான் 2ல எதைத்தான் பண்றது? ஒரு நேரம் பார்த்தா என்னோட ட்ரீமை சேஸ் பண்ணுன்னு சொல்றீங்க, இப்ப டக்குன்னு வந்து வேணான்னு சொல்றீங்க. எதை பண்றதுன்னு கேட்க, எதை வேணா பண்ணு, தொடர்ந்து உன்னோட ட்ரீமை சேஸ் பண்ணிட்டு போ, கிவ் அப் பண்ணிரு, இல்ல மொத்தமா ஓடிடு, உன்னோட இஷ்டம். ஆனா பின்னாடி உன் முடிவுக்கு நீ வருத்தப்படாத மாதிரி இருக்கணும். ஏன்னா என்னோட முடிவுக்கு நான் வருத்தப்படுறேன். இனிமேல் எப்பவுமே என்னால டீச்சர் ஆகவே முடியாது. இப்படிதான் இனிமேல் என்னோட வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகுது. அதனால்தான் நீ என்ன போலவே ஆகிடக்கூடாதுன்னு சொல்றேன். நல்லா யோசிச்சு உன் மனசுக்கு தோன்ற முடிவை எடு. எதுவா இருந்தாலும் நான் அதுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்ல. எதுக்காகன்னு கேட்கிறான். எதுக்காகவா? நான் உன்னோட முன்னாள் டீச்சர்னு சொல்ல. இப்ப ஜஸ்ட் ஒரு மெய்டு தானங்கிறான். இந்த மெய்டை கூட நீ தேவையே இல்லைன்னு தானே சொன்னங்கும் போது அப்படியே அவளை பார்த்து சிரிச்சுட்டு நேரா உள்ள ஓடி வந்து வாங்க போலான்னு கூப்பிடுறான். இப்ப நேரா வந்தது பிரசிடென்ட் கிட்ட தான். ஒரு நிமிஷம் டைம், அதுக்குள்ள பேசி முடின்னு சொல்ல. கடந்த 1 வருஷமா நாங்க எதுவுமே பண்ணலன்னு எங்களுக்கு தெரியும். நான் இவங்களோட லீடரா இருந்தாலும் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணேன். எதுவுமே செய்யாம அவங்க மேல கோவப்பட்டேன். ஸோ தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு எங்களோட பெர்ஃபார்மன்ஸை இன்னொரு டைம் பாருங்க. எங்களோட மொத்த திறமையும் நீங்க பார்ப்பீங்க, நாங்க நம்புறோம். உங்க பெர்ஃபார்மன்ஸை பார்த்ததும் என்னோட மைண்டை சேஞ்ச் பண்ணிப்பீங்கன்னு நம்புறீங்களான்னு கேட்க, இந்த ஒரு டைம் தயவு செஞ்சு எங்களை நம்புங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கெஞ்சுறாங்க. சேனையோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் ஒரு 2 வாரத்தில் நடக்க போகுது. அன்னைக்கு நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு நான் விடுறேன். உங்களோட சாங் அண்ட் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அப்புறம் பேசிக்கலாங்க. வாய்ப்பு கிடைச்சதுக்கே ரொம்ப சந்தோஷம். இப்போ நைட் டின்னருக்கு ஃபுல் கட்டுற மாதிரி அவள் சாப்பாடு செஞ்சு போட, இவ்வளவு சாப்பிட்டா நாங்கள் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறது, படுத்தெல்லாம் தூங்குவோங்கிறானுங்க. ஆனால் நம்ம சகாமி ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். சரி நாளையிலேருந்து டயட்டை தொடருவோன்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க.
ஸோ அப்படியே அடுத்த நாள்ல இருந்து ப்ராக்டிஸையும் ஆரம்பிச்சாச்சு. நம்ம ஹீரோயினும் வீட்டில் பட்டு பயங்கரமாக வேலை பார்க்குறா. இங்கே இவங்களும் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுறானுங்களா. இந்த ட்ரெஸ் என்னோடதே கிடையாதுன்னு ஹீரோ கொடுத்துட்டு போக அது இவ்வளோடது. பசங்க ட்ரெஸ்ஸையும் இவ்வளோட ட்ரெஸ்ஸையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா போல. இங்கே பசங்களுக்காக மேனேஜர் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. இவங்க இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுல ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம். கடையிலேருந்து பொருட்களை தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். நம்ம சகாமி வாங்கிட்டு போகவும் ரொம்ப தேங்க்யூடான் இருக்கா. ஸோ இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற டேவும் வந்துடுச்சு. இவங்களோட மேனேஜர் கொஞ்சம் வேலை இருக்கிறதால நம்ம ஹீரோயின் அனுப்பி வச்சிருக்காரு. அம்மா கான்சர்ட் ஆரம்பிக்கிறதுக்குள்ள கண்டிப்பாக அவர் வந்துருவாருன்னு சொல்லிட்டு இவங்களோட பேசிகிட்டு இருக்கேன். சென்னையோட மேனேஜர் வந்து வாங்க போலான்னு உள்ள கூட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பர்ஃபார்மன்ஸ்க்காக எங்கள் பசங்கள்ல இருந்து நாங்கள் வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம்னு எங்களுக்கு தெரியும். உங்களோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் மோசமாக இருந்ததுன்னா பிரசிடென்ட் எப்படி சமாளிக்க போகிறாங்களோ தெரியாதுங்கிற மாதிரி இவங்க பேச, இவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நெகட்டிவாக பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனால தாங்கிக்க முடியல. எங்கள் பசங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த நாளுக்காக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்களே அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து முடிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு தான் இவங்களுமே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்கன்னு இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிறா. இப்போ அந்த பேண்ட் பசங்களுமே வந்து உங்கள் கம்பேக்காக தான் வெயிட்டிங், ஆல் தி பெஸ்ட்னு சொல்லிட்டு போகிறானுங்க. இப்போ அப்படியே கான்சர்ட்டும் ஸ்டார்ட் ஆக அந்த பசங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க. எப்பவும் போல ரொம்ப சூப்பராக பண்ணி முடிக்க அடுத்து நம்ம பசங்க ஸ்டேஜ் ஏறினதுமே யார் இது யாருன்னே தெரியலையான்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எங்களுக்காக ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு கம்மகைங்கிற டைட்டிலோட இவங்களோட சாங்கை பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாட்டோட மீனிங்கும் இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பா ப்ளூம் ஆகும். முயற்சியை கைவிடக்கூடாது. பேட் டேஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் நம்மளோட பெஸ்ட்டை நம்ம எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு மோட்டிவேஷ்னல் சாங் மாதிரி தான் ரொம்ப நல்லா பாட போக போக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இதை பார்க்குற ஆசுக்காக கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. இவளுக்கு டீச்சர் ஆகணுங்கிறது ஆசை. பட் இவனோட ட்ரீம்க்கு இவன் சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்கான் இல்லையா. ஸோ இதை பார்க்க அப்படியே கண்ணில் தாரியா தண்ணி கூட்டிகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினோட பேரோட அர்த்தம் ப்ளூம்னு சொல்லியிருப்பான். அதை தான் இவங்க பேண்ட் நேமாக கூட வச்சுருக்காங்க. ஸோ இப்படி ரொம்ப நல்லாவே அவங்க பர்ஃபார்மன்ஸ் முடிய எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. இப்படி நல்லா இவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறத பிரசிடென்ட்டும் பார்த்துட்டு தான் போகிறாங்க. ஆனால் கான்ட்ராக்ட் ரெனியூவல் பண்ணிக்கலாங்கிற மாதிரி எந்த பேச்சும் எடுக்கல. பரவாயில்ல பாய்ஸ், நீங்கள் சூப்பராக தான் பண்ணியிருக்கீங்க நம்ம ஹீரோயின் சொல்ல. எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் சும்மா இப்படி பேசிட்டு இருக்காதீங்கன்னு நம்ம ஹீரோ திட்டவும் சாரி கேட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ வரையில அந்த ரெஸ்டாரண்ட் பொண்ணு பார்த்து கூப்பிடவும் இந்த டைம் ஹீரோவுமே ஜாயின் பண்ணிக்க போகிறான். அப்போ ஹீரோயின் அவளை கூப்பிட்டு, எனக்கு வேற எந்த ட்ரீமுமே இல்லைன்னு உங்ககிட்ட சொன்னல, அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். இன்னையிலிருந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கறது தான் என்னோட ட்ரீம். அதை இனிமேல் ரொம்ப சந்தோஷமா பண்ண போறேன்னு சொல்ல, என்ன பேசிட்டு இருக்கங்கிற மாதிரி கேட்குறான். ப்ளூமோட கான்ட்ராக்டை மட்டும் ரெனியூவல் பண்ணிட்டாங்க. இது நானே ஒன்று அச்சீவ் பண்ணதுக்கு சமம்னு சொல்ல, மற்றவங்களோட சக்ஸஸ்க்காகவா இவ்வளோ சந்தோஷப்படுறீங்கன்னு கேட்குறான். கண்டிப்பான்னு சொல்லிட்டா உள்ளே போயிட்டா. அங்கே போய் பார்த்தா பசங்கள்லாம் சோகம் மூஞ்ச வச்சுக்கிட்டு நம்மளை பார்த்து யாருமே பெருசாக சேர் பண்ணவே இல்லையேன்னு சோகமாயிட்டானுங்க. எப்பவும் போல இவன் உங்களுக்கு இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காவது வாய்ப்பு கிடைச்சிருக்கல, கண்டிப்பாக அந்த அளவுக்கு சப்போர்ட்டும் உங்களுக்கு வந்துடும் சொல்ல, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நானே ஏற்படுத்துகிறேன். புது சாங்கோட வரேன். அதை பார்த்து பிரசிடென்ட்டே வாய் மேலே கை வைப்பாங்க. அந்த சாங் மூலமாக ஜப்பான்லேயே நம்பர் 1 குரூப் ஆகுங்கிறான். அடேங்கப்பா, இந்த அளவுக்குலாம் பேசுவீங்களான்னு சொல்லிட்டு இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு உட்காந்துருக்கு பிரசிடென்ட்டு. ஐயோ, நம்மளை ஃபயர் பண்ணுற விஷயத்த சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்களான்னு பசங்களாம் பயப்பட, எனக்கு இன்னும் 1.5 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்குள்ளே பேசி முடிச்சுட்டு கிளம்புவேன், கேட்டுக்கோங்க. உங்கள் பர்ஃபார்மன்ஸை பார்த்ததுக்கப்புறமா ஏகப்பட்ட தாட்ஸ் எனக்குள்ளே ஓடிட்டுருக்கு. இது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான், ஆனால் உங்கள் கான்ட்ராக்டை ரெனியூ பண்ணுறதுக்கு இதெல்லாம் பத்தாது. முன்னாடி நீ சீரியஸாக தானே வாயை விட்டேன். அந்த புதுசாக அங்கே பொறுத்து தான் நான் எதையுமே டிசைட் பண்ணுவேன். 6 மாதத்துக்குள்ள ஸ்ட்ரீமிங் ரேங்கிங்கில் நீங்கள் டாப்பில் வரணும். அது நடந்தால் கான்ட்ராக்டை ரெனியூ பண்ணுறேன்ட்டு கிளம்பிட்டாங்க. புது சாங்கோட டாப் ரேங்கிங்கில் வரும் பாருங்கன்னு சொல்லி எல்லா பசங்களையும் சேர் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் வாயதான் மூடேன்னு கத்துறான். என்ன எப்போ பார்த்தாலும் இதுவே சொல்லிட்டு இருக்கேன்னு இவ கிட்ட வர, டக்குன்னு டவல் எடுத்து அவன் முகத்தை மூடி உன்னோட கனவை கண்டிப்பா நனவாக்குவேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்போ நம்ம ஆசுக்கா காலையில் எழுந்ததுமே, இனிமேல் உங்களை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறது மட்டும்தான் என்னோட ட்ரீம், நீங்கள் அச்சீவ் பண்ணால் நானே அச்சீவ் பண்ண மாதிரின்னு சொல்லியிருப்பாள்ல, அதை நினச்சி பார்த்து சந்தோஷத்தோட வேலையை தொடங்க ஆரம்பிக்கிறா. இங்கே ரூமில் பசங்கள்லாம் மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தரும் எழுப்பிக்கிட்டு இருக்கேன். அப்படியே இந்த பக்கம் ஆஸ்காவை காட்ட குப்பையை போட வந்தவளோ நேற்று சகாமே டக்குன்னு இவன் முகத்தில் டவலை போட்டு உன்னோட ட்ரீமையும் நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருப்பான்ல, அது ஞாபகம் வந்ததும் அப்படியே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கா. குப்பையை கையில் வச்சுட்டு என்ன சிரிப்பு வேண்டி கிடக்குன்னு சகாமி பார்த்து கேட்க, உன்னையே தான் சகாமி நினச்சிட்டு இருந்தேன், நீ பாத் ஹவுஸில் என்கிட்ட அந்த விஷயத்த சொன்னியே, அப்படியே மெச்சூரா எவ்வளோ அழகாக பேசுனா நீ பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன், அது ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேங்கிற மாதிரி அவன் போயிட்டுருக்கான்.
சரின்னு வேலையை முடிச்சுட்டு இப்போ உள்ள வந்து பார்த்தா நம்ம சகாமி குக் பண்ணிட்டு இருக்கான். அட்டேங்கப்பா சூப்பரா குக் பண்ணுவ போலியன்ட்டு நாளையிலேருந்து உனக்காக பிரெட் ரெடி பண்ணுமான்னு நோட் பண்ணி வச்சுட்டு இருக்கா. அதை பார்த்து என்னதுன்னு கேட்க, வாரத்துல 3 நாள் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு, இன்னொரு 3 நாள் சைனீஸ் ஃபுட்டு ட்ரை பண்ணலான்னு இருக்கேங்க. அதெல்லாம் தேவையில்ல, நானே பண்ணாதான் டேஸ்டா இருக்கும்னு இருக்கான். இப்போ அப்படியே எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்க, நல்லா சாப்பிடுங்க, இன்னையிலிருந்து சூப்பரா வேலையை வேற பார்க்கணும் இல்லையாங்க. பசங்க முகம்லாம் சோகமாய் போயிடுச்சு. ஏன்னா நைட்டு கனவுல கூட பிரசிடென்ட் டாப் ரேங்க்ல வரணும்னு சொன்னாங்கல்ல, அதுதான் வந்து போச்சாமா. அது எவ்வளோ ரிஸ்க், ரொம்ப கஷ்டம் இல்லைங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கேன். மேனேஜர் வந்து பார்த்துட்டு, என்ன இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, வாங்க வாங்க ஆசுகா நீயும் வா கிளம்பு அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் அஃபீஷியலா இங்க ஒரு எம்ப்ளாயி ஆகிட்டா. சின்ன பசங்களை பாத்துக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும், உன்னை அவ்வளோ சீக்கிரம் மறந்துட மாட்டேன்னு சொல்லிட்டு ப்ளூமுக்கு கடைசியா ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன்னு சொல்ல, இவளுக்கு ஒன்றும் புரியல, என்ன கடைசி வாய்ப்பான்னு கேட்டுட்டு இருக்கா. அந்த சேனோட மேனேஜர் வந்து, அவங்கெல்லாம் ஸ்ட்ரீமிங்ல டாப் ரேங்கிங்ல வர முடியுமா, அதெல்லாம் கனவுல கூட நடக்காத ஒண்ணு, சுத்தமா ஃபேன் பேஸே இல்லாம என்னத்த பண்ண போறாங்கன்னு பேச, கண்டிப்பா உங்களுக்காக நானே ஃபேன் பேஸ் எல்லாம் ஏற்படுத்தி காட்டுறேங்கிறா. 100 இல்ல 1000 ப்ளூமிஸை ஏற்படுத்தி காட்டுறேங்கிறா. அதையும் பார்க்கலாம், உன்னோட முயற்சியை போல அவங்களும் சொல்லி அனுப்பிட. அப்புறம் தான் தெரியுது கொஞ்சம் வாயை ஓவரா விட்டுட்டோமோன்னு ஃபீல் பண்றா. இப்ப நேரா பசங்களை பார்க்க வந்தா அங்க போட்டோ ஷூட் போயிட்டு இருக்கு. ஆசுகாவை பார்த்ததும் சகாமி ஒளிஞ்சுக்கிட்டான். இது வந்து ப்ரொமோஷனுக்காக தான் போட்டோஸ் எடுக்கிறோம், டிவியில் மேகசைனில் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இவங்களோட ஃபோட்டோஸ் போடணும்ல, அதுக்காக தான் எடுக்கிறோன்னு சொல்ல, எல்லாம் ஓகே, ஆனால் இந்த ட்ரெஸ்ஸு தான் கொஞ்சம் வியர்டாக இருக்கேங்கிறா. ஆனால் நம்ம சகாமியெல்லாம் சூப்பர் ஹேண்ட்ஸமாக தான்ப்பா இருக்கான், ஐடியாஸ் வேணுமா நான் தரேன்ட்டு அந்த மொட்டை பாஸ் வந்துட்டாரு. பேட் பாய்ஸை தான் லேடிஸ்க்கு பிடிக்கும், இந்த கெட்டப் தான் கரெக்டாக இருக்கும்னு இதை போட்டு விட்டாரு. ஆனால் இதுவும் நல்லாவே இல்லை, ப்ளூமிங் ஃப்ளவர்ஸ் மாதிரி நீங்கள் வளர்ந்துக்கிட்டெல்லாம் வந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கேன். அதான் அதே ஐடியா தான் சொல்லி பசங்க கையிலெல்லாம் பூவை கொடுத்து அழகாக ஃபோட்டோ ஷூட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பர்ஃபெக்டாக இருக்குது. இவங்களுக்கு மொத்தமாகவே இருக்கிறது வெறும் 6 மாதம் டைம் தானே. ஸோ மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு 5 மணிக்கு எழுந்து 10 கிலோமீட்டர் ஓடணுமாமா, 5:30லேருந்து 100 புஷ்அப்ஸ் எல்லாம் எடுக்கணுமாமா. ஏன்னா நமக்கு அவ்வளோ டைம் கிடையாது, கம்ப்ளைண்ட் பண்ணுறதை நிறுத்திட்டு ஒர்க் அவுட்டுக்கு ஆரம்பிங்கன்னு சொல்கிறான். இப்படி பேசாத சகாமின்னு இவ சொல்ல, 3வது மனுஷன் நீ உள்ள வராத வாயு மூடுங்கிறான். ஏன்னா நான் திரும்பவும் ரீபில்ட் பண்ண போகிற ப்ளூமை நான் சொல்கிறபடி கேளுங்கன்னு சொல்ல, அப்போ நீ சொல்கிறபடி கேட்கலன்னா யாராக இருந்தாலும் வெளியே துரத்திடுவியான்னு இவன் சண்டைக்கு வரா. பசியால் தான் ஆளுக்காளுக்கு சண்டை போடுறீங்க, முதல் சாப்பிடுங்கன்னு இவ சொல்ல, ஆசுகா ஃபோனை வாங்கி நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு மெனு பிளான் அனுப்புகிறேன், அது படி ரெடி பண்ணால் போதுன்ட்டு போயிட்டுருக்கான். இன்னையிலிருந்து இனிமேல் ஒன்லி டயட் ஃபுட்ஸ் மட்டும்தான். ஒர்க் அவுட் ஆரம்பிச்சிட்டாங்க. புஷ்அப் எடுக்கிறது என்ன, சிட்டப் எடுக்கிறது என்ன, மாங்குன்னு ஓடுறது என்ன. நம்ம சகாமி பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டான். கேக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடணும் போல இருக்கேன்னு பாவம் பசங்களுக்கு பேரை கேட்டாலே சாப்பிடணும் போல் இருக்கு. ஸோ நம்ம ஆசுகா கப் கேக்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்து சகாமிக்கு தெரியாம சீட் பண்ண வேற ஆரம்பிக்கிறா. இத்தினோண்டு ஸ்வீட்டை பார்த்ததும் எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா, ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்கீங்கன்ட்டு இதை பார்த்த சகாமிக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. உன்னால் மட்டும்தான் எல்லாம் முடியுமா, முதல்ல சீக்கிரமா பாட்டை எழுதுகிற வேலையை பாருன்னு இவன் வந்து கத்த, சொல்லலனாலும் நான் தாண்டா பண்ணுவேன்ட்டு போயிட்டு இருக்கான். இவனை வச்சுக்கிட்டு என்னதான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, ஏன்டா இப்படி நடந்துக்கிறேன், அவங்க கிட்ட நல்லபடியாக தான் பேசேன்னு சொல்லி ஆசுகா சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறா. உன் கூடயே நான் அவ்வளோக்கா பழகினது கிடையாது, தேவையில்லாமல் உள்ள வராதுன்னு திட்டுறான். இப்படி தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுற கேரக்டரே நீ கிடையாது, ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்குறா. உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போன்னு இவன் சொல்ல, இதுதான் என்னோட வேலைங்கிறா. ப்ளூம் மெம்பர்ஸ் சந்தோஷமாக வச்சுக்கிறது என் வேலை தான், ப்ளூமே நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது என்னோட வேலை தான், ஏன்னா ப்ளூமில் 8வது மெம்பர் நான் சொல்ல கிளம்பிட்டாவன். இதை பார்த்து ஜீரோ அவளை கூப்பிட்டு, தயவு செஞ்சு இந்த வேலையை மட்டும் விட்டுட்டு போயிடாதீங்க, முதல்ல நாங்கள் இப்படி இல்லவே இல்லை தெரியுமா, முக்கியமாக சகாமி இந்த மாதிரி கிடையவே கிடையாது, ஒரு லீடரா எங்கள் மேலே அவ்வளோ ட்ரஸ்டடாக அக்கறையாக பார்த்துக்கிட்டான். அவன் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அவனை நாங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவோம், வேலையே இல்லைனாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு என்கரேஜ் பண்ணுவான். ஒரு மெம்பர் எங்கள் குரூப்பை விட்டு போகிற வரைக்கும் மற்ற பசங்க எல்லாருமே சகாமி அந்த பையன் மேலே ஓவர் ப்ரெஷர் போட்டதால தான் அவன் குவிட் பண்ணிட்டான். அண்ட் அதுக்கப்புறத்துலேருந்தே பசங்க அன்மோட்டிவேட் ஆகிட்டாங்க. சகாமியுமே எங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் எங்களோட பாத் ஹவுஸ்க்கே வந்திருக்கான். கண்டிப்பாக அது உங்களால் இருந்தால் நான் நம்புகிறேன். இன்னையிலேருந்து 6 மாதம் வரைக்கும் எங்கள் பெஸ்ட்டை கொடுப்போம். ரிசல்ட் என்னவா இருந்தாலும் சரி, முன்ன போலேயே நாங்கள் சந்தோஷமாக சிரித்து ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். கவலைப்படாத ஜீரோ, கண்டிப்பாக நான் குவிட் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் உனக்கு அவ்வளோ சந்தோஷம். அதை இன்க்ரீஸ் பண்ணுறது மாதிரி இவங்களுக்கு ஒரு ஜாபும் கிடச்சிச்சு. ஷாப்பிங் ஃபெஸ்டிவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க போல். 10 நிமிஷம் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம். மேனேஜரும் ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொல்ல, எப்படி பார்த்தாலும் இதுவும் ஒரு வேலை தானேன்னு எல்லாருமே சந்தோஷமாகிட்டாங்க. 10 நிமிஷம்னா 2-3 சாங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி வரும். பிளானை நான் அனுப்புகிறேன், எப்பாச்சும் இந்த கப் கேக் சாப்பிட்றதுன்னு தப்பு கிடையாதுன்ட்டு போயிட்டான். அடுத்து பர்ஃபார்மன்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணும்ல, அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன்.
ஆடியன்ஸை வர வைக்கணும்ல. அதுக்காக இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் நோட்டீஸை கொடுக்கறது என்ன, ஷெட்யூல் பற்றி சொல்கிறது என்ன, எந்த வேலையை பார்த்துட்ருக்கா. முதல் மாதிரியே சகாமியும் பசங்களோட கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டான். இவங்க இப்படி சந்தோஷமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறத ஆப்போசிட் பேண்டோட மேனேஜரும் பாக்குறாங்க. அண்ட் இவன் ஓவரா ஹார்ட் ஒர்க் பண்றதால உட்காந்த இடத்துலயே தூங்கி போயிட, இன்னைக்கு நீ அதிகமா வேலை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு ஆசுகா போர்வையை போர்த்தி விட்டுட்டு போக அவன் அப்படியே எழுந்து பார்த்துட்டு இருக்கான். இப்போ அந்த ஃபெஸ்டிவல் நடக்க போகுது இல்லையா, ஸோ அந்த ஓனரோட கொஞ்சம் மீட்டிங் இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன்னு ஆசுகா கிளம்பிட்டா. அந்த ஆள் ஏதாவது ஹராஸ் பண்ணா என்கிட்ட சொல்லு, வாயை உடச்சு விட்டுறேன்னு சொல்லி பசங்கள்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ சகாமியும் கொஞ்ச நேரம் மாடியில் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்து பார்க்குறான். 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் ஆசுகாவை காணோம். அவளுக்கு கால் பண்ணலான்னு பார்க்கும்போது கரெக்டாக அவளே கால் பண்ணிட்டா. இப்போ அவள் சொன்ன அட்ரஸ்க்கு வந்து பார்க்க அங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் பேரை கூப்பிட்டு அவங்க பேண்ட் பேர் என்ன, அதில் உள்ள மெம்பர்ஸ் பேர் என்னன்னு சொல்லிட்டு லைனாக கொஸ்டின் கேட்டு சேர் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணியிருக்கா. கரெக்டாக இவன் பேரையே கேட்டு அவங்க கரெக்டாக சொல்ல அவனுக்கே ஒரு மாதிரி ஷையா இருக்கு. அடேங்கப்பா பாருங்க நிஜமாவே வந்துட்டான்னு காட்ட, போட்டோல விட பையன் நேர்ல சூப்பரா இருக்கானேன்னு சொல்லிட்டு, என்ன ஒரு கோயின்சிடென்ட், நீ இங்க வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையேங்கிறா. நீ தான் என்ன இங்க கால் பண்ணி கூப்பிட்டேன்னு சொல்ல, நானா அதை பண்ணேன்னு இவளுக்கு ஞாபகமே இல்லை. நீ என்ன ஓவரா குடிச்சிருக்கேன்னு கேட்க, நாங்க தான் அவளை குடிக்க வச்சிட்டோம்னு சொல்லிட்டு இன்னொரு கிளாஸ் வேற கொடுக்குறாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட எல்லாம் ப்ளூமை பத்தி சொல்லி கண்டிப்பா அவங்கள போட்டிட்டு வரணுங்கிற மாதிரி சொல்லி குடிச்சுக்கிட்டு இருக்கா. முடிச்சுட்டு வந்து பார்த்தா இப்படி குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கா. வாட்டர் பாட்டில கொண்டு வந்து இடிச்சு எந்திரிமான்னு சொல்ல, நான் ஓகேவா தான் இருக்கேன், குடிக்கலன்ட்டு இருக்கா. குடிச்சிருக்க எல்லாரும் இதே டைலாக்கெல்லாம் சொல்லுவீங்கன்ட்டு இருக்கேன். இவ டக்குன்னு எழுந்த ஒரு மாதிரி சிரிக்கவும் இவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பிரசிடென்ட் என்ன சொன்னாங்க தெரியுமா, ப்ளூம் மேல யாருக்குமே நம்பிக்கை இல்லை, அது எனக்கு எவ்வளோ கடுப்பாச்சு தெரியுமா, அதனால தான் 100 என்ன 1000 ஃபேன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுவாங்கன்னு சொன்னேன்னு சொல்ல, அதான் நீ இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கியான்னு கேட்குறான். நீயும் அதே இதில் தானே இருக்க, எனக்கு தெரியும். அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் போயிட்டா திரும்ப உங்களை நம்பவே மாட்டாங்கல்ல. ஸோ உங்கள் பெஸ்ட்டை போட்டு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அது எனக்கு நல்லாவே புரியுதுங்கிறா. என் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வர வைக்கிறது என்னோட வேலை தானே, வந்து சேருன்னு சொல்லி வாட்டர் பாட்டிலையும் தூக்கி போட்டு கிளம்பிட்டான். ஆனால் அவளோ நிற்கிற இடத்த விட்டு நகரவே இல்லை, விட்டுட்டு போகவும் மனசு இல்லை. ஸோ அவளை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். நீ ஓகேவா, நான் ஓவர் வெயிட்டாக இருப்பேன்னு கேட்குறா. ஆமாம் வெயிட்டாக தான் இருக்குன்னு சொல்ல, சச்சா அப்படிலாம் இல்லையங்கிறா. கப்படிக்குதுமா, கொஞ்சம் பேசாம தான் வாவேன்னு சொல்லி அவன் தூக்கிட்டு வர, எல்லா கஷ்டத்தையும் உன் தலையிலேயே தூக்கி வச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறேன், அதெல்லாம் நினைக்கும் போதே எனக்கு வருத்தமாக இருக்குங்க. அது என் வேலைன்னு தானே சொன்னங்கிறான். எல்லாத்தையும் தூக்கி போடுன்னு கத்துனவன் அப்படியே விழுந்திருப்பான், பிடிச்சிக்கிட்டான். கொஞ்சமான கஷ்டத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனையும் நம்மளால கொடுக்க முடியுங்க. எழுந்துட்டேன்னா தயவு செஞ்சு நடந்து வரையங்கிறான். அவ மட்டையாகிட்டா. இதில் எங்கே நடந்து வர்றது. இப்போ அடுத்த நாள் அந்த மொட்டை பாஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறீங்கல்ல, உங்க பேரே இதுல போடலையேன்னு சொல்லிட்டு போஸ்டரை காட்டுறாரு. ஷாப்பிங் ஸ்ட்ரீட்ல இவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் போறாங்கன்னு நினைச்சு அந்த ஓனர்ஸ் எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களாமா. ஸோ அந்த மாதிரி கார்ட்டூன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஆடுவாங்கல்ல, அதையும் பண்ணலாமேங்க, அதை போட்டுட்டாலாம் எங்களால் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாதுங்கிறான். என்னோட தப்பு தான், நான் இப்போவே ரிஜெக்ட் பண்ணிடுறேன், என்னால் தான் நீங்கள் எல்லாரும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்ட்டு போகிறா. பத்தாதுக்கு இப்போது ஸ்கூல் பிரச்சனை வேறு ஞாபகம் வேறு, ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டா. டக்குன்னு யாருக்கோ கால் பண்ணுறா. இப்போ அடுத்த நாள் எழுந்து வந்து பார்த்தா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடியாக இருக்குது. எழுதி வச்சுக்கிட்டு எங்கேயோ போயிட்டா போல. இதை படித்து பார்க்கும்போதே இவங்களுக்காக ப்ரமோட் பண்ணுறதுக்கு இவ்வளவுமே நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கால, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வரவும் இங்கே நம்ம ஹீரோயினும் பொம்மை காஸ்டியூம் போட்டு ப்ரமோட் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு போயிட்டா. இங்கே வீட்லையோ அந்த ரெஸ்டாரண்ட் பொண்ணு வந்து, நான் சேர்மேன் கிட்ட ப்ராப்பராக பேசாததால தான் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்துச்சு, சாரின்னு கேட்குறா. பாவம் என்னால தான் ஆசுகாக்கா இப்போ தொல்லை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆசுகாக்கா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் போலையா, வாங்க போகலான்னு கூட்டிகிட்டு வரா. அங்கே வந்து பார்த்தா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் தானே போயிட்டு இருக்கு. ஸோ அந்த கடைக்காரங்க எல்லாம் இவங்களோட ஃபேஸ் போட்ட பேட்ச் தான் போட்டிருக்காங்க. நம்ம பசங்களை பார்த்ததும் நாங்கள்லாம் உங்களோட பெரிய ஃபேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆசையாக அவங்களுக்கு இவ்வளோ குள்ளையும் கொடுத்து அனுப்புகிறாங்க. வழியில் அந்த காஸ்டியூம் பொம்மையை பார்த்ததும், ஆசுக்கா தானே இது, சாரி எங்களுக்காக நீங்கள் எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க, இப்போ பாருங்கள் இந்த காஸ்டியூம் கூட போட்டுட்ருக்கீங்கன்னு கேட்க, அதுவும் சாரி கேட்குற மாதிரி பண்ணிவிட்டு இந்த ஷோவில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறா. எங்களுக்கெல்லாம் ஓகே, ஆனால் சகாமி தான் என்ன பண்ணுவான்னு தெரிலன்னு பேசிகிட்டு இருக்கேன். பார்த்தா நம்ம ஆசுக்கா பின்னாடி தான் இருக்கா. அப்போ யாரா இந்த காஸ்டியூம்குள்ளே இருக்கிறதுன்னு பார்த்தா பாவம் அந்த காஸ்டியூம் போட்டிருந்து சகாமி தடுக்கி விட்டு விழுந்ததுல தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ 7 பேருமா சேர்ந்தே அது போல காஸ்டியூமை போட்டு அழகா பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. இதை பார்க்குற ஆசுக்காக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். பரவாயில்லையேம்மா, நம்பிக்கையை காப்பாத்திட்டியங்கிற மாதிரி ஓனருமே சொல்ல இவளுக்கு இன்னுமே சந்தோஷம். இதை நம்ம சகாமியுமே பார்க்குறான். இப்போ அப்படியே கட் பண்ணி ஈவினிங் போல அவட்ட வந்து, என்னால் உன்ன மாதிரிலாம் இருக்க முடியாது, எல்லாரும் சேர்ந்து எவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஆனால் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்டேஜ் கூட கொடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஏன் அப்படின்னு நினைக்கிறேன், நீ அவங்களுக்காக சாங்கெல்லாம் எழுதி தரலைங்க, என்னை விட சூப்பராக பாட்டு எழுதுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, பட் ப்ளூம் பாப்புலர் ஆகணும்,
அவங்க என் மேல நம்பிக்கை வச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஆனா பாப்புலரே ஆகலையே. இதை விட பெஸ்ட் சாங்கு கொடுக்கணும். பிரசிடென்ட் அவங்களுக்கு கடைசி சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பசங்களுக்காவது நான் இன்னும் பெட்டர் சாங்கை கொடுக்கணும். பட் என்னால் தான் ப்ராப்பராக எதுவுமே பண்ண முடியலையேங்க. அப்போ இதெல்லாத்தையும் நீயே மடி. இதை மடிக்கணும்னா நீயே தானே எஃபோர்ட் போடணும். அது மாதிரி தான் உன்னை நம்பு, கண்டிப்பாக எல்லாம் வருங்கிற மாதிரி பேச. அப்போ இது என்னோட ஃபால்ட்டு தானேங்கிறான். எப்போ பார்த்தாலும் உன்னோட தப்புனே சொல்லிட்டு இருக்கியே. நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே குரூப்பு. நீ தான் அதிகமான வேலையை எடுத்து பண்ற, புரியுது. உன் ஃபால்ட்டுனே நீ பேசிட்டு இருக்கியே. நீ பயங்கரமான பைத்தியக்காரன். எல்லாத்துக்கும் எல்லாரும் தான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு சொல்ல. அப்புறம் என்ன, எல்லாரும் ஷேர் பண்ணி வேலையை பாருங்கிறா. ஸோ நான் கோரியோகிராஃபி எடுத்துக்கிறேன். ஆடிஷனில் தான் உன்னோட சாங்கை கேட்டேன். உன்னோட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்கிறது என்னோட ஆசை. ஸோ நமக்காக நீ பாட்டு எழுதுனாதான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜீரோ வரான். இதே போல் எல்லாரும் ஒவ்வொரு வேலையை பிரிச்சுக்கிட்டாங்க. கடைசியாக ஒரு பையனுக்கு மட்டும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேங்க. அவனையே லீடராக போட்டுடலாம் இல்லைங்கிறா இவ. ஸோ டக்காராவே லீடராக இருக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு லீடராக அவன் சொல்கிற முதல் ரூலே சண்டை போட்டுக்கிட்டா அப்போவே ஹக் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹக் பண்ணிட்டு சண்டையெல்லாம் போய் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இவனுக்கு முகமே இல்லைன்னாலும் கஷ்டப்பட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூன்னு நம்ம ஆஸ்கா கிட்ட சொல்கிறான். இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம், இவன் அந்த காஸ்டியூம் போட்டு தடிக்க விழும்போது முகம் தெரிஞ்சிருக்கோம்ல, அது இப்போ பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்காமா. அந்த காஸ்டியூம் போட்ட பையன் ரொம்ப அழகா இருக்கானு சொல்லி டாக் ஆஃப் த டவுன் நம்ம தான் இருக்கோம்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கானுங்க. அதை இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்றது எல்லாமே ரிக்காங்கிற ஒரு இன்டர்வியூவர் ஃபேமஸா இருந்தாங்கல்ல, அவங்க தான். ஆனா அவங்க தான் இதை பண்றாங்கன்னு இவங்க யாருக்குமே தெரியாது. எனிவே எல்லாம் ஹாப்பியா போயிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினோட தங்கச்சி ஃபுட் ட்ரக் வச்சிருந்தால, அவன் புருஷன் இவளை ஏமாத்திட்டான்னு வந்து நிக்கிறான். கரெக்டாக ஆப்போசிட் பேண்ட் மேனேஜர் வந்து இன்னையிலிருந்து ப்ளூம்க்கு நான் தான் புது மேனேஜர், சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல ஆர்வமாக இருக்குங்கிறாங்க. இன்னையிலிருந்து நீங்கள் எங்களுக்கு மேனேஜர்னா அப்போ எங்களோட முன்னாள் மேனேஜர் அவரை நீங்கள் வேலையை விட்டு தூக்கிட்டீங்களான்னு கேட்குறாங்க. வாய்ப்பே கிடையாதுன்ட்டு வந்து நிற்கிறாரு. இவங்களுக்கு சீஃப் மேனேஜராக ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. ஸோ உங்களோட பர்ஃபார்மன்ஸ் என்னோட கெரியரை பாதிக்கும். நீங்கள் பிரசிடென்ட் கிட்ட என்ன பந்தயம் போட்டிங்களோ தெரியாது, என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் கொடுக்குறேன்ட்டாங்க. அந்த பேண்ட் முக்கியமாக இப்போ ஒரு ஸ்டாராக இருக்கிறதுக்கு இவங்களும் ஒரு காரணம். ஸோ அதே போல் உங்களையும் ஆக்குறங்க. அவங்கள மாதிரியே ஆக்குறேன்னு சொல்கிறது தப்பல்ல, இவங்களுக்கும் திறமை இருக்கல. ஸோ எல்லார் முகமும் மாறிடுச்சு. ஜீரோ டக்குன்னு எழுந்து போய் நம்ம ஹீரோயின் சிஸ்டருக்கு டவலை எடுத்து கொடுத்துட்ருக்கான். இதை சொல்கிறதுக்காக தான் வந்தேன், நாளைக்கு வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிளம்பிடுச்சு. பசங்களும் அவங்கவுங்க ரூம்குள்ளே போக நம்ம சகாமி மட்டும் அந்த நாய்க்குட்டியை பார்த்து அப்படியே முறைச்ச மேனிக்கு போயிட்டு இருக்கான். இப்போ வச்சு நான் கத்தி அழுகுட்டு மாடின்ட்டு அவ சோக கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. அவங்க வச்சிருந்த ஃபுட் ட்ரக்கு ரெகுலர் கஸ்டமர் ஒரு பொண்ணு வருவாளாமா. அந்த பொண்ணு கிட்ட தான் அப்படியே அஃபேர் வச்சுக்கிட்டு இருந்திருக்கான். இவளுக்கு உண்மை தெரிய வர என்ன மன்னிச்சிடுமா தாயேன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சினாலும் எப்படி அவன் என்னை ஏமாத்தலாம். கண்டிப்பா நான் அவனை மன்னிக்க போறதே கிடையாது. இன்னைக்கு நைட் நான் இங்க தூங்க போறேங்கிறா. நானே இங்கே ஓசியில் இருக்கேன்டி, மற்றவங்க கிட்டலாம் கேட்கணுங்க. அப்போது என் நாய்க்குட்டி பார்த்து திட்டு வாங்குறா. அது தேடி வந்தா அதுக்கிட்ட நம்ம சகாமி அசைஞ்சிடாதுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அது செல்லமாக குறைச்சதுக்கே பைபிளுக்கு உயிரே போயிட்டு வந்துருச்சு. இந்த அசிங்கத்தை வேற இவ பார்த்துட்டாலாம், யார்கிட்டையும் சொல்லவே கூடாதுன்னு சொல்ல. அப்போ நீ தான் இவனை வாக்கிங் கூட்டிகிட்டு போகணுங்கிறா. ஆனால் அவ தான் கூட்டிகிட்டு வரான், அவ கூட அவனும் வரான். உனக்கு நாய்க்குட்டிலாம் பிடிக்காதான்னு கேட்க, பிடிக்காதுன்ட்டு இல்லை, க்யூட்டாக தான் இருக்கும், ஏதோ செட் ஆகாதுன்னு சொல்ல. அப்போ இந்தா இனிமேல் செட் ஆகும் பாருன்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டு நாய்க்குட்டி மாதிரி பஃப்னு சொல்ல பைபிளை பயந்துட்டான். சரி சாரி, லைவ் ஸ்ட்ரீம் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்க ஒரு 2000க்கு மேலே வியூவர்ஸ் போயிட்டுருக்காங்கன்னு சொல்கிறான். எவ்வளோ சந்தோஷமான விஷயம், கொஞ்சமாவது எக்ஸைட் ஆகிறதுக்கு விடேண்டான்னு சொல்லிட்டு இவ பயங்கரமாக எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கா. சகாமி நம்ம ட்ரீமை அடைய முதல் படியை எடுத்து வச்சாச்சுன்னு சொல்ல, கண்டிப்பா அப்படியும் சொல்லலாம் அண்டுன்னு சொன்னவன் இதோ சொல்லவே மாட்டேங்கிறான். இவ விடுவாளா, நச்சு எடுக்க ஏஜென்சிக்கும் போவல, அதை தான் சொல்றேங்கிறான். கண்டிப்பா இனிமேல் எல்லாமே நல்லது மட்டும்தான் நடக்க போகுது. என் தங்கச்சியா இன்னைக்கு ஒரு நாள் தங்க வச்சுக்கிட்டுமான்னு கேட்குறா. உன் ரூமு என்ன வேணா பண்ணிக்கோன்ட்டு அவன் கிளம்பிட்டான். இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் செய்கிற எல்லா வேலைக்குமே அவன் தங்கச்சியும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறா. இங்கே பசங்களும் பேஸ்ட்டு தீந்து போச்சு டவல் எங்கன்னு சொல்லி தொட்டதுக்கெல்லாம் நம்ம ஆஸ்கா கிட்ட தான் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ அந்த புது மேனேஜர் வந்து காஸ்டியூம் போட்ட வீடியோ வந்துட்டு வைரல் ஆயிடுச்சுல, ஸோ உங்களை எல்லாரையும் இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்ன சுத்தமாக பாப்புலர் கிடையாது, நாங்கள் சொல்கிறது தான் செய்யணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்சல்ட் பண்ணுற மாதிரியே தான் பேசுகிறாங்க. பழைய மேனேஜர் வந்து வாங்கடா போலாங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஆனால் பசங்க இவ்வளோ இம்மெச்சூராக இருக்கிறதுக்கு காரணம் நீ தான்.
அவங்க உன்னை நம்பியே இருக்காங்க. இந்த மாதிரி ரூம்ல தனியா வாழ்றதும் மென்டலி ப்ரிப்பேர் பண்றதுக்காக தான். இன்னும் குழந்தைங்க மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. இனிமேல் ப்ளூம்க்கு மெய்டே தேவையில்லைங்கிறாங்க. இந்த முடிவுல பழைய மேனேஜருக்கே விருப்பம் கிடையாது. இப்பதான் கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணிருக்கா, அப்படியெல்லாம் வேலையை விட்டு தூக்க முடியாதுன்னு சொல்ல இதுல ஆஸ்கா மேல எந்த தப்பும் கிடையாது. என்ன இவங்க இப்படி உன்னை நடத்துறாங்க? வாஸ்கா, நம்ம போலாம், நம்ம திரும்பவும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யலாம்னு தங்கச்சிக்கே கோவம் வந்துருச்சு. இங்க இப்படி எல்லாரும் பேசிட்டு இருக்கிறத நம்ம சகாமி கேட்டா இவ போறதால அவங்க அப்செட் எல்லாம் ஆக மாட்டாங்க. அதுக்கு பதிலா மெச்சூராக ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நைட்டு ரூமுக்கு திரும்பி வந்த பசங்களும் இனிமேல் எங்க துணியை நாங்களே துவைச்சுக்கிறோம், போங்கடா போய் ரூமை கிளீன் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு நாளையில இருந்து எங்களுக்கு தேவையான ஃபுட்டை நாங்களே குக் பண்ணிக்கிறோம்னு சொல்றாங்க. என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு சகாமி பார்த்து கேட்டா என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்ட்டு போயிட்டு இருக்கான். இவங்களோட மாற்றத்துக்கு காரணம் அந்த புது மேனேஜர் தான். பிளஸ் ஆப்போசிட் பேண்ட் பையன் வேற குழந்தை பையன் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓட்டிருக்கானுங்க. அதனாலதான் இனிமேல் ஹார்ட் ஒர்க் பண்ண போறோம். சகாமி சாங்கெல்லாம் எழுதணும்னு சொன்னா கூட உன்னோட வேலையும் சேர்ந்தே நாங்க பாத்துக்கிறோங்கிறானுங்க. இப்போ அடுத்த நாள் எழுந்து பார்த்தா பசங்க ஆல்ரெடி எழுந்து அவங்க வேலைகளை மடமடன்னு செய்ய ஆரம்பிச்சுட்டானுங்க. பரவாயில்லையேன்னு பார்த்துட்டு உள்ள வந்தா மொட்டை பாஸ் வந்துட்டாரு. அந்த புது மேனேஜர் இருக்கும்போது என்னால வர முடியாது, அதான் கொஞ்ச நாள் எட்டி பார்க்காம போயிட்டேன்னு கெட்ட மெயின்டைன் பண்றாரு. ஆனா அந்த அம்மாவை பார்த்தாலே இவருக்கு கொஞ்சம் அல்லு, அதை வெளியே சொல்ல. இப்படி பசங்க அவங்க வேலையை அவங்களே பார்த்துக்கிட்டா உனக்குமே வேலை மிச்சம் தானேன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். ஜீரோ கால் பண்ணி கிராசரிஸ் எல்லாம் எங்க வாங்கணும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ வந்து ஹெல்ப் பண்றா. இது போல ஆளுக்கு ஆளு எல்லா வேலையும் பிரிச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் யுக்கியை காட்ட ரெஸ்டாரண்ட் பொண்ணு வருவாள்ல, அவ பேரு நேன். அவளுக்கு இவனா பிடிக்கும், ஆனா அந்த பொண்ணுக்கு சகாமியை தான் பிடிக்கும். அது தெரிஞ்சாலுமே எப்படியாவது நேன் இவனை சியர் பண்ணுன்னு சொல்லிட்டு இன்னுமே பயப்புல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. இன்டர்வியூஸ் எடுத்து இவங்களோட வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணதுல சோசியல் மீடியால இருந்து இவங்களுக்கு 40% ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. 2 மணி நேரத்துல 50,000 வியூஸ் போயிருக்கு. இன்னொரு 3 நாள் கழிச்சு 5 வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண போறாங்களாமா. காஸ்டியூம் போட்டு பண்றதால கியூட்டான சாங் ட்ரை பண்ணதான் நல்லா இருக்கும்னு வேற சாங் தான் பண்ண சொல்றாங்க. ஆனா இதுல சகாமிக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது. அடுத்த நாள்ல இருந்து பசங்க இன்னும் கிளீனாவே வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா சகாமிக்கு இதுல விருப்பம் இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த காஸ்டியூம் போட்டு இவங்க சாங் பண்றதால நிறைய பேருக்கு இவங்கள பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு, கியூட்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா இருக்கு. இப்போ இவங்களுக்கு இன்னொரு குட் நியூஸ், டிவியில வர போறாங்க, இன்டர்வியூ எடுக்க போறாங்க அந்த ரீகாங்கிற பொண்ணு. உங்க ரூமையும் நல்லா கிளீனா மெயின்டைன் பண்ணிக்கோங்க, இப்போ நீங்களே தானே உங்க வேலைகளை பாத்துக்கிறீங்க, ப்ரிப்பேர்டா இருந்துக்கோங்கன்ட்டு கிளம்பிட்டாங்க. ஆனா ஏனோ சகாமிக்கு மட்டும் முகமே இல்ல. இங்க ஹீரோனோட தங்கச்சியும் போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. புருஷனையும் மணிக்கு தயாராகிட்டா போல. கடையில் வரக்கூடிய ரெகுலர் கஸ்டமர் வேலை எப்போ ஓப்பன் பண்ணுறீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால தான் முக்கியமாக போகிறேன், அப்படியே உனக்காக வெயிட் பண்ணிட்டும் இருப்பேன்ட்டா. ஏன்னா எந்த வேலையுமே செய்யாமல் காசு வாங்குறது உனக்கு பிடிக்காது இல்லையா, கடையில் உனக்காக வெயிட் பண்ணுவேன், சேர்ந்து திரும்ப வேலை செய்யலான்னு கூப்பிடுறா. நாளைக்கு பழைய மேனேஜர் கிட்ட பேசிட்டு சொல்கிறேன்ட்டு வெளியே வந்தா சகாமி நாய்க்குட்டியோட உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஸோ நாய்க்குட்டியோட 2 பேரும் வாக்கிங் வந்துட்டாங்க. என் தங்கச்சியும் வீட்டுக்கு போகிறா. எல்லாரும் ஒரு ஸ்டேஜில் மெச்சூர்ட் ஆயிடுறாங்கல்ல. இப்போ நீங்களுமே நான் இல்லாமல் பர்ஃபெக்டாக தானே இருக்கீங்க. புது மேனேஜர் உன்னை வேலையை விட்டு தூக்குறேன்னு சொன்னப்போ கூட இப்படி தானே சிரிச்சிட்டு இருந்தேன்னு கேட்கவும் நீ அதை பார்த்தியான்னு கேட்குறா. அப்போது இந்த வேலையிலேருந்து குவிட் பண்ணிட்டு போறியான்னு கேட்க அப்படியெல்லாம் இல்லை, என் தங்கச்சி கூப்பிடுறா அப்படிங்கிற மாதிரி இழுக்கவும் எங்களுக்கும் தங்கச்சிக்கும் சம்மந்தமே கிடையாது, இது நீ முடிவு பண்ண வேண்டிய விஷயம், திரும்பவும் உன்னோட ட்ரீம்லேருந்து குவிட் பண்ணிட்டு போறியான்னு கேட்குறான். என்ன இப்படி பேசுகிறேங்கிற மாதிரி சிரிக்க, இப்படி சிரிக்காதன்னு சொல்கிறேன்லன்னு கத்தவும் இப்படி என்கிட்ட பேசுறதுதாங்கிறா. கரெக்டாக ஒரு சைக்கிள் போகவும் இழுத்து பிடிச்சி நிறுத்திட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியல. கரெக்டா தங்கச்சி கால் பண்ணி இப்பவே வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறா. மொத்த வீடும் கந்திர குளமா இருக்கு. இதுல பைப் உடைஞ்சு பயங்கரமா தண்ணி வேற சிந்திட்டு இருக்கு. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. சகாமி சொன்ன மாதிரியே எங்களால இதை சமாளிக்க முடியலங்க. லிவிங் ரூம் எல்லாம் கிளீனா தானடா இருந்ததுன்னு கேக்குறா. அது புது மேனேஜர் எங்கெங்கெல்லாம் பார்ப்பாங்களோ அங்க மட்டும் கிளீனா வச்சிருந்தோங்கிறான். இவங்களுக்கே தெரியாம மொத்த பசங்களும் சேர்ந்து மூட முடுக்கல எல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க குப்பைய. நாளைக்கு டிவி ஸ்டேஷன்ல இருந்து வேற ரூமை பார்க்கறதுக்காக வருவாங்க, என்ன பண்றது? சரி கவலையை விடுங்க, நாங்க 2 பேருமே சேர்ந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் அந்த புது மேனேஜர் கேட்டுருச்சு. அதானே பார்த்தேன், ஏதோ வளர்ந்துட்டீங்கன்னு நினைச்சேன். இந்த மாதிரி வேலையை பார்த்து வச்சிருக்கீங்களே, உங்களாலலாம் சேனை மாதிரி வரவே முடியாதுங்க. கண்டிப்பா உங்களால வர முடியாதுதான். ஏன்னா அவங்க சேனை கிடையாது, அவங்க ப்ளூம். சேனை பண்றாங்கன்னா அதுக்காக இவங்களும் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்கு? தயவு செஞ்சு ப்ளூம் அவங்களோட பெஸ்ட் போட்டு பண்றதுக்கு எதுவா இருந்தாலும் விடுங்கன்னு கேட்கிறா. அவங்க இதெல்லாம் கத்துக்கிட்டு தானே ஆகணும்னு சொல்ல, கண்டிப்பா கத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்காக கம்பேர் பண்ணி எதுக்காக அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க? அவங்களுக்கு இது மோட்டிவேட்டா அமையாது. மென்டலா அவங்க இதனால பாதிக்கப்படுவாங்க. அவங்க ஹர்ட் ஆகிறத உங்களால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. அவங்களாலையும் எல்லாம் பண்ண முடியும்னு அவங்களே திங்க் பண்ணும். அவங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அப்படி அவங்க கிடையவே கிடையாது. இந்த மாதிரி எல்லாரும் அவங்கள லேபிள் பண்றதுதான் ரொம்ப மோசமான விஷயம். இதனால அவங்களோட பர்சனாலிட்டியை அவங்க இழந்துருவாங்க.
ஸோ இனிமேல் அந்த பேண்டோட இவங்களை கம்பேர் பண்ணி பேசுறது ஃபர்ஸ்ட் நிறுத்துங்கன்னு சொல்ல, எல்லாம் சரி முதல் க்ளீன் பண்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க, ஷூட் பண்றதுக்கு இந்த இடம் ரெடி ஆகணும், அப்பதான் நான் இந்த இடத்த விட்டு கிளம்புவேன்ட்டு உட்காந்துட்டாங்க. கரெக்டா நாய்க்குட்டி வந்து நக்க டப்புன்னு எழுந்திரிச்சதுல பாவம் பேக்கு பிடிச்சிக்கிச்சு போல. யாரும் தொடாதீங்க நானே பாத்துக்கிறேன்ட்டு நாயோட அவங்க ஒரு ஓரத்துல செட்டில் ஆயிட்டாங்க. இவ்வளோ அனத்தை கிளீன் பண்ணும்ல, அதுக்காக தான் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருக்கோன்ட்டு பழைய மேனேஜர் அவங்க பாய் ஃப்ரெண்டோட அந்த இடத்துக்கு வந்து நாங்க பாத்துக்கிறோம்ட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் பாவம் அவங்க மகன் கிளீன் பண்ண ஆரம்பிக்க, இங்க பசங்க எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க, இன்டர்வியூ எடுப்பாங்க இல்லையா, அதுக்காக நம்ம மேல முழு நம்பிக்கை வச்சிருக்கிறவங்களுக்காக கண்டிப்பா நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கணுங்கிறான். ஸோ இப்படி எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்றதை அந்த புது மேனேஜருமே பாக்குறாங்க. இப்போ அப்படியே அடுத்த நாள் ரேகா கேமராவை எடுத்துட்டு வந்துட்டாங்க. நம்ம பசங்களும் ப்ளூம்னு புது போஸ்ட்லாம் கொடுக்குறாங்க, ரொம்ப அழகா இருக்கு. அப்போ ஒரு சவுண்ட் கேட்குது, தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வந்து என்னை மன்னிச்சிடுமான்னு கெஞ்சினான். எதுக்கு இங்கே வந்த, அந்த புது புள்ள போர் அடிச்சு போயிட்டலான்னு கேட்க, அதான் உண்மை, இவன் ஏற்றுக்காதும், ஏன் புது ஆளை கண்டுபிடிச்சிட்டியா, உன்னால் தனியாக வாழ்ந்துட முடியாது, என்னை ஏற்றுக்கிறது தான் நல்லதுன்னு பேச, அவள் ஒன்றும் தனியால் கிடையாது, அவளுக்கு நான் இருக்கேன், அவளை நான் பார்த்துப்பேங்கிறா, உன்னோட கஷ்ட காலத்திலேயே நான் தான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன், இப்போ நீ என்னையே இப்படி பேசுகிறேன்னு இவன் கேட்க, ஸ்கூல் டேஸ் ஞாபகம் வந்தது இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன பேசி முடிச்சிட்டியான்னு சகாமி வந்து கேட்குறான். பசங்க எல்லாரும் பின்னாடி தான் நின்றுருக்காங்க. இப்போ வந்து அவளை பிடிச்சி, எங்கள் மெய்ட்க்கு நிறைய வேலை இருக்குது, நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வரேன். தங்கச்சியும் உள்ளே கூப்பிடுறாங்க. அப்போ அவன், கண்டிப்பாக திருந்தி நீ என்கிட்ட வருவேன்னு நான் நம்பினேன், ஆனால் நீ எப்போவுமே திருந்தாத ஒரு ஜென்மோன்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது, குட் பாயிண்ட் வந்துட்டா. இப்படி இன்டர்வியூ கொலாப்ஸ் ஆகிடுச்சல. ஸோ புது மேனேஜர் சாரி கேட்டுட்ருக்க, பழைய மேனேஜர் வந்து கவலைப்படாதீங்க, அவங்க பாடுறதுல தான் அவங்க சாமே இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வோக்கல் ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காரு. என்னோட வாய்ஸ் சூப்பராக இருக்குன்னு கேட்க, அவரும் ஃபார்மர் ஐடலாக இருந்திருக்காரு, ஆனால் அவரோட ட்ரீம்ல இருந்து பாதியிலே குவிட் பண்ணிட்டாரு. அதனால இப்போ அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காரு. ஸோ இப்போ அப்படியே எல்லாம் முடிய ஏதேதோ குழப்பம் நடந்து போயிடுச்சுன்னு சொல்லி புது மேனேஜர் கிட்ட எல்லாரும் சாரி கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே நம்ம பசங்கள்லாம் லைவ்ல இருக்காங்க. இன்னைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்து நிறையவே சேஞ்ச் ஆயிட்டாங்க. புது மேனேஜர் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இவங்க சாரி கேட்டு, ஆசுகா ப்ளூம்க்கு மெய்டே தேவையில்லைன்னு சொன்னது என்னோட தப்பு தான், மன்னிச்சிடு. அண்ட் பழைய மேனேஜர் உங்களோட இன்புட்டையும் நான் கேட்காம போயிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. இவங்க 2 பேரும் ஃபுல் சப்போர்ட்டை கொடுக்கலனா இன்னைக்கு இது நடந்திருக்காது. தொடர்ந்து இந்த பசங்களுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களோட புது ப்ரொமோஷனல் வீடியோக்கு ரீகன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் ஹார்ஷாக நடந்துக்கிட்டாலும் அவன் ரொம்ப நல்லா தானே இவங்க கிட்ட நடந்துக்கிட்டா. ஸோ அதுக்கும் சாரி கேட்டு இப்போ நம்ம ஹீரோயினுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. தங்கச்சி கிளம்பும் போது, நான் உடஞ்சி போனப்பெல்லாம் நீ வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்க, இனிமேல் என்னோட ட்ரீம் ப்ளூம்க்கு சப்போர்ட் பண்ணி அவங்க அச்சீவ் பண்ணுறது மட்டும்தான் என்னோட ட்ரீம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க வீக்காக இருக்கும்போதும் சப்போர்ட் தேவைப்படுதில்ல, அதுக்காவது நான் இங்கே இருக்கணும் இல்லையான்னு ஆசைப்படுறான். இனிமேல் இப்படியெல்லாம் பேசி திரும்ப என்ன அள வச்சேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்க. பசங்கள்லாம் வந்துட்டாங்க. என்ன போகிறீங்களான்னு கேட்கவும், டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்க்குறேங்கிறா. இப்படியெல்லாம் ஹாப்பியாக போயிட்டு இருக்கிறத சகாமியும் ஒரு ஓரத்தில் நின்று பார்த்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள், என்னடா சகாமி மட்டும் காணும்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இனிமேல் ஆசுகா உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண போகிறோம், மொத்த வரைக்கும் நீங்களே பண்ண வேணாம், நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணி வேலையையும் கற்றுக்குறோங்கிறானுங்க. இந்த பக்கம் சகாமி எங்கே போனான்னு தெரில, போயிட்டு வந்து நைட் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன். என்ன சார் இன்னும் சாப்பிடல, உனக்காக எடுத்து வைக்கிறேன் வந்து சாப்பிடுன்னு இவன் சொல்லிட்டு இருக்கேன். அவன் டக்குன்னு எழுந்து, இதை மட்டும் நான் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி அடிச்சிட்டேன், நீ என்னோட டேட் பண்ணுன்னு சொல்லிட்டு தூக்கி வீசுறான். இவ அப்படியே பயங்கர ஷாக்ல பாக்குறா. ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. இவன் என்ன பண்ண போறாங்கிறத ஆசுகா பாக்குறா. அதான் படல. ஸோ இதெல்லாம் கண்டுக்காதன்னு சொல்லிட்டு உட்காந்துறேன். இல்லை இத்தனோடு தான் மிஸ் ஆயிருக்கு, பாரு என்ன நெவர் மைண்ட் சொல்ற, அதெல்லாம் கிடையாது, டேட்னு தானே இப்போ சொன்னேன். நம்ம ரூம்லயும் ரொமான்டிக் வாசனை வீச ஆரம்பிச்சிருச்சு. சகாமி உனக்கு ஆஸ்காவை பிடிச்சிருக்கான்னு கேட்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிறான் பைபிள்ல. இதுக்காக எல்லாரும் எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும், தயவு செஞ்சு சொல்லுன்னு சொல்ல. இவன் பிரசிடென்ட்டை பார்க்க தான் போயிருக்கான். அவங்க என்னோட புது பாட்டை கேட்டாங்கன்னு சொல்றான். என்ன சொன்னாங்க, நம்மளோட கான்ட்ராக்டை ரினியூ பண்ணிடுவாங்களா, டாப் ஸ்ட்ரீமிங்ல வேற வர சொல்லியிருக்காங்களேன்னு கேட்க, இவனோட பாட்டை கேட்ட பிரசிடென்ட், பாட்டு நல்லா தான் இருக்கு, டாப் ஸ்ட்ரீமிங்ல வர்றதுக்கு பத்தாது, ஸோ நீ ஒரு லவ் சாங்கை எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியல, இது வரைக்கும் நான் லவ் சாங் எழுதுனதே கிடையாதா, டேட்டிங் ஸ்பாட்ஸ் கூட ஆன்லைன்ல பார்த்து சர்ச் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி காட்டேன். அப்போ அந்த இடத்துக்கெல்லாம் ஆஸ்காவை கூட்டு போகணும்னு நினைச்சிருக்க, கரெக்டான்னு கேட்கிறான். இதை நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானங்கிற மாதிரி ஆஸ்கோ சொல்லிட்டு இருக்கேன். ஓவரா யாரும் திங்க் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டான். இப்போ ஜீரோ பின்னாடியே வந்து, உனக்கு நிஜமாவே ஆஸ்காவை பிடிச்சிருக்கா, நீ சொன்னதெல்லாம் உண்மைதானான்னு சொல்லி கேட்குறான்.
என்னடா பேசிட்டு இருக்கன்னு இவன் பேச பேச, உனக்கு நிஜமாவே அவங்கள பிடிச்சிருக்கா? எனக்கு அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமான்னு சொல்லி டக்குமே சொல்றான். எனக்கெல்லாம் அவன் மேல எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனோட போனை வாங்கலான்னு சொல்லிட்டு வெளியே வந்தா, ஆசுக்காக சகாமி லவ் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுல்லங்கிற மாதிரி அதை எதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க எல்லாரும். இதுல ஆசுகாவையும் சேர்த்துக்கிட்டு சகாமி லவ் சாங் எழுதுறதுக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பை நம்மளும் கொடுக்கணும்னு கூட்டு சேர்ந்துட்டானுங்க. இப்போ லவ் ஃபீலிங்ஸ் வரணும்னா லவ் பத்தி கொஞ்சம் கொஞ்சம் பேசணும். ஸோ எல்லாரும் உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் பற்றி பேசுங்கன்னு சொல்லி கேட்குறானுங்க. இவனுக்கு 2ஆம் கிளாஸ் படிக்கும் போதே 4ஆம் கிளாஸ் பொண்ணு மேலே க்ரஷ் வந்திருக்காமா. ஜீரோவோ ஜூனியர் ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் பட்டன் எப்போவுமே ஓப்பனாக தானடா இருக்கும். அப்போது எத்தனை பொண்ணுங்க உன் மனசுக்குள்ளே வந்துட்டு போயிருக்காங்கன்னு கேட்க, என்னை விட டக்குமே தான் பாப்புலர் அங்கே தெரியுமான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒத்து விடுறான். அவனுக்கு 17 வயசாக இருக்கும்போது அவனோட ஃபர்ஸ்ட் லவ் வந்திருக்கு. மியூசிக்கை விரும்பி கேட்குறவங்கள எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்கிறான். ஏஜிக்கு அவன் டியூஷனில் இருக்க ஒரு பொண்ணு மேலே அட்ராக்ஷன் வந்திருக்கு. லைப்ரரிக்கு ஒன்றா தான் போவோம், ஒன்றா தான் சாப்பிடுவோம், ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. ஒரு நாள் யுசு ஏதாவது பொண்ணை லவ் பண்ணுறானான்னு கேட்குற வரைக்கும் சொல்கிறான். ஏன்னா அந்த பொண்ணுக்கு இவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. பையபுல கடுப்பாயிட்டான். இப்போ புது லீடராக இருக்க பையனுக்கு இது வரைக்கும் லவ்லாம் வந்ததே கிடையாதாமா. எனக்கு டான்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேங்கிறான். லவ்ங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபடும் இல்லையா, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வேற மாதிரி இருக்குன்னு சொல்ல, அதே தான் ஒருத்தர் அவங்களோட ஓன் லவ் சாங்கை எழுத முடியும். ஆனால் அதுவே ஒரு பர்பஸோட எழுதும்போது அது ஒர்க் அவுட்டே ஆகாதுல, நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வேகமாக வெளில வந்தா ஆப்போசிட்ல ஆசுக்கா வருவோம். இப்படி போனா இப்படியே வரா, அப்படி போனா அப்படியே வரா, அட வழிய விடுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஆக மொத்தம் புது சாங் எழுதாமையே நம்மளை மொத்தமாக தூக்க போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு பசங்களாம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க. காதல் உணர்வு இருந்தால் தானே காதல் பாட்டு எழுத முடியும். அவங்களோட ஹெல்ப்பும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீயா உட்காந்து திங்க் பண்ணுறதுல எதுவுமே நடக்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு, இதை நான் கரெக்டாக அந்த டப்பாக்குள்ளே போட்டேன்னா நீ என்னோட டேட்டுக்கு வரணும்னு தூக்கி வீசுற, அது கரெக்டாக விழுந்துடுச்சு. பார்த்தலாம் அப்போ போக போகிறேன்னு சொல்லிட்டு இவ குசியில் கத்த இவ ஒரு மாதிரி பார்க்கவும் ஆஃப் ஆயிட்டா. ஃப்ரைடே எல்லாரும் ஃப்ரீ, அன்னைக்கு போய்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் அவன். இப்போ அடுத்த நாள் பசங்களாம் ப்ராக்டிஸை முடிச்சுட்டு உட்கார இவ லஞ்ச் எடுத்துகிட்டு வரா. ஆஸ்கா டிஃபன் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு, ஐ லைக் யூ வெரி மச்னு சொல்லி டக்குமே ஆஸ்காட்ட சொல்ல, போதும் எனக்கு வெக்கம் தாங்கல அப்படி சொல்லிட்டு இருக்கா. இவன் ஒரு மாதிரி பார்த்ததும், டேட்டிங்க்கு நம்ம ஜூக்கு போகலாம், பழைய மேனேஜர் கிட்ட கேட்டேன், அவர் தான் அட்வைஸ் பண்ணாருங்கிறா. இப்போ ஆசுகா சிஸ்டர் நானும் உங்களுக்காக சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன்ட்டு வந்துட்டா. அவங்க கடையில இருந்து ஆர்டர் பண்ணி விட்டது புது மேனேஜர் தான். பிரசிடென்ட் உங்களை புது சாங் எழுத சொல்லியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். திறமை இல்லாதவங்க கிட்ட பிரசிடென்ட் தேவையில்லாமல் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது கான்ட்ராக்ட் ரெனியூவல் பண்ணுறதுக்கான ஒரு குட் சைனாக கூட எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. பசங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஸோ அப்படியே அவங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். சகாமி மட்டும் அங்கே ஜூவில் என்ன ஸ்பெஷலாக கிடைக்கும்னு சொல்லி பார்த்துட்டு கப்பல் ஐஸ்கிரீம் இருக்கும் போல அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ண இப்போ ஜூவில் டேட் தான் போயிட்டு இருக்கேன். ஜூ பக்கம் வந்து பல வருஷம் ஆச்சு, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேனே தெரியலன்னு சொல்லிட்டு இவ பயங்கரமா குஷியில இருந்தா. எங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோன்னு இவனுங்களும் வந்துட்டானுங்க. இதுக்கு பேராடா டேட்டுங்கிற மாதிரி தான் இவனோட லுக் இருக்கு. ஏன் முகத்தை இப்படி வச்சுட்டு இருக்கேன்னு இவ பார்த்து கேட்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்ட்டு வந்துட்டு இருக்கான். ஆசுக்கா இவனெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை, வாங்க போலான்னு மற்ற பசங்களோட செம்ம ஜாலியாக இருக்கான். டக்குமே பார்த்து எனக்கு அந்த ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்க, இந்த கியூட் ஐஸ்கிரீமை பார்த்து தான் பைபிள பிளான் போட்டிருக்கோம், அதை இத்தனை பேருக்கும் சேர்ந்து வாங்கி சாப்பிடலான்னு சொல்லிட்டு அவள் வாங்கி கொடுக்க ஆரம்பிக்க, எனக்கு ஒன்று இது தேவையே இல்லைன்ட்டான். இப்போ யானைக்குட்டியை பார்த்து ஐயோ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு வந்ததுலேருந்து இதை பற்றியே பேசிட்டு இருக்கேன். யானைக்குட்டியை ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஒன்றும் நம்ம இங்கே வரலன்ட்டு இருக்கான். இங்கே ஒரு லவ்வர்ஸ் கூட வரவே இல்லை. பழைய மேனேஜர் ஐடியாவை கேட்டது நம்மளோட தப்புன்ட்டு இருக்கானுங்க. அட்லீஸ்ட் இங்கே வந்ததுக்கு ஹாட் டாபிக்லையாவது வருவோன்னு சொல்லி லைவை போடுறது ஃபோட்டோ எடுக்கிறது சொல்லிட்டு ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சகாமியை தவிர எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. இவன் எல்லாரையும் வளைச்சி ஃபோட்டோ எடுக்க அப்படியே சகாமியும் ஒரு கிளிக்கை போட்டு திரும்ப மொத்தமாக குரூப்பாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது சகாமி அப்படியே கடுப்பாக நின்றுட்டு இருக்கிறது இவளும் பார்க்குறா. என்னத்த பேசுறது? இப்போது இவ ஒரு டீச்சர்னு தெரிய எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இல்லையா, எந்த ஸ்கூலில் இருந்துன்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் நான் முன்னாடி ஒரு டீச்சராக தான் இருந்தேன், ஏன் சகாமி உங்ககிட்ட சொன்னது இல்லையான்னு கேட்கவும், என்னது சகாமியான்னு கேட்குறானுங்க. ஆமாம் அவன் படித்த ஸ்கூலில் தான் நான் டீச்சராக ஒர்க் பண்ணேன், கோஇன்சிடென்ட்டாக இங்கே திரும்பவும் அவனை மீட் பண்ணுங்கிற மாதிரி சொல்ல, நான் அவளை பார்த்தது மறந்தே போயிட்டேங்கிற மாதிரி அவன் சமாளிக்கிறான். ஓகே அதனால தான் மறந்து போயிட்டான் போலங்கிற மாதிரி அதே டாப்பிக்லேயே வளைச்சு பேசிகிட்டு இருக்கேன். இப்போவே இந்த கான்வர்சேஷனை விடுறது தான் நல்லதுங்கிற மாதிரி உனக்கு கோவம் வந்துருச்சு. சரி வாங்கடா நம்ம பிரிஞ்சு போகலான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக போயிட்டானுங்க. ஜீரோ கிட்ட
அப்போ நம்ம இந்த சிம்பன்சி இப்போ பார்த்துட்டு வந்தலாம் சொல்லிட்டு சகாமியும் கூட்டு 3 பேருமா அங்கே வந்துட்டாங்க. என்ன இன்னைக்கு ஓவராக பேசிக்கிட்டே இருந்தியே வாய மூடாமன்னு சொல்ல, அப்படியா பேசிகிட்டு இருந்தேன், இன்னைக்கு நீ பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லவும் கான்வர்சேஷனை மாற்றுறதுக்காக என்ன ப்ரைஸ் பண்ணாதங்கிறான். அப்படியெல்லாம் கிடையாது, நான் நிஜமாக தான் சொல்கிறேன் இவ சொல்ல. இதையெல்லாம் பார்த்து ஜீரோ சிரிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். ஸோ இவனை பார்த்து மறைச்சவன் போய் ட்ரிங்கை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்ப, அடடே என்ன ஒரு திடீர் கரிசனம்னு இவ கேட்டதும் திரும்ப ஆரம்பிக்காது தாயேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்போ ஜீரோ இவளை பார்த்து மியூசிக் ரூம்ல அவனோட பேசின டீச்சர் நீங்க தானான்னு கேட்க, அது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்குறான். அதானே பார்த்தேன், அதான் முதல்ல இருந்தே உங்களை பார்க்கும் போதெல்லாம் அவன் இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கான். ஆக்சுவலா உங்களை பத்தி என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கான். அவனோட மியூசிக் கரியருக்கு ஒரு உந்துகோலாக இருந்ததுக்கு காரணம் நீங்கள் கொடுத்த அந்த சப்போர்ட் தான். ஆக்சிடென்டலாக நீங்கள் பேசின விஷயம் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ அவன் எப்போல்லாம் டிப்ரெஸ்டாக இருக்கானோ அப்போல்லாம் ஒரு சப்போர்ட்டுக்காக அந்த ஆடியோவை கேட்பான். அந்த ரெக்கார்டர் அவனுக்கு ஒரு குட் லக் ஷாம் மாதிரி. இப்போது திரும்பவும் அந்த டீச்சரையே மீட் பண்ணுறான்னா கண்டிப்பாக சகாமி ஒரு லக்கியான பர்சன் தான் சொல்ல. யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு சகாமி வந்துட்டான். நான் சொல்லணும்னு சொல்ல அப்படியே சொல்லிட்டேன்னு சொல்ல, ஓகே விடு, உண்மைதான் அந்த ரெக்கார்டரை நான் அடிக்கடி போட்டு கேட்பேன். பட் அப்போ பார்த்த பர்சனாக நீ இல்லை, இப்போ ரொம்பவே மாறிட்டேன், மொத்தமாக வேறொரு பர்சனாக இருக்குங்கிறான். இவளுக்கு அங்கேருந்து மன்னிப்பு கேட்டு வந்ததுதான் ஞாபகம் வருது. அதனால தான் நான் உன்னை வேறொரு பர்சன் மாதிரியே பார்க்குறேன் நீ ஒன்றும் சொல்ல. இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு என்னை மன்னிச்சிட்டு உன்னை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன், உனக்கு பிடிச்ச டீச்சராக இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இவன் அந்த பக்கமாக திரும்பி பேசிகிட்டு இருக்க. நான் அப்படி சொல்ல வரலன்னு இவன் பேச வரும்போது மிஸ் ஆன குழந்தைய டக்குமிங்கிறவர் இங்கே கூப்பிட்டு வச்சிருக்காரு. சொந்தக்காரங்க யாராக இருந்தாலும் கொஞ்சம் கூப்பிட்டுக்கோங்கிற மாதிரி கரெக்டாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சரி நான் போய் அவனை பார்க்குறேங்கிற மாதிரி இவ கிளம்பிட்டா. இங்கே ஆஸ்கா சிஸ்டருக்கு பயங்கரமாக நிறைய ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. சேனை பேண்டுக்காகவும் அவகிட்ட தான் பண்ணுறாங்க. ப்ளஸ் ஃபுட் ஃபெஸ்டிவல் வேறு வருது, அதில் ஸ்டால் போட போகிறா. நிறைய வேலை இருக்கும், ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஆசுகாவை கூப்பிட்டுருக்கா. அதனால லீவ் போட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ண அவளும் போயிட, அவள் இல்லாததால் இங்கே பசங்க எல்லாரும் அவங்க வேலையை அவங்களே தான் பார்த்துக்கிறாங்க. சாப்பாடு பண்ணுறது கூட அவனுங்களே ஏதாவது தெரிஞ்ச மாதிரி குக் பண்ணிவிட்டு துணி துவைக்கிறதுலேருந்து எல்லாம் பார்த்துக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் ஆசுகா இல்லாத ஃபீல் எல்லாருக்குமே இருக்குது. சகாமியுமே அவள் இல்லாததை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான். அப்போ கீழே ஒரு டோரை மட்டும் ஓப்பன் பண்ண முடியாது. நம்ம ஆசுகாவுமே அந்த ஒரு டோரை ஓப்பன் பண்ண முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பா. இதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு போகுது இவனுக்கு. அடுத்த நாள் நம்ம பசங்களுக்கு எல்லாம் புது மேனேஜர் லஞ்ச் வாங்கி தரேன்னு சொன்னால் கூட இல்லை எனக்கு வேணாம் நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டான். அப்போ வழியில் ரெஸ்டாரண்ட் போன பார்த்ததும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு கீழே ஒரு டோர் ஓப்பன் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டிருப்பாள்ல, அதை சரி பண்ண சொல்கிறான். டெய்லி யூஸ் பண்ணுற விஷயம் இது மாதிரி மக்கர் பண்ணால் பயங்கர கடுப்பாகும் இல்லைங்க. எனக்கு இதை பற்றி கவலை கிடையாது, ஆனால் டெய்லியும் இதை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்க. அப்போது ஆசுக்காக தான் இதை பண்ணுறியான்னு கேட்குறா. அவளுக்காக தான், ஆனால் சொல்லுவானா எல்லாருக்காக தான் சொல்லிட்டு போயிட, அவளை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறியேன்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இவளுக்கு இவனை பிடிக்கும் இல்லையா. இப்போது பசங்க எல்லாரும் வந்துட்டாங்க. இவன் இங்கேருந்து ஒரு மாதிரி கிளம்புறத பார்த்து யுகி சகாமி ஏதாவது உன்ட்ட சொல்லிட்டானா, சாரி நீ கோமா இருக்க மாதிரி இருக்குன்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு கிளம்பிட்டா. ஏன்னா யோகிக்கு இவளை பிடிக்குமாச்சே. இங்கே டக்குமி டோர் சரியானதை பார்த்துட்டு ஆஸ்கா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எப்போதான் வருவாளோ, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்ட்டு இருக்கேன். டே லைக்கு மிஸ் இதை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டியா, எப்போ பார்த்தாலும் இதே பேசிகிட்டு இருக்குன்னு இவ திட்டவும் இதனால எந்த பிரச்சனையும் வராது. நீ உன் மனசாட்சியோட பேசுறதுனால எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு தெரியுமா. ஆசுகாவோட பேசுறதால உனக்கு எம்பாரஸ் ஆகுதா, அவங்கள பற்றி நீ என்ன நினைக்கிற, அடுத்த டைம் ஆச்சும் மனசில் நினைக்கிறத பேசிடு, அப்போதான் நீயும் பெட்டரா ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கிளம்பிட. பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, பயங்கர வேகத்தில் ஓடுறான். டே எங்கடா போறேன்னு கத்துனா கூட கண்டுக்கவே இல்லையே. வேகமா ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது இல்லையா, அந்த இடத்துல தான் தேடிட்டு இருக்கான். இப்போ நேரா ஆஸ்காவை பார்த்ததும் அவட்ட நிக்க அவ பயந்துட்டா. நீ இங்க என்ன பண்றேன்னு சொல்லிட்டு வர, அந்த செல்ஃபை ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்கிறான். இவளுக்கு புரியல, கிச்சன்ல ஓப்பன் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல, அது சரி பண்ணிட்டேங்கிறான். அப்படியா ரொம்ப தேங்க்யூன்னு இவ சொல்ல, என்னை மன்னிச்சிடு, ஜூல நான் அப்படி பேசியிருக்க கூடாது, ஸோ நான் அப்படி பேசினதுக்கு என்னை மன்னிச்சிடுங்கிறான். என்னோட சாங்கை பாராட்டின முதல் பர்சன் நீ தான் சொல்லி நான் சொன்னதில் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை திரும்ப மீட் பண்ணதால நான் டிசப்பாயிண்ட்லாம் ஆகலை. ஆக்சுவலாக உன்னை பார்த்ததும் நான் பயங்கர ஷாக்கில் இருந்தேன். அண்ட் நான் உன்னை திரும்ப மீட் பண்ணும்போது நான் ஒரு நல்ல பொசிஷனில் இல்லை இல்லையா, அதனால தான் அப்படி நடந்துக்கிட்டேன். ஆனால் நீ முன்ன மாதிரி என்னை இப்போ வர சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீ அங்கே வீட்டில் இல்லாததால எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு இவன் சொல்ல, ரொம்ப தேங்க்யூங்கிறா. இங்கே இவனும் கையெல்லாம் விரிச்சு இதை சரி பண்ணணும்னா எனக்கு ஹக் வேணும்னு கேட்குறான். இவளுக்கே ஒன்றும் புரியல. உனக்கு பிடிக்கலன்னா ஒன்றும் தேவையில்லை மறந்துடுங்க, இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்படியே மெல்லமாக அவனை ஹக் பண்ண அவன் டக்குன்னு பிடிச்சிக்கிட்டான். இவளுக்கே நடக்கிறதெல்லாம் ஒன்றும் புரியல. ஒரு நிமிஷம் நல்லா ஹக் பண்ணுவேன் பாய்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டான். இவன் என்னதான் பண்ணுறேங்கிற மாதிரி இவளுக்கு சிரிப்பு தான் வருது. இப்போ வேகமாக வீட்டுக்கு
மியூசிக்கை போட ஆரம்பிச்சிட்டான். இப்போ அடுத்த நாள் வேலைக்கு திரும்ப ஆசுகா வந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு குஷியாக இருக்கேன். இவன் அப்படியே மெல்லமாக எட்டி பார்க்கவும் குட் மார்னிங் சொன்னவன் ரொம்ப தேங்க்யூ சரி பண்ணி கொடுத்ததுக்குன்ட்டு இருக்கா. இவனும் இப்போ தயங்கி இப்போ நான் ஓகேவா இருக்கேன்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ அடுத்து கிட்டாரை தூக்கிட்டு மாடிக்கு வரேன். அடடே வேலை செய்ய வந்திருக்கியா, இரு சீக்கிரமா நான் கிளம்பிடுறேங்கிறா. ஆல்ரெடி முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல, அப்போ புதுசாக ரெடி பண்ணிட்டியான்னு கேட்குறா. ஆமான்னு சொல்ல, அடேங்கப்பா நான் இல்லாததால தான் ரொம்ப சூப்பராகவே இந்த வேலையை முடிச்சிருக்கேன்ட்டு இருக்கேன். ஆமாம் அதுதான் இப்போ பாட போகிறேன்ட்டு உட்கார்றான். எனக்கு முதல் பாடி காட்டுறியா நிஜமாவும் சொல்லிட்டு இவ குஷியாக என்ன கேட்க பிடிக்கலையான்னு கேட்டதும் சச்சா அப்படியெல்லாம் இல்லைன்ட்டு வந்து உட்காந்துக்கிட்டா. அழகா அவகிட்ட அதை பாடியும் காட்டுறான். இதை கேட்ட பிரசிடென்ட் எப்போ ரெக்கார்டிங் ஆரம்பிக்க போறீங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா பாட்டு பிடிச்சி போயிடுச்சு. அப்புறம் என்ன ரொம்ப சந்தோஷமா ரெக்கார்டிங்கும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு பாட்டு எடுத்து பாட ஆரம்பிக்கிறாங்க. பாட்டு நிஜமாவே கேட்க ரொம்பவே நல்லா இருக்கு. இதை நம்ம ஆசுகாக்குமே கேட்கறதுக்காக கொடுக்குறான். அவ அதை ரொம்ப சந்தோஷமா கேட்கறத பார்த்து இவனும் சந்தோஷப்படுறான். அடடே புது சாங் போஸ்டர் வந்துடுச்சா, பசங்கெல்லாம் ஹேண்ட்ஸமா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்ம பசங்க பயங்கரமா ஃபேமஸும் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆசுகா நமக்கு மெய்டா வந்ததுலேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா நடக்குது இல்லையான்னு ஜீரோ பார்த்துட்டு சொல்ல, அன்னைக்கு அவ மேல எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேட்டல, ஐ ஃபீல் ஏதோ சம்திங் இருக்கும் போலங்கிற மாதிரி சொல்றான். என்னது சம்திங்கான்னு இவன் யோசிக்க, இதை உன்கிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் போகவும், அப்போ சம்திங்னா சம்திங் தானே சொல்லு அப்படி சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்கான். பாட்டும் ரிலீஸ் ஆயிடுச்சு. நேற்றே எல்லாரும் அந்த பாட்டை பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறோன்னு சொல்லிட்டு பசங்க வீடியோவை போட ஸ்ட்ரீமிங் ரேங்க் அப்டேட் ஆயிடுச்சு. என்ன ரிசல்ட்னு தெரியல. நம்ம ஹீரோயினுக்கு கரெக்டாக கால் வருது. புது மேனேஜர் கால் பண்ணி இதை உங்ககிட்ட சொன்னால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸ்ட்ரீமிங் ரேங்க்ல நம்ம ப்ளூமோட மெலடி சாங் 87வது பிளேஸில் இருக்குது. வீக்லி அப்டேட் இன்னும் ஒரு 6 நாளில் அப்டேட் பண்ணிடுவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வரலன்னா அவங்க கான்ட்ராக்டை ரெனியூ பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான் சொல்கிறாங்க. பட் இன்னும் கொஞ்சம் ஹோப் இருக்கு இல்லையாங்க? இருக்குது. இந்த 6 நாளுக்குள்ளே நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம். அது மட்டும் தான் நம்மளால் முடியும். நீயும் உன்னோட ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டுக்க கண்டிப்பாக கொடுக்குறேங்கிறா. ஸோ இப்போ நேராக பசங்க கிட்ட வந்து வாங்க சாப்பிட்லாம். இந்த ஒரு வாரத்துக்குள்ள எப்படியாவது டாப் ரேங்கிங்கில் வர்றதுக்கான முயற்சியை நம்ம கொடுக்கணும். நமக்கு அவ்வளோ டைம் கிடையாது, வாங்கன்னு கூப்பிட ஆசுகா சகாமி சொன்னதையே தான் நீங்களும் சொல்றீங்கன்னு சொல்ல பசங்களாம் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிடவும், இப்படி உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் ஃபீல் பண்ணிக்கிட்டே மட்டும்தான் இருக்க முடியும். என்னென்ன பண்ணா டாப் ரேங்கிங்ல வர முடியுங்கிறத யோசிங்க, ஐடியாஸை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கான். ஸோ எங்களை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, நாங்கள் ஆல்ரெடி மோட்டிவேட் ஆகிட்டோங்கிறானுங்க. பரவாயில்ல, அப்செட்டாக இருக்கும்போது சியர் பண்ணி உங்ககிட்ட திட்டுவாங்களேங்க. இப்படி ஓவர் எக்ஸைட் ஆகுறது தான் எரிச்சல் ஆகுதுன்னு இருக்கான் இவன். அவன் இருக்கட்டும், நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க, வாங்க சாப்பிடலாம் சொல்லிட்டு மற்ற பசங்கள்லாம் சியர் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஜீரோ இப்போ வா ட்ரிங்க் எடுத்துட்டு வரலான்னு சகாமியை கூப்பிட்டு வந்து ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகுறது எரிச்சல் ஆகுதுன்னு சொன்னல, உனக்கு பிடிச்ச பிள்ளையே இப்படி பண்ணிட்டு இருக்கியேடா, ஆஸ்காவை உனக்கு பிடிச்சிருக்கு நீ எதனா அன்னைக்கு என்கிட்ட சொன்னேங்க. நான் அப்படியெல்லாம் சொல்லலை, இதை பேசுறதுக்கான டைமும் இது கிடையாதுன்ட்டு இவன் மழுப்பிட்டு வரேன். இந்த மாதிரி டைம்ல அதையும் இதையும் பேசினா நல்லா இருக்கும்டா. சரி சொல்லு எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்க, ஒரு மண்ணும் இல்லை, முக்கியமா அவ லீவ் முடிஞ்சு வந்தா இல்லையா அதுல இருந்துன்னு சொல்லிட்டு இப்படி பசங்களுக்கு எல்லா வேலையும் பாத்துக்கிறா இல்லையா, அதனால சந்தோஷத்தோட இதுதான் தாய்மை உணர்வாங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கா. கிழிஞ்சது போங்கிற மாதிரி தான் இவனோட ரியாக்ஷன். அடடே அதே போலதான் நம்ம 2 பேருமே ஹக் பண்ணோம் இல்லையாங்க, கதையே முடிஞ்சிடுச்சு. அவ அம்மா மாதிரின்னு பேசுறாளாச்சே. ஸோ அதை பற்றி பேசுறதே வேஸ்ட்டுன்னு சொல்கிறான் இவன்ட்ட. ஆனால் நீ ஆசுகாவோட இருக்கும்போது மட்டும்தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்க, இப்போ விட்டுட்டு பின்னாடி என்ன போல நீ வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன்னு ஜீரோவும் சொல்கிறான். இப்போ ஒரு கடையில் நான் ஆசுகாவை பார்த்ததும் இக்னோர் பண்ணிட்டு போக பார்க்குறான். ஆனால் ஆசுகா ஆல்ரெடி பார்த்துட்டா இவள. சகாமி இவளுக்காக டோர் எல்லாம் வேற சரி பண்ணி கொடுக்க சொன்னானாச்சே, அதுதான் விலகி போக பார்த்துருக்கா. ஆனால் இவ பார்த்து கூப்பிட்டுடுவோம் அங்கே எப்படி போயிட்டு இருக்குங்கிற மாதிரி விசாரிக்கிறா. டாப் ரேங்கிங்கில் வர்றதுக்காக அவங்களால முடிஞ்ச முயற்சி அவங்க போடும்போது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்கள சியர் பண்ணும் இல்லையா, அதுதான் நான் பண்ணுறேன், நீயும் ப்ளீஸ் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கிறா. இதை கேட்டு என்ன நினச்சாலும் என்னோட ஹெல்ப்புக்கான ரிட்டர்னிங் கிஃப்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்குங்கிற விஷயத்த சகாமி கிட்ட சொல்லிடுன்னு சொல்கிறான். எங்கள் வீட்டில் புது லீடர் பையன் பேண்டில் இருக்கக்கூடிய எல்லாரோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கான். ஆனால் இவனோட பேர் போட்டு எதுவுமே எழுதலை. எல்லார்கிட்டையுமே ஒவ்வொரு குவாலிட்டி இருக்குது, அவங்கவுங்களுக்கு வர வேலையை ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து பொறாமப்படக்கூடிய ஒரு லீடராக இருக்க நான் விரும்பலை. ரேங்கிங் ரிசல்ட் வர வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களை பற்றின நல்ல விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து எழுத போகிறேங்கிறான். அப்படியே இதை யார்கிட்டையும் சொல்லிட்டாதான்னு கேட்கும்போது இதை சொல்கிறதால எதுவும் நடக்க போகிறதில்ல, ஸோ சொல்ல மாட்டேங்கிறான். இதவே தான் ஆசுகாவும் என்கிட்ட சொன்னாங்க. அவங்க தான் இந்த நோட் புக்கு கொடுத்து என்கிட்ட எழுத சொன்னதே. ரொம்ப நல்ல பர்சன் இல்லையான்னு பேசிக்கிட்டு இருக்க கரெக்டாக அடிச்சு பிடிச்சி ஆசுகா வரா. புது மேனேஜர் வந்திருக்காங்க வாங்க போலான்னு சொல்லி கூப்பிட அவன் போயிட்டான். இவன் முறைச்சு பார்க்கவும் இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போக
நான் உன்னோட ரிட்டர்னிங் கிஃப்ட்காக வெயிட் பண்றாளாமா. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துட்ருப்பான்ட்டு போயிட்டு இருக்கா. இங்க வந்த புது மேனேஜரோ, இன்னும் ஒரு 4 நாள்ல நீங்க ஒரு கான்சர்ட் பண்ண போறீங்க, கமகைன் ப்ளஸ் மெலோடி 2 சாங்குமே பண்ண போறீங்க, அது டிவிலையும் ப்ராட்காஸ்ட் பண்ண போறாங்க. இது மூலமா நமக்கு நிறைய பாப்புலாரிட்டி கிடைக்கவும் நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்ல எல்லா பசங்களும் குஷி ஆயிட்டாங்க. டான்ஸ் பாட்டை என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி புது லீடர் பையனுமே வேலையில இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சுட்டான். அதுக்காக ரொம்ப நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லைவ் கான்சர்ட் எந்த தப்பு பண்ணிட்டு கூடாதுன்னு சொல்லி அப்படியே சோஷியல் மீடியாலையும் ஆக்டிவா இருக்கணுங்கிறதுக்காக அப்பப்போ லைவ் போடுறாங்க. அதுல எந்த மாதிரி பொண்ணுங்களும் அவங்களுக்கு பிடிக்குங்கிற மாதிரி அவங்க கேள்வி கேட்க அது எங்களுக்கு தெரியுமேங்கிற மாதிரி இன்டெரக்டா ஓட்டிட்டு இருக்கானுங்க. எஃப்எம்லையும் இன்டர்வியூ பண்றதுக்காக போறாங்க. ஸோ இதனால கொஞ்சம் பாப்புலாரிட்டி கிடைக்கிறதால இப்போ ஸ்ட்ரீமிங் ரேங்க்ல 68 வந்துட்டாங்க. ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ப்ளூமோட சாங் கேட்டிங்களான்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. புது லீடர் இருக்கான் இல்லையா, அவன் பேரு டக்காரா. பர்ஃபெக்டான மூவ்ஸ் வரணுங்கிறதுக்காக ரொம்பவே ஓவர் ஒர்க் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். இங்க கீழே சகாமியை பார்த்ததும் நானுக்கு ரிட்டர்னிங் கிஃப்ட் கொடுத்துட்டியான்னு கேட்க கொஞ்சம் வாய மூறியாமாங்கிறான். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துடணும்ப்பா, இது போல ஒரு ப்ரெசன்ட் ஆர் சம்திங். அப்படியும் இல்லைன்னா அவளோட போய் சாப்பிட்டாச்சு வாங்குறா. அதெல்லாம் பண்ண முடியாதுங்க, போனா தானே ஆகும், அப்பதானே நானும் சந்தோஷப்படுவான்னு சொல்ல எனக்கு ஆல்ரெடி பிடிச்ச ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்லிட்டான். இவளுக்கே ஷாக் ஆயிடுச்சு. அவன் வேக வேகமா கிளம்ப, யாரு அந்த பொண்ணு, எனக்கு தெரியுமா, ரிக்காவா அப்படிங்கிற மாதிரி கேட்க கண்டுக்கவே இல்லையா. அவன் லவ் பண்றதே இவளை தான், ஆனா அது கூட தெரியாம ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணா ரேங்கிங் ரிசல்ட் வர்றதுக்கு இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்கு. அது வரைக்கும் நாங்க யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண போறது கிடையாதுன்ட்டாங்க. ஸோ எல்லாரும் ரிலாக்ஸ் பண்றதுக்காக பாத் ஹவுஸ்க்கு வந்திருக்காங்க. சீக்கிரமாவே கிளம்புனவன் நான் கிட்ட ரிட்டர்னிங் கிஃப்டா நாளைக்கு கான்சர்ட்டுக்கான டிக்கெட்டை கொடுக்கவும், என்ன ஆசுக்காவா இதை கொடுக்க சொன்னாங்க, நீ என்ன அவங்க சொல்றது எதுவா இருந்தாலும் சீரியஸா எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டியே, வேணானா கூடன்னு சொல்லிட்டு வாங்க வர, இல்ல வேஸ்ட்லாம் பண்ண மாட்டேங்கிறா. இதை பார்த்த யுக்கி இடையில போந்து ஏன் ஆளை எப்படா நீ கரெக்ட் பண்ணலாங்கிற மாதிரி பிரிச்சு விட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஆஸ்காவோட கிராசரிஸ் வாங்கிட்டு வர்றதுக்காக டக்காரா வந்திருக்கான். பார்த்தா அவனால சுத்தமா நடக்க முடியல. ஓவர் ப்ராக்டிஸ் பண்ணதால காலில் பேண்டேஜ் எல்லாம் போட்டு வச்சிருக்கான். இந்த காலை வச்சு நடக்கவே முடியலனால எப்படி டான்ஸ் பண்ண முடியும் நாளைக்கு? உன்னோட கஷ்டத்தை எப்படி மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தா மட்டும் அவங்க சந்தோஷமா இருப்பாங்களாங்க? கண்டிப்பா அப்படிதான் இருக்கணுங்கிறான். இதை இவனுக்கு கேட்டாங்க. அவ சொல்றது கரெக்ட் தான். இந்த காலோட உன்னால எப்படி 100% பெர்ஃபார்மன்ஸை ஆடியன்ஸ்க்கு கொடுக்க முடியும்னு கேட்குறான். முதல் ஹாஸ்பிட்டல் போகலாம், அப்போதானே சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டானுங்க. செக்கப்லாம் முடிச்சுட்டு வெளியே உட்காந்துட்டு இருக்கேன். அவன் பேர் போட்ட இடத்துல நல்லா டான்ஸ் பண்ணுவான்னு எழுதியிருப்பான். இப்போ அதுவும் முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாக எரேஸ் பண்ணி வச்சிருக்கான். எல்லாருமே டேலண்டடாக இருக்காங்க, நான் மட்டும் இவ்வளோ யூஸ்லெஸ்ஸாக இருக்கேன். இது சரியாகவே 2 வாரம் ஆகுமாமா. நான்லாம் இருக்கிறதே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அது தூக்கி போட பார்க்க, அப்படி பண்ணாத, இந்த நோட் புக் உனக்கு ரொம்ப முக்கியம் இல்லையான்னு கொடுக்குறான். இவனுக்குமே இந்த நோட் புக் பற்றி தெரியும். என்னால் பண்ண முடியாது எதுவுமே இல்லைனாலும் சடனாக லீடராக சொன்னால் கண்டிப்பாக என்னால் ஆயிருக்கவே முடியாது. நீ ரொம்ப நல்லா ஒரு லீடராக பண்ண, சந்தோஷமா எப்பவும் சிரிச்சுக்கிட்டே உன்னால முடிஞ்ச பெஸ்ட்டை நீ போட்டுக்கிட்டே தானே இருந்தேன். இந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசையும் கூட. நீவன் சொல்லிட்டு இருக்கேன். எப்படி பார்த்தாலும் நான் இப்போ ஒரு லூசராக தானே இருக்கேங்கிறான். நீ இல்லை, நான் தான் லூசர். அதை இதையும் மனசுல நினைச்சுக்கிட்டு இதை பார்க்காம விட்டது என்னோட தப்பு தாங்கிறான். இதை முன்னாடியே நான் பார்த்துருக்கணும், என்ன தயவு செஞ்சு மனுஷன்னு சாரி எல்லாம் கேட்க, இல்ல நான் தான் சாரி கேட்க வேண்டிய இடத்துல இருக்குன்னு மாத்தி மாத்தி பேசுவோம். இவனுக்கு அழுக்க வந்துருச்சு. இங்க யாரும் லூசர் கிடையாது, நம்ம எல்லாருமே பெஸ்ட். இனிமேல் இது மாதிரி எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்ல, சரி வாங்க போலாம், நாளைக்கு ஸ்டேஜ்ல நீயும் தான் இருக்க போற, இது முன்னாள் லீடரோட ஆர்டர்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். பசங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி நின்றுக்கிட்டே ஏன் டான்ஸ் ஆடணும், உட்காந்துக்கிட்டே கூட ஆடலான்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்படியே கட் பண்ணா கான்சர்ட் டே வந்துடுச்சு. நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்திருக்கிறத பார்த்து நான் கொஞ்சம் கடுப்பாகிறா. இப்போ பசங்களும் எல்லாரும் சேர்ல உட்காந்துட்டு அவங்க 2 சாங்கோட ஸ்பெஷல் வேர்ஷனா 2யும் மிக்ஸ் பண்ணி தான் பாட போறாங்க. டக்காராக்கு அடிபட்டுருச்சு, ஸோ அவனால ஆட முடியாது, கொஞ்சம் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்துக்கிட்டே தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. 2 சாங்கும் மிக்ஸ் பண்ண வேர்ஷனாக பாடுறதால ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த லைவை பிரசிடென்ட்டும் அந்த மொட்டை பாஸோட தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மொட்டை பாஸ் இங்கே சுற்றிட்டு இருக்காரு. இவருக்கு வேலையே அதுதான். ஸோ இப்படி பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக போயிட்டு இருக்க. சகாமி நம்ம ஆசுக்காவை தான் பார்க்குறான். இவங்க 2 பேரும் பார்த்துக்கிறத நான் கடுப்பாக பார்க்குறா. ஸோ இப்படி ரொம்ப நல்லாவே பர்ஃபார்மன்ஸும் முடிய நம்ம ஹீரோயின், அவ சிஸ்டர், புது மேனேஜர், பழைய மேனேஜர்னு இவங்க 4 பேர் மட்டும் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணலான்ட்டு வந்திருக்காங்க. எப்படியும் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்துருவாங்களான்னு கேட்க, அப்படி அங்கே ஃபர்ஸ்ட் பிளேஸில் வரலனாலும் கிவ் அப் பண்ணவே கூடாதுங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரலனா கான்ட்ராக்டை ரினியூ பண்ண முடியாதுன்னு கேட்க, அது உண்மைதான். ஆனாலும் இந்த பசங்க எப்பவும் மிராக்கிளை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பசங்க மேலே ரொம்ப நம்பிக்கையாக ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறாங்க. கான்ட்ராக்டை ரினியூ பண்ணுறதுக்கு என்னெல்லாம் முடியுமோ அந்த எல்லா முயற்சியுமே நான் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க.
இந்த பக்கம் எல்லா பசங்களும் சேர்ந்து அந்த நோட் புக்ல டக்காராக்கு எந்த டேலண்ட்டுமே இல்லைன்னு எழுதுனது கூட அடிச்சல வச்சிருப்பான். ஆனா அவன் கிட்ட உள்ள எல்லா திறமையும் எல்லா பசங்களும் சேர்ந்து எழுதி வச்சிருக்காங்க. அவன் ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணுவான், எல்லா விஷயத்திலயும் அவனோட பெஸ்ட்டை கொடுப்பான், எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுப்பான், என்னோட படிப்புல கூட அவன் ஹெல்ப் பண்ணியிருக்கான். அவன் கேதர்னு சொன்னவான்ல, அது ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கறதுக்கே. டக்காரா நம்மளோட ட்ரெஷர் மாதிரி, அவனும் நம்ம ப்ளூம்ல இருக்கிறதுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன்னு ஒரு பேஜையே ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். இவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், பயங்கரமா அழுக வந்துட்டேன். என்ன அழுகிறேன்னு சொல்லிட்டு, இதை நான் தான் எழுதுன தெரியுமா, இதையும் நான் தான் எழுதுன தெரியுமான்னு சொல்லி அப்படியே ஒரே ஆனந்தமா போக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த நாள் வீக்லி ரேங்கிங் ரிலீஸ் பண்ற நாள். ரிசல்ட் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. வீட்டில் ஆஸ்காவும் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி பார்க்குறா. 6, 5, 4 இந்த பிளேஸ்லலாம் அவங்க இல்லை. இன்னும் கொஞ்சம் தள்ள 3வது பிளேஸில் மெலோடி இருக்குது. இவளுக்கு மனசே உடஞ்சிடுச்சு. கரெக்டாக சகாமி கால் பண்ணுறான். ரிசல்ட்டை பார்த்தியான்னு கேட்க அவள் ஆமான்னு சொல்ல, உள்ள பசங்கள்லாம் தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாருமே உங்களோட பெஸ்ட்டை போட்டிருக்கீங்க, ஸோ வருத்தப்படாதீங்கன்னு இவ்வளோ அழுதுகிட்டே சொல்ல, ஃபுல்லாக நீ ரிசல்ட்டை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தியான்னு கேட்குறான். இவளுக்கு புரியல. அப்போ நீ பார்க்கவே இல்லையான்னு கேட்க ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறா. ஃபர்ஸ்ட் பிளேஸில் கம் அகைன் இருக்கு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரே சந்தோஷம். உன்னோட ரியாக்ஷன் லேட்டாக வருதுமா நீவன் சொல்ல. அப்போது 3rd பிளேஸில் மெலடியும் ஃபர்ஸ்ட் பிளேஸில் கம் அகைனும் இருக்கான்னு கேட்க, அப்புறம் இல்லையா என்னன்னு இவனும் கேட்குறான். உள்ள பசங்க எல்லாம் பயங்கர குஷியில் இருக்கானுங்க. நீ எங்கே இருக்கேன்னு சொல்லி கேட்க, எங்கள் வீட்டில் தானே இருப்பேங்கிறா. இதோ வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். வரையா எங்கன்னு கேட்க, நீ இருக்கிற இடத்துக்கு தான் வரேன்னு சொல்லுவோம். எதுக்காகன்னு கேட்குறா. உன்னோட ஃபேஸை பார்க்கறதுக்காக தான் சொல்லிட்டு பைபிளை வேக வேகமாக இவளை பார்க்க தான் ஓடி வந்துட்டு இருக்கான். இங்கே இவளுக்கு ஒன்றும் புரியல. அப்படியே வெஷல் வாஷ் பண்ண போனவன் கிச்சன் ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சுட்டு வெளியே அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ சகாமியும் அந்த இடத்துக்கு வந்துட 2 பேரும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கு, ஒருத்தர் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. கரெக்டாக நான் வந்து அவனை ஹக் பண்ணி கங்க்ராட்ஸ்ன்னு சொல்லுவாளாம். இவ இதை பார்த்ததும் உடஞ்சு போயிட்டா. அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. என்ன பேசுகிறேன்னு சொல்லிட்டு இவன் விலகிட்டு திரும்பி பார்க்க அவளை காணோம். இப்போ நான் கொஞ்சம் பிஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு போக, இப்போ எந்த தப்பும் நடந்துடலையே, ரேங்கிங்கில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்கீங்க, ஸோ அந்த ஒரு உற்சாகத்தில் தான் உன்னை பார்க்கணுன்னு ஓடி வந்தேன். ஆக்சுவலாக நான் சொல்ல வரேன், என்னை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ, ஆனால் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு உள்ளே தான் ஓடுறான். உள்ள ஆஸ்காவும் இல்லை அதுக்கெல்லாம் பாசிபிளே கிடையாதுங்கிற மாதிரி இவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கேன். இவன் வரதை பார்த்ததும் அப்படியே வேலை செய்கிற மாதிரி ஆக்டிங்கை போடுறா. நடிக்காத, என்னை பார்க்கறதுக்காக நீ வெளியே நின்றுட்டு தானே இருந்துன்னு கேட்க, என்னை பார்த்துட்டியா, சிவ பூஜையில் கரடி மாதிரி நின்றுட்டனே, சாரிங்க. அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லும்போது இவனோட ஃபோன் அடிக்கவும், பாத்தியா மணி அடிக்குது, அப்போது உனக்கு பிடிச்ச பொண்ணுன்னு சொன்னல அது இவதானா அப்படின்னு கேட்க, அவன் டக்குன்னு கையை பிடிச்சி, போதும் இதை பண்ணுறதெல்லாம் நிறுத்து, நான் சொல்கிறது கேளுங்கிறான். இவ பேபன்னு பார்க்க, நீ நினைக்கிறது எதுவுமே கிடையாது, முக்கியமா நீ என்னை தப்பா புரிஞ்சுக்கவே கூடாது, நான் விரும்புறதுன்னு இவன் ஃபீலிங்ஸை சொல்றதுக்குள்ளேயே மீதி பசங்க எல்லாரும் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டானுங்க. எங்க போய் காதல் சொல்லி சேர்றது. 0 வந்ததுமே ஏண்டா ஏதாவது கெடுத்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, கம்மனு இருடான்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் இங்க மற்ற பசங்க கிட்ட எல்லாம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இவங்களுக்கு டிவி மீடியான்னு நிறைய ஆஃபர்ஸ் வந்திருக்கு. ஸோ கொஞ்ச நாளைக்கு சுற்றுப்பயணமா எல்லாத்தையும் பண்ண போறாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு கிளாத்தை எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கோங்க, ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ எல்லாரும் கிளம்புறீங்கன்னு சொல்லிட்டு புது மேனேஜர் சொல்லியிருக்காங்க. ஸோ பசங்க எல்லாம் பேக் பண்றதுக்கு ஆர்வமா கிளம்பிட, இவ எதுவுமே நடக்காத மாதிரி அவன்கிட்ட வந்து, போ நீயும் போய் பேக் பண்ணுங்கிறா. எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு அப்புறம் நான் உன்கிட்ட சொல்றேங்க என்னதான்னு கேட்குறா. இப்போ உன்கிட்ட சொன்னல அதுதான் சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்படியே ஒரு 3 மாசம் ஓடிடுச்சு. பசங்க டாப்ல இருக்கானுங்களாச்சே. லாஸ்டா ப்ளூமோட லைவை பார்த்தீங்களா? இப்போ நம்ம அவங்களோட தான் இன்டர்வியூல இருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம பசங்க பயங்கர பீக்ல இருக்கானுங்க. இப்படி நடக்கிறது எல்லாமே எனக்கு ஒரு மிராக்கிள் மாதிரி தான் இருக்குன்னு சகாமியும் ஃபீல் பண்றான். அண்ட் ஆப்போசிட் பேண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பையனே இவங்களோட கமகைன் சாங்கை ரெக்கமெண்ட் பண்ணி சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டிருக்கான். இவங்க இப்படி வளர்ந்து வரதுல இவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம்தான். ஸோ இவ்வளோ பாப்புலர்ல இருந்தால் இன்டர்வியூ எடுக்காமல் இருப்பாங்களா? அப்படி ஒரு இன்டர்வியூ போயிட்டுருக்கேன். அப்போது யுக்கி எழுந்து, எங்கள் குரூப்பை விட்டு போனவனுக்காகவும் சேர்ந்து எங்களோட பெஸ்ட்டை கொடுத்து நாங்கள் டாப்பில் வர முயற்சி பண்ணுவோன்னு சொல்ல, இப்போ ஏன்டா அவனை பற்றி பேசுகிறங்கிற மாதிரி உட்கார வச்சுட்டு இருக்கானுங்க. இவன் முதல்லையே உன்னால தான் அவன் போனோன்னு சொல்லிட்டு சண்டைக்கெல்லாம் வந்தவன். ஸோ அந்த போன பையனெல்லாம் நினச்சி பார்க்கவும் இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. இந்த பக்கம் பசங்க வீட்டில் இல்லாததால அசுக்கா சும்மா ஜாலியாக இருக்கான். அதிகமாக எந்த வேலையுமே கிடையாது. அப்போது இவளோட சிஸ்டர் அவட்ட, உனக்கும் சகாமிக்கும் எப்படி போயிட்டு இருக்குங்கிற மாதிரி ரிலேஷன்ஷிப்பை கேட்குறா. என்ன பேசுறேன்னு கேட்க, என்கிட்ட இருந்து மறைச்சிட முடியுமா உன்னால? பட்ட பகல 2 பேரும் அப்படி ஹக் பண்ணி நின்றுட்டு இருந்தீங்களே, ஒரு ஊரே பார்த்துருக்கோம், நான் பார்க்க மாட்டேன்னு சொல்றா. அன்னைக்கு இவங்க 2 பேரும் ஹக் பண்ணாங்க இல்லையா, அப்போ அது பின்னாடிலேருந்து இவன் பார்த்துட்டா. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, நீ சமாளிக்க. எனக்கு தெரியாம இருக்குமா? உன் மனசை நீ அவன்கிட்ட பறி கொடுத்துடலங்க. கொடுத்ததெல்லாம் உண்மைதான், ஆனால் முடிஞ்சு போயிடுச்சு.
எங்களுக்குள்ள எந்த ஒரு ரொமான்டிக் ஃபீலிங்ஸுமே நடந்தது கிடையாது. ஒரு மெய்டா இருந்துக்கிட்டு அவங்களோட கெரியருக்குள்ள போறது தப்புங்கிறா. இருந்தாலுமே அவன் கடைசியா கையை பிடிச்சி நான் விரும்புறதுன்னு பாதியோடு நிறுத்திருப்பான்ல, அதையெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்துட்டு வீட்டுக்கு வரான். நைட்டு பசங்களும் வீட்டுக்கு வரானுங்க. எல்லாருமே வரல, யார் யாருக்கு என்னென்ன வேலை இருக்கோ அதுக்கு போயிட்டு வேலை இல்லாதவங்க தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. சரி, ஏஜி எங்கன்னு கேட்க அவன் குவாலிஃபிகேஷனுக்காக நோட் புக்ஸ் எல்லாம் வாங்க போயிருக்கானாமா. நாங்க எல்லாரும் நேரம் காலம் பார்க்காம ப்ளூம்காக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அவன் மட்டும் படிச்சு டிகிரி வாங்குறதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு யுகிக்கு கோபமா வருது. நீ எப்படி பாத் ஹவுஸ்க்கு போய் ரிலாக்ஸ் பண்ற, அது மாதிரி அவன் படிப்புல பண்றான்னு சொல்ல, நான் அதுக்காக மட்டும் போறது கிடையாது. அங்க நம்மளோட குட்டி குட்டி ஃபேன்ஸ் வராங்க, அவங்களோட ஹாப்பினஸ்க்காக தான் போறேங்க. ஆனா அங்க போனாலே எனக்கு தான் பிடிக்க மாட்டேங்குதுங்கிறா. ஆமா, சகாமி அங்க வரது இல்லையில, அதனாலதான் அவன் அந்த கோவத்துல இருக்காங்கிறான். அப்படியே இவங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் ஒரு கான்செர்ட் இருக்கு. இவங்களோட புது சாங்கை ப்ரொமோட் பண்றதுக்காக சகாமியோட ஹை ஸ்கூல்ல தான் கான்செர்ட் பண்ண போறாங்களாமா. அதே ஸ்கூல்ல இவளும் டீச்சரா வேலை செஞ்சா. ஆல்ரெடி அங்க இவளுக்கு ஏதோ நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் ஞாபகம் ஒரு மாதிரி ஆயிட்டா. அப்போ கரெக்டா யுகிக்கு இவங்க குரூப்ல இருந்து ஒரு பையன் விலகி போனா இல்லையா, அவன்கிட்ட இருந்து டெக்ஸ்ட் வரவும் பயங்கரமா குஷியாகிட்டான். யார் இதுன்னு சொல்லி இவ கேட்க, அவனோட பேரு ரியோ. உங்களுக்கு அவனை தெரியக்கூட வாய்ப்பு இருக்கு, ஏன்னா சகாமியோட அதே ஸ்கூல்ல தான் அவனும் படிச்சான்னு சொல்ல இவளுக்கு மறந்து போயிடுச்சு. அந்த பையனும் இவங்களோட கான்செர்ட்ல ஜாயின் பண்றதா சொல்லியிருக்கேன். இதை கேட்ட ஏஜிக்கு கோவம் வந்துருச்சு. எப்படி நீயா இதை மாதிரி முடிவெல்லாம் எடுக்கலாம்? இவ்வளோ நாள் கழிச்சு மீட் பண்ணா ஆக்வர்டா ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, நீ பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்க. உனக்கு ஒரு மண்ணும் தெரியாதுன்னு திட்ட அவனுக்கும் கோவம் வந்துச்சு. டேடே சண்டை போடுறீங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ்லேயும் ஒரு காய்கறியும் இல்லை, இப்போ போய் வாங்கிட்டு வந்துடுறேன்ட்டு ஓடுறா. அப்படி வாங்கிட்டு வர கரெக்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இவட்ட கொடையும் இல்லை. ஸோ அப்படியே கச்சிவு போட்டு மேனேஜ் பண்ண ஒருத்தர் வந்து கொடையை பிடிக்கவும் பைபிள் பயந்தே போயிடுச்சு. அது வேற யாரும் இல்லை, சகாமி தான். வெதரை பார்க்காம கூட தான் வந்தியான்னு கேட்க, எனவே ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவனோட வந்தவன் டக்கு டக்குன்னு அப்படியே வேலைக்கு போக பார்க்குறா. இவனும் கிட்ட வரவும் திரும்பவும் அப்படியே பண்ணுறா. ஏன் இப்படி பண்றப்பா, நீ நினைச்சு போயிடுவேன்னு சொல்ல இவளுக்கு இவனோட வரதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் போல. நம்ம மீட் பண்ணியே ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சாங் வந்ததுல இருந்து நீ ரொம்ப பிஸி ஆகிட்ட. எப்பாச்சு தான் ரூம்கே வர, அப்படி வரும்போதும் டயர்டா இருக்கிற மாதிரி லுக்கை தானே கொடுப்பங்க. நான் அந்த மாதிரி லுக்ல எல்லாம் இருக்க மாட்டேங்கிறான். அப்போ இவளுக்குமே அந்த ரியோ பையன் யாருன்னு ஞாபகம் வந்துருச்சு. ஸ்கூல் படிக்கும் போது எப்போ உன்னோடவே தானே சேர்ந்து சுத்திக்கிட்டு இருப்பான். கஷ்டப்பட்டு எப்படியோ ஞாபகம் வர வச்சுட்டேன். என்ன உன்னோட அடுத்த பர்ஃபார்மன்ஸ்க்கு தான் என்னால் வர முடியாதுன்னு சொல்ல ஏன்னு சொல்லி கேட்குறான். என்னோட கனவுல இருந்து ஓடி வந்த இடம், ஸோ கண்டிப்பா என்னால் அங்கே வர முடியாதுங்கிறா. அதுக்கு சகாமியும் உனக்கு அப்படி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டனா அதை நீ ஆன்லைன்லேயே பார்க்கலாம், நீ எங்களோட புது சாங்கை கேட்கணும்னு ஆசைப்படுறேங்கிறான். அப்போ கரெக்டாக ஒரு 2 பொண்ணுங்க அது சகாமி தானே, பார்க்கறதுக்கு அப்படி தானே இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு வரேன். அவங்க இவங்கள பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அப்படியே மறைச்சு நின்றுக்கிட்டான். அடடே வேற யாரோ போலியன்ட்டு அந்த பிள்ளைங்க போயிட இப்படி க்ளோஸாக நிற்கவும் இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எதுக்காக நீ என்னை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்க? இது உங்களோட முக்கியமான நேரம் இல்லையாங்க, நான் உன்னை வச்சு ஃபன்லாம் பண்ணலையேங்கிறான். உங்க ரூம் மெய்டை நினைச்செல்லாம் கவலைப்பட வேணாம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் போய் இன்னொரு கொடையை வாங்கிட்டு வந்துட்டு ஓடியே போயிட்டா. இப்போ நேராக ரூமுக்கு வந்து பார்த்தா யாரோ பாட்டிலெல்லாம் வீசி அடிச்சிருக்காங்க. இவ வரும்போது கேக்கு கூட ரொம்ப கந்தரகோலம் பண்ணி போட்டிருந்துருப்பாங்க. ஃபேன்ஸ் அதிகமாகறாங்கன்னா ஹேட்டர்ஸும் உருவாங்குவாங்க இல்லையா, அவங்க பார்த்த வேலை போல. ஸோ இப்போ பழைய மேனேஜர் வந்து போலீஸ்கிட்டலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னு சொல்ல புது மேனேஜர் வந்து இங்கே தொடர்ந்து ஸ்டே பண்ணுறது உங்களுக்கு தான் டேஞ்சர், ஹோட்டல் புக் பண்ணிட்டு வந்திருக்க, அங்கே போய் ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீ என்ன பண்ண போறேன்னு இவ ஆஸ்காவை பார்த்து கேட்க, நீ வேணா உன்னோட சிஸ்டர் பிளேஸ்ல எடுத்துக்கோங்கிற மாதிரி புது மேனேஜர் சொல்றாங்க. ஆனா இவன் இல்லை, நான் இங்கேயே இருந்துக்கிறேன், இந்த வீட்டோட மெய்ட்னா, ஸோ இந்த வீட்டை நான் தானே பாத்துக்கணுங்கிறா. ஆனா இது ஆபத்தாச்சே நீவன் சொல்ல, சகாமி நீ உன்னை பத்தியும் உன்னோட மெம்பர்ஸ் பத்தியும் மட்டும் கவலைப்படு. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களோட ஃபேன்ஸ் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீ இன்னும் சாப்பிடல, உனக்காக குக் பண்றேன்ட்டு போக, ஆனா ஹோட்டல்லே அதெல்லாம் கொடுத்துருவாங்களேன்னு சொல்லவும், அப்ப நான் இந்த ரைஸ் கேக்கை எடுத்துட்டு போறேன்னு எடுத்துக்கிட்டான். ஆனா உனக்கு தான் ரைஸ் கேக்க அடுத்தவங்க பண்ணா பிடிக்காதேன்னு கேட்க, நீ ஒன்னும் அடுத்தவ கிடையாதுன்ட்டு எடுத்துட்டே போயிட்டான். ரூம்ல வந்து ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கவும் என்னாச்சுன்னு சொல்லி ஜீரோ வந்து கேட்க, அவகிட்ட ப்ராப்பரா சொல்லும் போதெல்லாம் ஏதாவது வந்துடுது. அவளே ஏதாவது டாபிக்கை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான்னு சொல்ல, நீ அவகிட்ட இருந்து வரப்போற பதில நினைச்சு வருத்தப்படாம உன்னோட ஃபீலிங்ஸை முதல்ல அவகிட்ட சொல்லுன்னு பேசிட்டு இருக்கவே பசங்க வந்து கூப்பிடுறானுங்க. பார்த்தா ஏஜியும் யுகியும் சண்டை போட்டிருக்கிறானுங்க. ஒன்றும் இல்லை, கார்ட் கேம் விளாடலாமான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கான். எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. இவன் மட்டும் படிக்கிறேன்ட்டு புக் எடுத்துட்டு போக ரியோக்கு டெக்ஸ்ட் பண்ணதுல இருந்து ஏன்டா இப்படி நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டிருக்கானுங்க. இந்த விஷயத்துக்கெல்லாம் எதுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிறீங்கன்னு கேட்க, இது ஒன்றும் சின்ன விஷயம் கிடையாது, கான்ட்ராக்ட் ரெனியூ ஆயிடுச்சுன்னா நம்மளோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா. இனிமேல் தான் நம்ம இன்னுமே ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும். அப்படி நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தா இவன் மட்டும் படிக்கிறேன்னு சொன்னா எனக்கு கடுப்பாகாதா? இவன் மட்டும் இவ்வளோ செல்ஃபிஷா இருக்கான், இப்ப விட்டுட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடாது, அதுக்காக தான் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அவன் உள்ள போயிட்டு இருக்கான். அப்போ நீயும் என்ன அப்படிதான் நினைக்கிறியாடான்னு இவன் கேட்க, இல்ல நானும் இனிமேல் என்னோட ஃபுல் எஃபோர்ட்டை
100% ப்ளூம்க்கு கொடுக்க போறேன், நீ உனக்கு பிடிச்சத பண்ணுன்னு சொல்லிட்டான். இப்போ அப்படியே கட் பண்ண ஸ்கூல்ல நடக்க போற ஈவெண்ட்டை டிஸ்கஸ் பண்றதுக்காக டீச்சர்ஸ் வந்திருக்காங்க. சகாமி ஸ்கூல்ல எல்லாம் எப்படி இருந்தாங்கிற மாதிரி கேட்க, நான் அப்படியெல்லாம் ஒன்றும் சேஞ்ச் ஆகலடாங்கிறான். ஆனா நீ ஆசுகாவை மீட் பண்ணதுக்கு அப்புறமா தானே சேஞ்ச் ஆன, இப்போ வர எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு சொல்ல, அடடா அதனாலதான் ஆஸ்காவை பார்த்தாலே சைல்டிஷா நடந்துக்கிறானான்னு மற்ற பசங்க கேட்கவும், அப்போ உங்க எல்லாருக்குமே ஆஸ்காவை தெரியுமான்னு கேட்கிறாரு. இப்போ அவங்க தான் எங்களோட ரூம் ஸ்டாஃபா இருக்காங்கன்னு சொல்ல, ரூம் ஸ்டாஃபா இப்போ அவங்க எப்படி ஒர்க் பண்றாங்கன்னு கேட்கிறாரு இவரு. ரொம்ப ரொம்ப நல்லாவே வேலை செய்யறாங்கன்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு இவரு சந்தோஷப்படுறாரு. என்னடா ரூட்டு மாறுதேங்கிற மாதிரி இவனே பாக்குறான். இந்த பக்கம் வீட்டுக்கு ஒருத்த வந்து கல்லெல்லாம் தூக்கி போட்டு போக கரெக்டா ஆஸ்கா பார்த்துட்டான். ஓடாத நில்லு, நீ ரியோ தானே, நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றா. இப்போ என்ன போலீஸை கூப்பிட போறீங்களான்னு கேட்க, நீ அந்த அளவுக்கு அவங்கள வெறுக்கிறியான்னு கேட்க, அப்புறம் எனக்கு கோவம் வராதா, நான் இருக்கிற வரைக்கும் எதையுமே சாதிக்காம நான் விலகுந்தும் இப்படி டாப்ல வந்து நிக்கிறாங்க, இதை நினைச்சு காலம் ஃபுல்லால நான் வருத்தப்படுவேங்கிற மாதிரி சொல்ல, சார் ஆஸ்காவை பார்க்கணும்னு கேட்டதால எல்லா பசங்களும் வீட்டுக்கு வர இதை பார்த்துட்டாங்க. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, இப்போ நான் ஒரு பார்ட் டைமரா இருக்கேன், நீங்க செலிபிரிட்டி ஆகிட்டீங்களா, சரி விடுங்க, இப்போ போலீஸ் கூப்பிடுறீங்களா, இல்லைன்னா சொல்லுங்க நான் கிளம்புறேங்க, உன்னோட விருப்பம் இவன் சொல்றான். அப்போ சரி நான் போறேன்ட்டு அவன் கிளம்பிட்டான். இங்க சார் வந்து நம்ம ஆஸ்கா கிட்ட, என்னை பார்க்கவே கூடாதுனால நீ நினைச்சிட்டு இருந்திருப்பேன், உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன்னு இவர் ஏதோ சொல்ல வரும்போது, நாளைக்கே ப்ளூம்காக உங்களோட ஃபுல் சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நம்புறேன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிட்டா. இப்போ யுக்கியுமே அந்த ரியோக்காக இவங்க கூட எல்லாம் சண்டை போட்டு நிறைய பேசிட்டான் இல்லையா, ஸோ சாரி கேட்டு ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ சகாமியும் ஆஸ்கா கிட்ட வந்து, அன்னைக்கு ஒன்று அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சிட்டேன், ரொம்ப சாரின்னு கேட்கிறான். இவன் இப்படி நடந்துக்கிட்டதுல இருந்தே ஆஸ்கா நார்மலா இல்லை. இப்போ அடுத்த நாள் பசங்களும் ஸ்கூலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டாங்க. நம்ம ஆசுகா ரியோவை மீட் பண்ணுறா. நீ எப்படி ஃபீல் பண்ணுறன்னு எனக்கு நல்லாவே புரியுது, நம்ம ரெண்டு பேருமே ஓடி வந்த இடத்துக்கே திரும்ப போகக்கூடாதுன்னு தானே நினைக்கிறோங்க. நான் ஒன்றும் அப்படி கிடையாது, ஆக்சுவலாக சந்தோஷமாக அவங்கள திரும்ப மீட் பண்ணான்னு கேட்க வாங்கிட்டே போனேன், ஆனால் நான் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன், அதான் தூக்கி போட்டு ஓடி வந்துட்டேங்க. இப்போ அந்த கான்செப்டை பார்க்கலனாலும் நீ ஓகேவா தான் இருப்பியா, என்ன மாதிரியே மொத்தமாக கொலாப்ஸ்ட் ஆகி போயிடக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேங்கிறா. நீங்கள் நிஜமாவே ஒரு நல்ல டீச்சர் ஆசுகான்னு இவனும் சொல்ல, இங்க பார்த்தா கான்செர்ட் ஆரம்பிச்சுட்டாங்க, பயம்புள்ள 2 பேரும் வேகமா ஓடி வர, நீ முன்னாடி போட வரன்ட்டு இருக்கா. இந்த பக்கம் இவங்களும் அப்படியே பாட்டு பாட ஆரம்பிச்சிட கரெக்டா ரியோ வந்து சேர்ந்துட்டான். இவங்க பட்ட கஷ்டங்கள், இவங்க ஃபேஸ் பண்ணது எல்லாத்தையும் தான் பாட்டா பாடிட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்க கேட்க ரியோவும் ஹீரோவும் ஒன்னா தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு. கான்செப்ட் முடியும் போது பைபிள ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டான். இப்போ பர்சனலாக பசங்களை மீட் பண்ணி எல்லார்கிட்டையும் சாரி கேட்குறான். அப்போ ஏஜியுமே சேர்ந்து சாரி கேட்க இவங்க யாருக்குமே ஒன்றுமே புரியல. ரியோ யுக்கி 2 பேருமே என்னை மன்னிச்சிடுங்க, அன்னைக்கு ரியோ மட்டும் விட்டு போகலன்னா அவனுக்கு பதிலாக நானே விலகி இருப்பேன், ஏன்னா அந்த மாதிரி ஒரு மன நிலைமையில தான் நான் இருந்தேன். யுகி சொன்ன மாதிரியே ப்ளூம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா பேக்கப் ஆப்ஷனுக்கு ஒன்று இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் நான் காலேஜே போனேன், இதுதான் உண்மையே. ஆனால் இப்போ நான் உங்களுக்காக தான் படிக்கிறதே. குவிஸ் காம்படிஷன் அட்டன் பண்ணும்போது நிறைய பாப்புலாரிட்டி கிடைச்சிது. ஸோ மேலும் மேலும் நான் நிறைய டாபிக்ஸ் படிக்க பேட் பீப்புள்கிட்ட இருந்து கண்டிப்பாக நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேங்க. இவனுக்கும் அழுக வந்துருச்சு, ஏன்னா நான் எப்போவுமே என்னை பற்றியும் ப்ளூமை பற்றியும் மட்டும்தான் கவலைப்பட்டேன், மற்றவங்களோட ஃபீலிங்ஸை நினச்சி கூட பார்க்கல. நானுமே ஒரு செல்ஃபிஷாக தான் இருந்துட்டேன் சாரின்னு கேட்க, நீ மட்டும் செல்ஃபிஷாக இல்லாமல் இருந்திருந்தா இப்போ ரியோவை மீட் பண்ணியிருக்கவே மாட்டோம் இல்லையா. ரியோ, இந்த ப்ளூம் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நான் என்னை பற்றி மட்டும்தான் நினச்சினே தவிர உன்னை நினச்சி கூட பார்க்காம போயிட்டேன், என்னை மன்னிச்சிடுன்னு கேட்க அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இவனுக்கும் அழுக வந்துருச்சு. இவன் நேரம் இப்போ யுகி கிட்ட போய், எத்தனையோ விஷயங்களை நீ எங்களுக்கு சியர் பண்ணியிருக்க, நீ ஒரு செல்ஃபிஷ் கிடையாதுங்க, மற்ற பசங்க எல்லாருமே யுகி நாங்கள் எல்லாருமே உன்னை லவ் பண்ணுறோண்டான்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. ரியோவுமே என்னை ஃப்ரெண்டாக நினச்சதுக்கே ரொம்ப தேங்க்யூன்னு சொல்கிறான். ஏன்டா என்னை எல்லாரும் சேர்ந்து அழுக வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒன்று சேர்ந்துட்டானுங்க. நம்ம ஆஸ்காக்குமே தேங்க்ஸ் சொல்லணும், ஆனால் வர வழியிலே நின்றுட்டாங்கன்னு சொல்கிறான். நான் ஓடி வந்த இடத்துக்கு திரும்ப வரவே மாட்டேன்னு இவன் கிட்ட சொல்லியிருப்பாள்ல, அது ஞாபகம் வந்ததும் இப்போ போய் ஒவ்வொரு கிளாஸ் ரூமாக பார்க்குறான், எங்கேயுமே அவள் இல்லை. ஏன்னா அவன் ஸ்கூலுக்கு வெளியவே உட்காந்து அப்போ நடந்ததெல்லாம் நினச்சி ரொம்ப முடியாமல் இருக்கேன். அப்போ சகாமி வந்து அவளோட கையை பிடிக்கிறான். இவனை பார்த்ததும் அவளும் அதிகமா அழுக ஆரம்பிச்சிட்டா. பசங்க எல்லாம் கான்செர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஆஸ்காவும் வந்திருப்பா, ஆனா அவளால உள்ள போய் அதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாம ரொம்ப டிப்ரெஷன்ல வெளியவே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். சகாமி ஓடி வந்து அவனோட கையை பிடிக்கிறான். இவ்வளோ ரொம்ப கஷ்டத்துல இருக்கா, உனக்கு என்னாச்சு, ஏதாவது அடிபட்டுச்சாங்கிற மாதிரி கேட்க, இல்ல நான் ஓகேவா தான் இருக்கேங்கிறா. உன்னை பார்த்தா ஓகேவா இருக்க மாதிரியே இல்லையேன்னு பேசிட்டு இருக்கும் போதே சார் வந்துட்டாரு. நானே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு அவளை பிடிச்சி எழுப்பி விட்டுட்டு, இங்கே ரொம்ப க்ரௌட் ஆகிறதுக்கு முன்னாடி நீ போயிடு, ஆசுக்காவை நான் பார்த்துக்கிறேன்,
உனக்கு உள்ள போக விருப்பம் இல்லை தானுங்க? ஆமாங்கிறா. அப்போ நானே உன்னை கொண்டு போய் விடுறேன், நீயும் உள்ள போய்க்கப்பான்னு சொல்லிட்டு அவர் கூட்டிட்டு போயிட்டாரு. இப்போ உள்ள காட்ட பசங்க எல்லாரும் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. பழைய மேனேஜர் வந்து போது டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு பசங்களை எல்லாம் கூட்டிட்டு போயிட்டாரு. சாரே ஆசுகாவை கூட்டிட்டு போனதால ரொம்ப சந்தோஷம். பயப்படுறதுக்கு அவசியம் இல்லையான்னு பேசிட்டு இருக்கேன். ஹீரோ ஒட்டா அவரே வந்து காப்பாத்தி கூட்டு போறாரு. ரொமான்டிக் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆயிடும் போலியேன்னு யோகி பேசவும் சும்மா தொட்டத்துக்கெல்லாம் இமேஜின் பண்ணாதடான்னு பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசுறது கூட சகாமியால கேட்க முடியல. அப்போ இன்னொரு சார் வந்து சாரி ரொம்ப க்ரௌட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களை எல்லாம் அனுப்பணுமே, எங்க அந்த இக்கா சாரை காணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். அவரு ஆசுகாவை விட போயிருக்காருன்னு ஒரு பையன் சொல்றான். ஆசுகாவான்னு இவரு கேட்க, ஆசுகா இங்க முன்னாடி டீச்சரா இருந்தாங்கலங்கும் போது இப்போ அவங்க எங்களுக்கு மெய்டா இருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த பேரை கேட்கவும் இவர் முகமே மாறுறத நம்ம சகாமியும் கவனிக்கிறான். இங்க அந்த இக்கா சாரும் நீங்க ஓகேவா இல்லைன்னு நல்லாவே தெரியுது, நானே உங்களை டிராப் பண்றேன், அப்பதான் சகாமியும் வருத்தப்படாம இருப்பான்னு சொல்றாரு. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ண நைட்டு நம்ம பசங்களும் வந்துட்டானுங்க. உள்ள வரும்போதே கலர் பேப்பர் எல்லாம் வெடிச்சு செமையா என்ஜாய் பண்றா. கேக்கெல்லாம் கூட ரெடி பண்ணி வச்சிருக்கா. ஏன்னா இன்னைக்கு அவங்க பாடின அந்த புது சாங்குமே ட்ரெண்டிங்ல இருக்கு. செலிப்ரேட் பண்ணி ஆகணும்னு சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன். நீங்க ஓகேவா தான் இருக்கீங்களான்னு ஜீரோ கேக்குறான். நான்லாம் ஓகேவா தான் இருக்கேன், எக்ஸசைஸ் பண்றது இல்லை இல்லையா, ஓடுனதால எனக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே உங்களுக்காக பாத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணியும் வச்சிருக்கேன்னு சொல்ல, அப்போ குளிச்சுட்டு வந்து இது சாப்பிட்றோன்ட்டு பசங்களாம் போயிட்டாங்க. இவ இப்படி சிரிச்சு பேசுறத முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ குளிச்சுட்டு வந்து இப்போ நாங்கள் ரியோவோடலாம் நல்லா பேசி ஒத்து போயிட்டோம். அவன் போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசுகிற வரைக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். இப்போ டிசைட் பண்ணிட்டேன், ஷாப்பில் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு நல்ல பேக்கராக ஃப்யூச்சரில் வரப்போகிறேன்னு சொல்லிட்டு போயிருப்பான். அதுக்காக ரொம்ப தேங்க்யூன்னு இவன் சொல்ல, வேணாம் எனக்கு நீ ஹெல்ப் பண்ணதுக்கு நானும் உனக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க, மிஸ்டர் இக்கா தானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறான். இல்லை அவருக்கும் முன்னாடி நீ தானே ஃபர்ஸ்ட் வந்துங்க. உண்மைதான், இருந்தாலும் சொல்லிட்டு அவனுக்கு சந்தோஷமாயிடுச்சு. இப்போ எல்லாரும் போல நானும் ஹார்ட் ஒர்க் பண்ண போறேங்க, ஆல்ரெடி நீங்க ஹார்ட் ஒர்க் தானே பண்ணிட்டு இருக்கீங்கிறான். இங்க கான்ட்ராக்டை ரினியூ பண்றது உன்னோட ட்ரீம்ல ஒன்று அச்சீவ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுவேன்னு சொன்னல, அது நடந்துருச்சுலங்கும் போது உண்மைதான், அது ஒரு ஜஸ்ட் அச்சீவ்மெண்ட் மட்டும்தான். இன்னும் நான் போக வேண்டிய பாதை ரொம்ப நீளமா இருக்கு. எதை மீன் பண்ற, என்ன பிளான் வச்சிருக்கேன்னு இவன் கேட்க, பாரு உன்ட்ட சொல்லவே மறந்துட்டேன், புது சாங்கு கேட்டதும் எனக்கே ஒரு தைரியம் வருது தெரியுமா, நீங்க பாடுறது கேட்கும் போதே எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்குன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப சந்தோஷத்துல இருக்கா. இப்போ நேரா உள்ள வர பசங்க எல்லாரும் ஆஸ்காக்கு ஏதாவது வாங்கி தரணும், நம்ம எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ரெண்டுல ஒன்று சூஸ் பண்ண சொல்றாங்க. அதுலயும் தேங்க்யூ டேவா ஒன்று கொண்டாட போறாங்க. கேக்லாம் வச்சு செலிப்ரேட் பண்ணும்போது கண்டிப்பா ப்ரெசென்ட்டும் வேணும், கூடவே கிளீன் பண்ணி பாவம் அவங்க கையெல்லாம் ரொம்ப மோசமா இருக்குல்ல, அதுக்கு நம்ம க்ரீம் எல்லாம் வாங்கி தரோம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கானுங்க. இப்போ இந்த பக்கம் அப்படியே பிரசிடென்ட்டை காட்ட ப்ளூம் நினச்சி ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. புது சாங்கும் டாப் ரேங்க்ல இருக்கு. ஸ்கூலில் நடந்த ஈவெண்ட் நல்லபடியாக முடிஞ்சுதான்னு கேட்க, அதெல்லாம் பிரச்சனையே இல்லாமல் தான் முடிஞ்சுதுன்னு இவர் சொல்லவும், ஆசுகா இடையில போந்து ஏதோ கொலாப்ஸ் பண்ணியிருப்பா போலேயே கேள்விப்பட்டனேன்னு கேட்க, ரியோவை கூப்பிட்டு வந்தா ஆனால் அது பெரிய பிரச்சனை எல்லாம் ஆகலை, அவங்களே பேசி முடிச்சிட்டாங்கன்னு சொல்லவும், எக்ஸ் மெம்பரை பற்றி கவலைப்படுறதும் மெய்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸாங்கிற மாதிரி ஒரு மாதிரி கேட்க, அப்படி இல்லை பசங்களோட மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனால தான் அப்படி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு புது மேனேஜர் நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட்டிவாக பேச, டைம் முடிஞ்சிருச்சு எனக்கு வேலை இருக்குன்னு அனுப்பி விட்டாங்க. ஆனால் சம்திங் எதையோ அவங்க சென்ஸ் பண்ணி தான் இப்படி பேசுறாங்கன்னு புது மேனேஜர் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க முன்னாடியே நம்ம ஹீரோயின் பண்ண கேக் எடுத்துட்டு நீ ஒன்னும் அடுத்தவ கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிருப்பான்ல, ஸோ அதை தான் இவங்க திங்க் பண்ணி பார்த்துட்டு போறாங்க. இப்போ இந்த பக்கம் யுக்கி நானோட கடைக்கு வந்திருக்கான். நாளைக்கு தேங்க்யூ டேன்னு ஆஸ்கா கொண்டாட போறோம், நீயும் வான்னு கூப்பிட, நான் வந்தா சகாமி அன்ஹாப்பி ஆயிடுவான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான், அவனுக்கு பிடிச்ச பொண்ணு வேற யாரோ இருக்காங்களாமான்னு சொல்லிட, உடனே பையபுள்ள மண்டி போட்டு நான் உனக்காக இருக்குங்கிறான். பட் நோ குட் சைன். இப்போ இந்த பக்கம் புது மேனேஜர் நம்ம ஹீரோயினை பார்க்க வந்திருக்காங்க. ரியோ விஷயத்துல ஹெல்ப் பண்ணதுக்காக தேங்க்யூன்னு சொல்லி கொடுத்துட்டு, ஃபியூச்சர்ல உனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாம இருக்கணும்னா ஒரு மெய்டா சகாமி கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணுங்கிறாங்க. இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இப்படி சொல்றதுக்கு என்ன மன்னிச்சிடு, ஃபியூச்சர்ல நீ இதை நினைச்சு வருத்தப்படக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் நான் சொல்றேங்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இப்போ நைட்டு போல பசங்களாம் ஆசுகாக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்ப கரெக்டா அவளே உள்ள வர, உனக்கு இப்போதைக்கு ஏதாவது தேவைப்படுதா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். டே நல்லா கத்த, அவகிட்டே கேட்டா தானே தெரியுங்கிறான். அவளும் யோசிச்சு எனக்கு இயர்ஃபோன் வேணும், கிளீன் பண்ணும்போது மிஸ் பண்ணிட்டேன்னு போய் சொல்றா. அவ ஸ்கூலுக்கு வெளியே உட்காந்தால்தால அப்பதான் அதை மிஸ் பண்ணிருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆஸ்காவோட சிஸ்டரை மீட் பண்றாங்க. அவ நிறைய ஃபோட்டோ வாங்கிட்டு வந்திருக்கா. இவளுக்கு ஜீரோவை தான் ரொம்ப பிடிக்கும். அப்போ எப்படி ஆஸ்கா இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரி தான் இருக்காங்கன்னு சொல்ல, அவ அந்த ஸ்கூலுக்கு போனாலான்னு சொல்லிட்டு இவன் முகமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நேரா உள்ள வந்தா டீச்சர் வந்திருக்காங்க. ஆஸ்கா எப்படிப்பட்ட ஒரு டீச்சரா இருந்தாங்கன்னு பசங்க கேட்கவும், அவங்களா ஏதோ நடந்துருச்சு அப்புறம் வேலையை விட்டு போயிட்டாங்கிற மாதிரி சொல்ல, யூரிக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. உள்ள வந்தவன் ஃபுட்டை டெலிவரி பண்ணிட்டேன்னு சொல்லி வச்சுட்டு, நான் தான் ஆசுகாவோட சிஸ்டர்,
முன்னாடி அவளுக்கு ஸ்ட்ரிக்ட் கைட்னஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. அப்படி என்னதான் அவளுக்கு ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ சகாமி நேரா இக்கா கிட்ட தான் கேட்குறான், அப்படி என்னதான் அங்கே நடந்ததுன்னு சொல்லி. ஒரு பக்கம் இவரும் சொல்ல, இன்னொரு பக்கம் அவ சிஸ்டருமே சொல்றா, ஆசுகா ரொம்ப நல்ல ஒரு டீச்சரா இருந்தாங்க, அவங்கள சுத்தியுமே ஸ்டூடெண்ட்ஸா தான் இருப்பாங்க. அவ டீச்சர் ஆகணுங்கிறதுக்காகவே பிறந்தவ. எப்பவும் எல்லா பசங்களுக்கும் பிடிச்ச வழியில போறதுக்கு சியர் பண்ணுவா. இப்போ ஒரு மாதிரி பேசிட்டு போனார்ல, அவரோட வேலை எல்லாத்தையும் இவளுக்கு கொடுப்பாங்க. அப்படியே பசங்களுக்கும் சப்போர்ட்டிவா இருப்பாங்க. எத்தனை வேலை இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சிருவாங்க. இதனால சரியா தூக்கம் இல்லாம ரொம்பவே டயர்டா இருக்கா. இதுல ஒரு பொண்ணுக்கு ஓவர்சீஸ்ல ஹெல்ப் பண்ணிருப்பா. இது மூலமா காலேஜ்ல உனக்கு சீட் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு நாள் ரொம்ப கோவத்தோட அந்த பொண்ணோட அம்மா நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. அதே நேரம் இவ ஜூனியருங்கிறதால எல்லா டீச்சரும் வேலையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அந்த ஸ்ட்ரெஸ்ல ஸ்டூடெண்டோட குவிஸை மிஸ் பண்ணிடுறா. இது மாதிரி மிஸ் ஆயிடுச்சுன்னு எல்லாரும் முன்னாடியும் சாரி கேட்க, என்ன இவ்வளோ நான்சென்ஸா பேசுறீங்கன்னு பசங்களாம் கூட திட்டிருக்காங்க. இதுக்கப்புறத்துல இருந்து அவங்க இவட்ட ஃப்ரெண்டே கூட பழகுறதே இல்ல. எல்லா டீச்சரும் அவங்க வேலையை பர்ஃபெக்டா பண்றாங்க, உன்னால இதை கூட பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அந்த ஓவர் ஒர்க் கொடுத்தவனே பேசுறான். இதெல்லாம் இவளால தாங்கிக்கவே முடியல. எவ்வளவு நாள் இப்படியே இருக்க முடியும்? அதனாலதான் இனிமேல் அந்த ஸ்கூல் பக்கமே வர வேணும்னு முடிவு பண்ணிட்டா. ஆனா இதுல இருந்து வெளியே வரதுக்கு அவளுக்கு 1 வருஷம் ஆச்சு. ஹாஸ்பிட்டல் மெடிசன் சாப்பிட்டு தான் ஓரளவு ரெக்கவர் ஆகி என்னோட ஷாப்ல ஹெல்ப் பண்ணான்னு தங்கச்சியும் சொல்றா. ஆசுகாவை என்ன இப்படி ட்ரீட் பண்ணிருக்காங்கன்னு பசங்க யாருக்கும் மூஞ்சியே இல்ல. சரி அவங்க கிட்ட காட்டிக்கிட்ட மாதிரி எதுவும் நடந்துக்காதீங்க, எப்பவும் போல நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சகாமி கூட்டிட்டு வரான். இப்போ அவ உள்ள வரும்போதே செம்ம செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருச்சு. அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. இவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். எங்களை இவ்வளோ நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு தேங்க்யூ டேன்னு உங்களுக்காக கொண்டாடுறோன்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க உங்களுக்கு ப்ரெசென்ட்னு எல்லாரும் ஒவ்வொன்று கொடுக்குறாங்க. உங்களை போர்ட்ரேட்ல வரைஞ்சிருக்கேன், இங்க பாருங்க நீங்க கேட்ட இயர்ஃபோன்னு சொல்லிட்டு ஆப்ரான்லாம் கொடுக்க அவ ரொம்ப ரொம்ப குஷி ஆயிட்டா. சகாமியை தவிர இது நாங்க எல்லாரும் சேர்ந்து கொடுத்த ப்ரெசென்ட்டுங்க. இயர்ஃபோனே நான் தான்டா கேட்டு சொன்னங்கிறான். கேட்டா மட்டும் போதுமா, வேற எதுவும் செயலே இல்ல, அடுத்த டைம் மறக்காம ப்ரெசென்ட் கொடுத்துட்டு சரியான்ட்டு போறான். கேக்கு கொண்டு வந்து வச்சு, எங்களுக்கு மெய்டா இவ்வளோ நாள் எங்களை டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுத்தினது மட்டும் இல்லாமல் இப்போ ஜாலியாக எல்லாம் விளையாடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இவளால சந்தோஷத்தை தாங்கிக்கவே முடியல. டீச்சராக இருந்து ஒன்று கூட வாங்கல, ஆனால் இவ்வளோ கொடுத்துருக்கீங்களே. என்னதான் சோகமான சுச்சுவேஷனுக்கு போனாலும் மேற்கொண்டு நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்து மூவ் ஆன் ஆகிக்கிட்டே இருக்கணும். தோத்து போகிறத நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு இவ சொல்ல வாழ்க்கையில் ப்ளூம் வரக்கூடிய நாளும் வரும். அதானே ஸ்கூல் டேஸ்லேயே கேட்டு ஞாபகம் இருக்குங்கிறான். அதை தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இவ்வளோ ப்ரைஸ் பண்ணுறீங்க, ஆனால் ஒரு டீச்சராக நான் எதுவுமே பண்ணாமலாம் வந்திருக்கேங்கிறா. ஆக்சுவலாக ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவ ஃபோன்லேயே தான் லைவை பார்க்க ஆரம்பிச்சிருக்கா. அப்போ ஹீரோவும் ஸ்டார்ட் பண்ணும்போதே, ஸ்கூல் டேஸில் என்னை ஒரு டீச்சர் மோட்டிவேட் பண்ணதால தான் நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன், கண்டிப்பாக இந்த சாங் உங்களையும் மோட்டிவேட் பண்ணணும்னு நம்புறேன்னு சொல்லிட்டு ஒரு அழகான மோட்டிவேஷனல் சாங் தானே பாடியிருப்பாங்க. அந்த சாங்கை கேட்டு தைரியம் வந்ததால தான் ஃபோனில் பார்க்க பிடிக்காம நேர்லேயே வந்து பார்க்கணுன்னு ஸ்கூலுக்கே வர துணிஞ்சு வந்திருக்கா. நான் பண்ண தப்புகளுக்கு சாரி கேட்கறதுக்காகவும் தான் வந்தேன், ஆனால் என்னால் முடியலன்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நின்றுட்டேன்னு சொல்ல, ஆசுகா உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு பசங்களாம் சொல்கிறாங்க, சாரி ரிமைண்ட் பண்ணி உங்களை இது பண்ணிட்டோன்னு சொல்ல, இல்லை நான் தான் ஃபூல் மாதிரி இந்த டைமில் இதெல்லாம் பேசி உங்களையும் அப்செட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்ல, நீ ஒன்றும் ஃபூல் கிடையாதுன்னு கத்துறான். அப்புறம் உன்னோட எஃபர்ட்ஸ்க்கு நீ எதுக்கு சாரி கேட்கணும்? அப்படி சாரி கேட்டால் மட்டும் என்ன ஆக போகுது? அது உன்னோட சந்தோஷமே இல்லாத பாஸ்ட் தானே. அதெல்லாம் திரும்ப ஞாபகப்படுத்தி உன்னை நீயே காயப்படுத்திக்கிறத ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. நான் தானே அங்கிருந்து ஓடி வந்தேங்கிறா. அதுக்காக அவங்க உன்னை யூஸ் பண்ணியிருக்காங்க, உன்னை கார்னர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒஸ்ட்டாக நடந்துக்கிட்டது அவங்க தான். நீ எந்த தப்புமே பண்ணல. உனக்கு அந்த இடத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நீ தான் பெஸ்ட், எப்பவுமே நீ தான் பெஸ்ட்ன்னு சொல்ல, அப்போ நிஜமாவே அங்கீகாரம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல தானே, நான் அப்போ எப்படி இருந்துக்கலாம் இல்லையான்னு சொல்லிட்டு அழுக, கண்டிப்பா நீங்க தான் பெஸ்ட்னு எல்லா பசங்களும் கத்துறானுங்க. அவளையும் சேர்த்துக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து ப்ளூம் தான் பெஸ்ட்னு கத்துறாங்க. அடுத்த வருஷமும் இதே போல தேங்க்யூ டே கொண்டாடணும். அடுத்த வருஷம் என்ன, வருஷம் எப்பவும் கடைசி வரைக்கும் கொண்டாடிக்கிட்டே தான் இருக்கணுங்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ண மாடியில நின்றுக்கிட்டு அவங்க கொடுத்த கிஃப்ட் எல்லாம் பார்த்து ஒரு மாதிரி லைட்டா குடிச்சுக்கிட்டே சந்தோஷத்துல இருக்கான். அப்போ ஹீரோ வந்து, ஆக்சுவலா உனக்கு என்ன ப்ரெசன்ட் கொடுக்கணும்னு தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், அதுக்கு முன்னாடி இப்போ நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லி டக்குன்னு அவ கையை பிடிச்சி இழுத்து கிட்ட போய் நான் உன்னை விரும்புறேன்னு சொல்லிட்டான். இதுல கையில வேற ஏதோ எழுத என்னதுன்னு கேக்குறா. இது உனக்கு நான் கொடுக்குற அங்கீகாரம். என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு அது இருக்கணும்னால அவசியமே கிடையாது, ஏன்னா நீ பெஸ்ட், உனக்கு அது தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் இங்க நின்று பேசிட்டு இருக்க. இதை எல்லாத்தையுமே ஜீரோ கேட்டுட்டான். ஆனா அவன் முகம் கொஞ்சம் சரியில்லை. இப்போ நம்ம பசங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க. இது இவங்களோட இன்னொரு புது சாங் ரிலீஸ். இது நம்ம ஹீரோயின் நினைச்சு எழுதிருப்போம் போல ப்ரப்போஸ் பண்ணிட்டான்ல. ஸோ சூப்பரா லைவ் ஓடிட்டு இருக்க. இது நம்ம ஹீரோயின் டிவியில பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா.
ஏன்னா நம்ம பசங்க இவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ கூட ட்ரெண்டிங் நம்பர் 2ல இருக்காங்க. ஆக்சுவலாக அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் டீம் எமோஷனலாக பேசிகிட்டு இருந்திருப்பான்ல, அப்போது 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போவுமே சப்போர்ட்டாக இருந்திருக்கணுங்கிற மாதிரி, அப்போது இனிமேல் நம்ம சீல் ஆஃப் அப்ரூவல் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். இவன் ப்ரப்போஸ் பண்ணதை இவன் எப்படி எடுத்துக்கிட்டான்னு தெரியல. பட் இதெல்லாத்தையுமே அன்னைக்கு ஜீரோ கேட்டிருப்பான் இல்லையா, அதை இப்போ வர நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா இப்போது இக்கா சார் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுருக்காரு. பசங்களை பற்றி கேட்கும்போது இவ ஒவ்வொருத்தர் பற்றி சொல்ல சொல்ல அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. சரி, எதுக்காக இப்போ நீங்கள் என்ன கூப்பிட்டீங்கன்னு கேட்க, ஆக்சுவலாக நான் அந்த ஸ்கூல்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டேன், என்னை அக்கௌண்ட்ஸ் வேலை பார்க்க சொன்னாங்க, உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நான் இந்த முடிவை எடுத்தேன், இப்போது ஃப்ரீ ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. சச்சா, அப்படிலாம் நான் ஒன்றும் பண்ணிடல. சரி, நீங்கள் ஒர்க் பண்ணுறது என்ன மாதிரி ஸ்கூலுன்னு கேட்கும்போது அங்கே நிறைய விஷயங்கள் புதுசாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்காரு. தென் இப்போ அப்படியே கட் பண்ண பசங்க எல்லாரும் கான்சர்ட்டு டான்ஸுன்னு சொல்லிட்டு பிஸியாக இருக்காங்க. இதில் ஏஜி வந்துட்டு குவிஸ் காம்படிஷன் அட்டன் பண்ணியிருந்திருப்பான். சேனலில் இவனுக்கு ஆப்போனண்ட் ஒருத்தன் வந்திருக்கான். ஸோ அவன்கிட்ட தோற்று போயிட்டேன்னு சொல்லிட்டு இதை பற்றி பசங்களாம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கு. அப்போது பிரசிடென்ட் வராங்க. உங்களோட ஃபேன்ஸ் கேட்குற ஒரே கேள்வி, ப்ளூம் எப்போ லைவ் கான்சர்ட் பண்ண போகிறாங்கங்கிறது தான். அவங்களோட விஷயம் நிறைவேற்றணும் இல்லையா. இதுதான் ப்ளூமோட ஃபர்ஸ்ட் நேஷன் வைட் டூர் கான்சர்ட்டாக இருக்க போகுது. டிசம்பர் 2 டோக்கியோவிலேருந்து நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம். அது ரொம்ப சூப்பரான இடம். அதனால பசங்களாம் பயங்கர குஷியில் இருக்காங்க. சகாமியுமே இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறத ஆஸ்காவும் பார்க்குறா. இப்போது ஆஸ்கா கிட்ட பிரசிடென்ட்டுமே வந்து அன்னைக்கு 1000 ஃபேன்ஸை ப்ளூம்காக ஏற்பாடு பண்ணுவேன்னு சொன்னால, உன்னால தான் இப்போது அவங்க சக்ஸஸ் வழியில் போயிட்டுருக்காங்க. ஸோ ப்ளீஸ் தொடர்ந்து உன்னோட சப்போர்ட்டை அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும்னு கேட்டுக்கிறாங்க. இப்போது இதனால பசங்களும் ரொம்ப பிஸி ஆகிட்டாங்களா. நீ 1 வீக்காக வீட்டுக்கு லேட்டாக தான் வந்துட்டுருக்க, உன்னோட சாங்கும் சூப்பராக இருக்குது, காலையில் கார்பேஜ் கொட்டுறதுக்கு கூட நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இது உனக்கான அப்ரூவல்னு கையில் ஒரு பூவை போட, இவனும் அவளோட கையை பிடிச்சி இன்றைக்கும் ஃபுட் ரொம்ப சூப்பராக இருந்தது, எங்களை தினமும் இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லி இது உனக்கான அப்ரூவல்னு அவளோட கையில் பூ போட்டுட்ருக்கான். அப்புறம் உங்களோட புது சாங் ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு என்னோட சிஸ்டர் சொன்னான்னு சொல்லிட்டு அவள் ஜீரோவோட தீவிரமான ஃபேன் ஆயிட்டா. அவனோட பொம்மையை எடுக்கணும்னு டால் மிஷினில் ட்ரை பண்ணா சகாமியோட பொம்மை வந்துடுச்சு. பார்த்தா நான் சகாமியோடது கிடைக்கலையேன்னு பார்த்துட்ருக்கேன். அவளோட கையில் ஜீரோ பொம்மை இருக்குது. ஸோ 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. இது போல் அவள் வாழ்க்கை உங்களால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவள் சந்தோஷமாக இருக்கிறதால நானுமே சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிகிட்டு இருக்கா. தென் அப்படியே கட் பண்ணால் வீட்டில் ஜீரோவுக்கு ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போது இவனுமே கொஞ்சம் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறான். எல்லாருமே பெஸ்ட்டாக இருக்காங்க, நான் மட்டும் பெஸ்ட்டாக இல்லையே, அதனால தான் இவ்வளோ படிக்கிறேன்னு சொல்லவும், அப்படியெல்லாம் ஏன் நினைக்கிற, உன்னால் முடிஞ்ச எஃபோர்ட்டை நீ போடுற, இனிமேல் உனக்கு பிடிச்ச விஷயங்களே பண்ணுன்னு என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் எப்போ டீச்சராக போகிறீங்கன்னு சொல்லி கேட்குறான். நான் உங்களோட மெய்டாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு இதுவே போதும், எப்போவுமே இப்படியே இருக்கணும்னு ஆசைப்பட்றேங்க, கண்டிப்பாக நீங்கள் கடைசி வரைக்கும் எங்களுக்கு இப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். கரெக்டாக இதை சகாமி வந்து பார்க்கவும் டென்ஷன் ஆகிட்டான். நான் போய் குளிக்கிறேன்னு ஃப்ரிட்ஜில் அப்படியே இடிச்சிட்டு உள்ளே போயிட்டுருக்கான். இவன் இங்கே ஐயோ துணியை பாரு துவைக்கவே மறந்துட்டேன்னு ஓடிட. இப்போ ஜீரோ சகாமி கிட்ட வந்து என்னை பார்த்து பொறாமப்படுறியா, இது மாதிரி நீ பண்ணிகிட்டே இருந்தனா சீக்கிரம் எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்ல, இவனும் புரியாமல் பார்த்துக்கிட்டே இருக்கான். நீயும் ஆசுகாவும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறத அன்னைக்கு தெரியாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறத நான் கேட்டுடுவேன்னு சொல்லவும், நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக பேசிக்கிறோம் அவ்வளோதாங்கிறான். அப்படி இருந்தால் ரொம்ப சந்தோஷம், நானும் அப்படி தான் நினைக்கிறேன், ஆனால் மற்றவங்களாம் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ இனிமேல் தான் நீ இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறான். இப்போ உள்ள நம்ம ஹீரோயினும் இக்கா சொன்னால் அந்த ஃப்ரீ ஸ்கூல் பற்றி எடுத்து பார்த்துட்ருக்கா. இங்கே ஜீரோ வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் பற்றி பார்த்துட்டு இருந்திருப்பான் போல். அப்படியே தூங்கி போயிட சகாமி தான் வந்து பார்த்து ஆஃப் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி ஆஃபீஸில் இவங்களோட கான்சர்ட் டூரை வந்துட்டு ப்ரமோட் பண்ணணும், அதுக்கான ஐடியாஸை கொஞ்சம் கொடுங்களேன்னு கேட்க, ப்ரொமோஷன் வீடியோ எடுத்து போட்டால் போதுங்கிற மாதிரி சொல்ல, ஆல்ரெடி உங்களுக்கு டூர் கான்சர்ட்கே ஏகப்பட்ட வேலை செய்ய வேண்டியது இருக்குது, இதில் இண்டிவிஜுவல் ஒர்க் வேற பார்த்துட்ருக்கீங்க, அப்படி இருக்கும்போது இதையும் எப்படி பண்ண முடியும், உங்களால் பண்ண முடியுமான்னு கேட்க, கண்டிப்பாக முடியும், அதை ஜீரோவே பண்ணுவான்னு சொல்லி அவனுக்கு இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருப்பான். ஸோ அவன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறான். அது ஜஸ்ட் என்னோட ஹாபியாக மட்டும்தான் இருந்துச்சு, பட் நான் அதை கண்டிப்பாக சீக்கிரமாக ஃபுல்லாக கற்றுப்பேன்னு சொல்ல எல்லாருமே என்கரேஜ் பண்ண, அவனும் சைட் பை சைடு இதை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இவனுக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கிறதால இப்போ கான்ஃபிடென்ட்டாக இருக்கான். ஸோ இப்படி எல்லா விஷயமும் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அவங்கவுங்க வேலையை ப்ராப்பராக எல்லாரும் பிஸியாக பார்த்துட்டு இருக்கிறதால நம்ம இங்கே மேலே வந்து தனியாக பேசுகிறோம். ஆனால் இப்படியே எவ்வளவு நாளைக்கு தான் பேசிகிட்டு இருக்க முடியுங்க, கண்டிப்பாக முடியும். ஹார்ட் ஒர்க் பண்ணுறதால எப்போவுமே நமக்கு ரிவார்ட் கிடைச்சிடாது, ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ரிவார்ட் கண்டிப்பாக கிடைக்காது இல்லையா. பட் உன்னோட பெஸ்ட்டு போட்டு நீ ரொம்ப நல்லா வேலை செஞ்சுட்ருக்கிறதால இது உனக்கான ரிவார்ட்னு அவனோட கையில் பூவை போட்டுட்ருக்க, உன்னோட கையையும் கூடன்னு அவளோட கையை பிடிச்சிட்ருக்க. கரெக்டாக இதை யூகி பார்த்துட்டான்.
பார்த்து அதிர்ச்சியில கீழேயே விழுந்துட்டான். கத்திட்டு இருக்கான். டேய், நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கங்க? நாளைக்கு வேற ஷூட்டிங் இருக்கு, எல்லாரும் கத்திக்கிட்டே இருக்கிறதால தான் தூங்க வந்தேன், என்ன விடு. நீங்க 2 பேரும் கையை பிடிச்சி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எக்ஸ்பிளைன் பண்றது கூட கேட்க மாட்டேங்கிறான். அப்போ நீயும் சகாமியும் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு கீழே தான் ஓடிட்டு இருக்கான். இப்போ ஆசுகா போறது பார்த்து நானே அவங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக தான் வந்திருக்கான். ஒவ்வொரு மூஞ்சியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இதுல யுக்கிக்கு தான் முக்கியமா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அப்போ உண்மையாவே நீங்க 2 பேரும் கேட்கும்போது எனக்கு ஆஸ்காவை பிடிக்கும், ஆனா நாங்க அதுக்காக டேட்லாம் பண்ணல, ஜஸ்ட் ஈச் அதர் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கோங்கிறான். அப்போ யுக்கி ஓடி வந்து ஏதாச்சும் கிசுகிது அப்படின்னு கேட்க கம்மன் இருடாங்கிறான். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் கொடுக்கறதே உனக்கு போதுமான்னு கேட்க எனக்கு ஓகே தான், அட்லீஸ்ட் அவ கூட ஜஸ்ட் கொஞ்ச நேரமாவது ஸ்பெண்ட் பண்ணுறேன் இல்லையா, நாளைக்கே நமக்காக நான் பாட்டு எழுதணும், ஸோ இப்படியே நம்மளோட வாழ்க்கையும் போகணும் இல்லையாங்கிறான். இதனால எல்லா பசங்களுமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே நேரம் இதை நம்ம கண்டிப்பாக சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணணும், ஏன்னா மற்றவங்க இதை தப்பாக மட்டும்தான் புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த உண்மை தெரிஞ்சா நான் ரொம்ப சோகம் ஆயிடுவான்னு சொல்லிட்டு அவளை கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணலாமேன்னு யுகி பார்க்க வந்திருக்கான். என்ன சகாமிக்கு பிடிச்ச பொண்ணை கண்டுபிடிச்சிட்டியா? இதனால எனக்கெல்லாம் எதுவும் ஆக போறது இல்லை, நான் அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வந்துட்டேங்கிறா. இப்போ அடுத்த நாள் ஷூட்டிங் எடுக்க போகணும். காரும் வந்தாச்சு, ஆனா டிரைவிங் ஸ்கில் சுத்தமா இல்லையேங்கிற மாதிரி உள்ள ஏற போகும்போது தான் பாக்குறாங்க உள்ள ஓட்டிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோயின். இன்னைக்கு இவங்க தான் டிரைவ் பண்ண போறாங்கன்னு சொல்ல பசங்க எல்லாம் பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவளுக்கு அவ்வளோ நல்லா வண்டி எல்லாம் ஓட்ட தெரியாது. பயந்து அவ ஓட்டுறதை விட பசங்க மயங்கே விழுந்துருவாங்க போல, ஏன்னா அவ்வளோ ஸ்லோவா போயிட்டு இருக்கா. நல்லபடியா இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. அப்படியே ஷூட்டிங்கும் ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப நல்லா தான் பண்றாங்க. ஆனா ஜீரோக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகல. இருந்தாலும் உங்க வீடியோவை பார்த்தாலே உங்க ஃபேன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். நோட்லாம் பண்ணி பார்க்க மாட்டாங்கங்க. என்ன சொன்னாலும் இவன் மனசு ஒத்துக்கல, இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி அப்புறம் பேசுவீங்களாமா, வாங்க சாப்பிடலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எல்லாரையும் கூப்பிட்டு போக, அப்போ புது மேனேஜர் வந்து நீ வீட்டுக்கு போய்க்கோன்னு சொல்றாங்க. நான் தான் அவங்களை கூட்டிட்டு வந்தேன், நானே கூட்டிட்டு போய்க்கிறேங்க. இல்ல நானே அவங்களை கூட்டிட்டு வந்துடுறேன், நீ வீட்டுக்கு போன்ட்டாங்க. இப்போ பசங்கள்லாம் அப்படியே மேலே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. நம்ம இன்னும் ஒரு அடுத்த 10 வருஷத்துல எப்படி இருக்க போறோம், மெச்சூர்டே இல்லாம இருக்குமேங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால ஜப்பான்லேயே நம்பர் 1 டான்ஸர் ஆக போறோங்கிறாங்க. ஏஜிக்கு குவிஸ் பிடிக்குங்கிறதால குவிஸ் சாம்பியன் ஆயிடுவேங்கிறான். சகாமிக்கு மியூசிக் எழுதுவான் இல்லையா, ஸோ நான் அதில் பெஸ்ட்டாக இருப்பேங்கிறான். இது போல் அவங்களோடது சொல்லும்போது ஜீரோ நீ என்ன ஆக போறேன்னு கேட்குறாங்க. எனக்கு இன்னும் ஐடியாவே பண்ணலங்கிற மாதிரி சொல்லிட்டான். அப்போ இவங்க எல்லாரையும் டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கா. சரி ஆஸ்கா, நீங்க 10 வருஷத்துல என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? இவ யோசிக்கவும் தொடர்ந்து நம்மளை சேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சூப்பர் மேட்ரோன்னு பேர் எடுக்க போறாங்கன்னு பேசிட்டு இருக்கேன். ஜீரோக்கு ஏதோ ஐடியா கிடைச்சிச்சு போல வேகமா ஓடுறான். அவனோட ஐடியாவை ரீஷூட் பண்ணி எங்களோட ஆடியன்ஸ்க்கு புதுசா ஒரு ப்ளூமை காட்ட போறோங்கிற மாதிரி சொல்றான். இப்போ அப்படியே ஷூட்டிங் முடிச்சுட்டு நேரா ஆஸ்கார்ட்ட வந்து நேற்று நைட் சீல் ஆஃப் அப்ரூவல் கொடுக்கும்போது மிஸ் ஆயிடுச்சு இல்லையா, இப்போ பண்ணுறேன்னு சொல்லி அவளோட கையை பிடிச்சி இப்போ வரைக்கும் நீ பண்ண விஷயம் எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன்னு சொல்ல, என்னடா எப்போ பார்த்தாலும் இதே சொல்கிறேங்கிறா, கடைசி வரைக்கும் நான் இதவே தான் சொல்லிட்டு இருப்பேன்னு சொல்ல, எனிவே தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது 10 வருஷத்தில் நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்னு கேட்கும்போது நீ ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருந்தலன்னு கேட்குறான். அப்படி இல்லைன்னு இவ பேச வந்தவ எதையோ பார்த்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். கரெக்டாக பசங்களை வந்து வாடா அப்படி சொல்லிட்டு கூப்பிட போயிட்டான். ஆனால் இவ சம்திங் ஏதோ பார்த்துருப்பா போல. அப்படியே கட் பண்ணா இப்போ நம்ம ஜீரோ வீடியோவை எடிட் பண்ணி முடிச்சிட்டான். ரொம்ப நல்லா வந்திருக்கு, எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு ஃபீல் பண்ணாலும் நம்ம ஆசுக்கா ஏதாச்சும் வேலையை பார்த்துருவாளோ அப்படிங்கிற மாதிரி பிரசிடென்ட்டே ஒரு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் பசங்க சூப்பராக வீடியோ வந்திருக்குன்னு பேசிகிட்டு இருக்கேன். சரி நான் ஸ்டூடியோக்கு போகணும்னு சொல்லிட்டு வேகமாக ஜீரோ கிளம்ப, எப்படியோ கடைசியாக ப்ளூம்க்கு உன்னால் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்னு கண்டுபிடிச்சிட்டு இறங்கும் போது இவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே ஆமாம் இப்போ வாச்சு நான் ப்ளூம்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஆனால் இவன்கிட்ட ஏதோ வேலைத்தனம் இருக்கிற மாதிரியே ஒரு பார்வையோடு போகிறான். இங்க பார்த்தா திடீர்னு ப்ளூமை பத்தி எல்லாம் தப்பா பேசுறாங்க. இனிமேல் இவங்க ஃபேனாவே இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸா வந்துட்டு இருக்கு. இப்போ யூரியும் ஹீரோனுக்கு கால் பண்ணி நீயும் சகாமியும் இருக்க போட்டோ பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்குன்னு சொல்ல எடுத்து பாக்குறா. ப்ளூம் மெம்பரான சகாமியும் அவங்க மெய்டும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த கையை பிடிச்சி பேசியிருப்பாங்கல்ல பீச்ல, அந்த போட்டோவை போட்டு பயங்கரமா கீழே கமெண்ட் வேற பிச்சுட்டு போயிட்டு இருக்கு. இதை ரிக்கா பார்த்துட்டு இல்ல இது போயதான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதனால நம்ம ஏஜென்சி எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா, இப்போ நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லி புது மேனேஜர் கேள்வி கேட்குறாங்க. நான் ஆசுக்காவை விரும்புகிறேன், இதுதான் உண்மை. ஆனால் நாங்கள் 2 பேரும் டேட்லாம் பண்ணவே இல்லை, ஜஸ்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக பேசிக்கிறோம், அவ்வளோதான். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாதுங்கிறான். அப்படி இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த எக்ஸ்பிளனேஷன் அவங்கள கன்வின்ஸ் பண்ணிடுமா? இப்போ நீ சொல்கிற விஷயம் இதுக்கு முன்னாடி நடந்தது இந்த சாங்னு சொல்லி
எல்லாமே இந்த நியூஸ்னால அவங்களா ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. இதனால ப்ளூம் அண்ட் ஆசுகாவோட ரெப்யூட்டேஷன் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இவனுக்கும் இங்க என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த நியூஸை கேட்ட பிரசிடென்ட் அடுத்து என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்க, இந்த ஜீரோ நேரா நம்ம ஆசுகா கிட்ட வந்து, இப்பவே இந்த வேலையை விட்டும் எங்களோட வீட்டை விட்டும் கிளம்பிடுங்க, இங்கேயும் க்ரௌடு வர ஆரம்பிச்சிடுவாங்கன்னு சொல்ல, அவ ஆல்ரெடி பேக் பண்ணி தான் வச்சிருக்கா. கவலைப்படாத, நீ சொல்றதால நான் இங்கிருந்து போல, ஆல்ரெடி நான் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இப்ப பசங்களாம் வீட்டுக்கு வந்து பார்க்க ஆசுகாவை காணோம். அவ போயிட்டான்னு சொல்ல, நீ எதுக்காக அவளை போக விட்ட, அவளை ஏன் நீ தடுக்கலன்னு சகாமிக்கு கோவம் வந்துருச்சு. நான் தான் அவளை இங்கிருந்து போக சொன்னதேன்னு சொல்ல, அதை பண்ண நீ யாருடான்னு கேட்கிறான். ப்ளூம்காக தான் இதெல்லாம் பண்ண, முன்னாடியே பார்த்து நடந்துக்கோன்னு சொன்னலங்கும் போது அவனை பிடிச்சு தள்ளி விட்டு வேகமா ஓட பார்க்க, ப்ளூமுக்கு 100% கொடுப்பேன்னு சொன்ன, இதுதான் நீ கொடுக்குறதா? அப்போ அதெல்லாம் பொய்யான்னு கேட்க இவனுக்கும் கோவம் வந்துருச்சு. சரி சரி சண்டை போடாதீங்கன்னு பழைய மேனேஜர் தான் பிரிச்சு விட்டுருக்காரு. இவனுக்கு இங்க இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. கால் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறா. கடைசியில அவளை நினைச்சுக்கிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பிரசிடென்ட்ட வந்து, இப்படி ஒரு தப்பு நடந்ததுக்கு என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, என்னோட வேலையை விட்டு நிற்கிறதுக்கும் என்னை ப்ளீஸ் அலோவ் பண்ணுங்கன்னு கேட்க, அப்போ நீ சகாமியை லவ் பண்ணியிருக்கதானு கேட்கும்போது அவளுக்கும் அவனை பிடிச்சிருக்கு, அது உண்மைதான், வா வா அப்படி சொல்லிட்டு அவங்களோட கான்சர்ட் டூர்ல ஃபர்ஸ்ட் கான்சர்ட் இங்க தான் பண்ண போறாங்க. இந்த இடம் ஃபுல்லா ப்ளூமோட ஃபேன்ஸா நிறைஞ்சிருக்க போது. இது அவங்களோட வாழ்க்கையிலேயே இவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். பட் இப்போ இந்த விஷயத்தால அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் ஏதோ ஏமாந்த மாதிரியே ஃபீல்ல இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு கிடைக்க போற ஒரு பிளேஸை அவங்களுக்கு கிடைக்காம பண்ண போறியங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த பக்கம் பழைய மேனேஜர் அப்பாலஜி கேட்டு ஒரு வீடியோ போட்டுடலான்ட்டு இருக்கேன். நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், தப்பே பண்ணாதப்போ நான் இதுக்காக சாரி கேட்கணும்னு கேட்குறான். அப்போ சரி, நம்ம அவங்களுக்கு புரியுற மாதிரி வேறு விதமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம், எப்படியோ நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும் இல்லையாங்க. அப்போது அந்த துளி அளவு ஹாப்பினஸ் கூட எனக்கு இருக்கக்கூடாதான்னு ஃபீல் பண்ண பிரசிடென்ட் வந்துட்டாங்க. அப்போது நீ தப்பு பண்ணலன்னு நினைக்கிறியா? அப்போ சரி, கொஞ்ச நாளைக்கு நீ பிரேக் எடுத்துக்கோ, கொஞ்ச நாளைக்கு ப்ளூமில் 6 பேரே இருக்கட்டும், இதுதான் முடிவு, நாளைக்கு பர்ஃபார்மன்ஸ்க்கு 6 பேரு தான் போகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. போய் சாரி கேளுடா, பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் சொல்ல, ஜீரோ அவனை பார்த்து, இனிமேல் ப்ளூமை நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன், ப்ளூம்க்கு இனிமேல் சகாமி தேவையில்லைன்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு தான் போயிட்டு இருப்பா போல. அடுத்த நாள் நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வெளியே சகாமி வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு கூட்டம் கூடிடுச்சு. அவங்களும் 6 பேரா சேர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜீரோ இந்த அளவுக்கு மாறுவான்னு இவன் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டான். இப்படியே 3 மாசம் ஓடிடுச்சு. மொட்டை மாடியில் உட்காந்து தானா பாட்டு பாடிட்டு இருக்க, சவுண்டு கேட்டதும் ஆசுகாவோன்னு சொல்லிட்டு ஆசையா ஓடி வரா. வந்தது மொட்டை பாஸ். என்ன ஆசுகான்னு நினச்சியான்னு கேட்குறாரு. நான் உங்க 2 பேரையுமே சப்போர்ட் பண்றவன், ஒர்க் பிளேஸ்ல லவ்வே இருக்கக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் அன்ரீசனபிள். இப்பவே நீ ஆஸ்கா கிட்ட போ, இது ஒரு நார்மலான விஷயம் தான். ஆனா நீ ப்ளூம்ல இருக்கக்கூடிய ஒரு மெம்பர், ஃபேன்ஸ் சப்போர்ட் கிடைச்சா நீங்களும் ஸ்டார் தான். உன்னாலையும் என்ன போலயே காதலோட வாழ முடியும். யார் வேணா வாய்க்கு வந்தபடி என்ன வேணா பேசலாம், ஆனா உன்னோட சந்தோஷத்துக்கு அவங்களால கேரண்டி கொடுக்க முடியாது. இந்த கொஞ்ச நாளைக்கு கூட உன்னால மியூசிக்கை விட்டு விலக முடியல அப்படின்னா இந்த மியூசிக் தான் உன்னோட லைஃப்னு சொல்றாரு. இந்த பக்கம் பசங்க திரும்ப சகாமியும் கூப்பிட்டுலாம் இல்லையா, நம்மளால புது சாங் எழுத முடியாது, அவன் எழுதுறது தானே நல்லா இருக்கும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் செஞ்ச தப்புனால எவ்வளோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நார்மலுக்கு கொண்டு வந்திருக்கோம். அவன் ஆசுகாவை மறந்தா மட்டும்தான் திரும்ப உள்ள வர முடியும். அப்படி மறக்காம வந்தா தேவையில்லாம திரும்ப பிரச்சனையை தான் ஸ்டார்ட் பண்ணுவான்னு சொல்ல, அப்போ கான்செர்ட் டூர்ல புது சாங் இல்லாமல் எப்படி பண்ண முடியும்னு கேட்கும்போது பழைய மேனேஜர் அதுக்குன்னு ஒரு ஆளை போட்டுக்கலாங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த விஷயத்த புது மேனேஜர் நம்ம ஹீரோட்ட சொல்லி, உனக்கே என்ன பண்ணணும்னு தெரியும், யோசிச்சு பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஆனா இவன் இன்னும் எந்த தப்புமே பண்ணலங்கிற ஒரு இதுல தான் இருக்கான். இன்னுமே இவனை பிடிக்காதவங்க இவனை பத்தி தப்பு தப்பா தான் கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் அவன் கடைக்கு போயிட்டு வரும்போது ஆசுகா ஒரு நாள் இவங்கள ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவலுக்கு கூப்பிட்டு போனால, அதுக்கான போஸ்டர் இருக்கு, அடுத்த வருஷம் வந்துடுச்சு. ஸோ அதை எடுத்துட்டு வந்து பசங்க கிட்ட கொடுத்து, இந்த டைமும் இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, இப்போதைக்கு இருக்க நெகட்டிவிட்டி கம்மியாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு, இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு சொல்ல, நீ என்ன பிளான்ல இருக்க, சாங் எழுதுறதுக்கு வேற ஆளை பார்க்க போறாங்க, இப்போவாது மனசை மாத்திக்கிட்டே இல்லையா, அதை மறந்துட்டு வந்தா கண்டிப்பா உன்னை ப்ளூம்ல சேர்த்திப்பாங்கன்னு சொல்ல, அவன் நான் எந்த தப்புமே பண்ணலன்னு தான் சொல்றான். கட் பண்ணா இப்போ அந்த ஷாப்பிங் ஃபெஸ்டிவலுக்கு சகாமி சொன்ன மாதிரியே வந்துட்டாங்க. ஆசுகா ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும், அவளுக்காகவே கண்டிப்பா உங்களை நாங்க சப்போர்ட் பண்ணுவோன்னு சொல்றாங்க. பெரிய பெரிய கான்செர்ட்ல தான் இவன் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, பிரைவேட்டான விஷயத்துலலாம் கலந்துக்கலாம், ஸோ நீயும் ரெடி ஆகுன்னு சொல்லிட்டு நம்ம சகாமியை கூப்பிடுறாங்க. ஸோ போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் காஸ்டியூம் போட்டு அழகா டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கூட்டமும் கூட ஆரம்பிச்சிருச்சு, என்ஜாய் பண்றாங்க. இதை பார்க்கும்போது இவனுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய கடைக்காரர் கூட நம்ம ஹீரோட்ட நல்லா பேசுறாரு. அந்த இடத்துக்கு நானுமே வந்திருப்பான், பட் அவளோட முகம் கொஞ்சம் சரியில்லை.
இதுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கும் போலேன்னு சொல்லிட்டு இப்போ பண்ண டான்ஸை பற்றி பசங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அப்போது ஏஜியோட காலேஜ் ப்ரௌச்சர் கிடைக்கவும் இல்லை நான் இப்போதைக்கு MBA எல்லாம் பண்ண போகிறது கிடையாது, என்னோட முதல் ப்ரையாரிட்டி ப்ளூம் தான், அதுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு எல்லா பசங்களுமே அவங்க பேண்டுக்கு தான் முதல் ப்ரையாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த பக்கம் சகாமி அப்படியே வெளியே வந்திருக்கான். கரெக்டாக பார்க்கிட்ட வரும்போது முதல் ஸ்ட்ரீட் கான்சர்ட் பண்ணும்போது இந்த இடத்துக்கு வந்து ஃபேன்ஸ் எல்லாம் சேர்த்துறதுக்காக குடிச்சிருப்பான். அப்புறம் இவன் தான் தூக்கிட்டுலாம் வந்திருப்பான்ல, அந்த ஞாபகம்லாம் வந்துருச்சு. அப்போ அந்த இடத்துல கோஇன்சிடென்ட்டாக யூரியை மீட் பண்ணுறான். இப்போ நம்ம ஆசுகா ஃப்ரீ ஸ்கூலில் டீச்சராகவும் மெய்டாகவும் வேலை செஞ்சுட்டு இருக்காளாமா. ஸோ ரெண்டுமே அவளுக்கு பிடிச்ச வேலை, அதை பண்ணுறா, எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்ல இவன் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டான். அவள் வழியை பார்த்துட்டு போகிறதுல சந்தோஷம்தான், ஆனால் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாமல் போயிட்டாளேங்கும் போது அவள் போகும்போது உனக்கு ஒரு மெசேஜை விட்டுட்டு தான் வந்திருக்குன்னு சொன்னாலேங்கிறா. இவனுக்கே தெரியல, உன்னோட ரெக்கார்டரில் ரெக்கார்ட் பண்ணியிருப்பா போல, அதை ஜீரோ கிட்ட தான் கொடுத்துருக்கான்னு சொல்ல நேராக வீட்டுக்கு வந்ததும் இதை ஏன் நீ என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு கேட்குறான். அவன் அப்படியே பதிலே பேசாமல் நிற்க உன்னெல்லான்னு சொல்லிட்டு அதை எடுக்கும்போது அவன் கையை பிடிச்சிட்டு இது உன்கிட்ட கொடுக்கறது தேவையில்லாத விஷயம்னு நினச்சேங்கிறான். அப்போ நீ இதை கேட்டியான்னு கேட்க நான் அதெல்லாம் கேட்கல, இதை கேட்டா எங்களை விட்டு நீ ஆஸ்கா கிட்ட போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான். ஆடிஷனில் உன்னை முதல் முறையாக பார்த்ததுல இருந்தே உன் மேலே எனக்கு நிறைய ரெஸ்பெக்ட் இருக்கு, உன்னை தான் என்னோட ரோல் மாடலாக நான் நினைக்கிறேன். ப்ளூம் சக்ஸஸ்க்கு கண்டிப்பாக நீயும் தேவை, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிடுன்னு கேட்குறான். இப்போது டக்கராவுமே ஹீரோயின் இருக்கக்கூடிய அட்ரஸை கொடுத்து உன்னோட டெசிஷன் நீயே முடிவு பண்ணிக்கோ, இந்த அட்ரஸ் எனக்கு ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டோட சேர்மேனோட பேரனுக்கு ஆசுகா ரீசெண்டாக தான் கிஃப்ட் அனுப்பியிருக்கா, ஸோ அதிலிருந்து தான் நான் எடுத்தேன், உன்னோட விருப்பப்படி எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கிறான். ஆனால் ஜீரோ வேணான்னு சொன்னாலும் சகாமி அவளை பார்க்க ஓட ஆப்போசிட்டில் புது மேனேஜர் நிற்கிறாங்க. நீ அவளை பார்க்கணும்னு நினச்சினா தாராளமாக போ, நான் உன்னை தடுக்க மாட்டேன், ஆனால் அவள் இப்போ உன்னை பார்த்தானா கண்டிப்பாக ரொம்பவே வருத்தப்படுவான்னு சொல்லி இவ இங்கிருந்து போகிறதுக்கு முன்னாடி புது மேனேஜர்கிட்ட நீங்கள் எனக்காக எதுவும் பண்ணனெல்லாம் நான் கேட்க வரல, ஒருத்தரோட ட்ரீமையோ ஹார்ட்டையும் பிரேக் பண்ண நான் விரும்பலை, பட் இது வரைக்கும் எனக்காக பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்கும் போது அடுத்தவங்களை பார்த்து ஜெலஸ் ஆகிறது தப்பு கிடையாது, ஆனால் அதை அடையவும் ட்ரை பண்ணணும்னு சொல்லி இவளை டீச்சர் ஆகிறதுக்கு இவங்க தான் மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. அவள் உனக்காகவும் உன்னோட ட்ரீம்காகவும் தான் இந்த இடத்த விட்டே போயிருக்கா. இப்படியே அவளை போய் பார்த்து என்ன சொல்ல போகிறேன், அவளை ஹர்ட் பண்ண போறியான்னு கேட்க அவனால் முடியல, அப்பவும் ஓடிட்டான். அவன் வீட்டில் இருந்து அவளோட ஸ்கூலுக்கு பாவம் ஓடிய வந்திருக்கான். ஆனால் உள்ளே போகாமல் ஸ்டெப்ஸ்லேயே உட்காந்து ரெக்கார்டர் ஆன் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறான். இது ரெக்கார்ட் ஆகும் நம்புகிறேன் சகாமி, நான் உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வந்ததுக்கு கண்டிப்பாக நீ என் மேலே கோவத்தில் இருப்பேன்னு எனக்கு தெரியும், எல்லார்கிட்டையும் ப்ராப்பராக ஒரு குட் பை சொல்லிட்டு வரணும்னு தான் நினச்சேன், ஆனால் என்னால் முடியல, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு. ப்ளூமோட இருந்த ஒவ்வொரு நாளும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு, இது என்னோட லைஃப்லேயே ஒரு இம்பார்ட்டண்டான மெமரி. நான் பண்ண ரைஸ் கேக்கை சாப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ, உன்னோட புது சாங்கை முதலாக என்னை கேட்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ, எனக்கு அங்கீகாரம் கொடுத்ததுக்கும் ரொம்ப தேங்க்யூ, அதை பல முறை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ, அதனால தான் இப்போது நான் மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிருக்கேன். எப்போல்லாம் ப்ளூமோட சாங்கை கேட்குறனோ அப்போல்லாம் நீ ரொம்ப நல்லா பாட்டு எழுதுறேன்னு தான் நினைப்பேன், நீ சூப்பராக பாட்டு எழுதுவேன், நீங்கள் எல்லாரும் என்னோட ட்ரீமை நிறைவேற்றிருக்கீங்க, அதனால தான் இன்னொரு ட்ரீமை நோக்கி ஓடலாமேன்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னோட வாழ்க்கையிலையும் பூக்கள் பூக்க கண்டிப்பாக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், நீயும் உன்னோட லைஃப்பில் 100% எஃபோர்ட்டை போடுவேன் நம்புகிறேன். இதுவரை பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அண்ட் உனக்கும் குட் லக்னு சொல்லி முடிக்கிறா. இப்போது இது எல்லாம் கேட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் குழந்தைகளோட வரா. இப்போ நேராக அவளை பார்த்து தான் போகிறான், ஆனால் இவன் அவனை பார்க்கவே இல்லை, அப்படியே தாண்டியே போயிட்டான். அதுக்கப்புறமா திரும்பி பார்க்கும்போது பசங்கள்லாம் கூப்பிடவும் அப்படியே அவள் பாட்டுக்கு போயிட்டா. அவள் போகிறது இவன் நின்று பார்த்துட்டு வேகமாக அந்த இடத்த விட்டு போகும்போது இக்கா சார் வந்து கொடையை பிடிக்கிறாரு. ஆசுகா இங்கே ரொம்ப நல்லா இருக்கா, அவளோட பெஸ்ட்டை போட்டு இங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்க வாழ்க்கையில் பூவை மலர வைக்க போகிறா, நீ இந்த கொடையை எடுத்துக்கோன்னு சொல்லும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் கொடையை வாங்காமையே வேகமாக சிரிச்சுக்கிட்டே ஓட ஆரம்பிச்சிட்டான். இப்போ நேராக பசங்க கிட்ட வந்து இது எல்லாமே என்னோட தப்பு தான், உங்களுக்கும் சேர்ந்து எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு சாரி கேட்க இவனுங்களாம் அழுதுகிட்டே நீ இதில் எந்த தப்பும் பண்ணல, நீ தனியாக போகும்போது உன்னை நாங்கள் தனியாகவே விட்டுட்டோம், உனக்கு எந்த சப்போர்ட்டுமே கொடுக்கலான்னு சொல்லி இனிமேல் என்ன ஆனாலும் ப்ளூம் பிரிஞ்சே போகாது, நீயும் உன்னோட சாங்கும் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம், நீ இல்லாமல் ப்ளூமே கிடையாது, இனிமேல் நமக்கு எல்லாத்த விட ப்ளூம் தான் ரொம்ப முக்கியம், அதனால நம்பர் 1ல் வர்றதுக்குன்னு இவன் பேசி வரும்போது இல்லை நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதா நான் விரும்புகிறேன், ப்ளூமுக்காக உங்களோட ஆசைகளை நீங்கள் குவிட் பண்ணாதீங்க, ஏன்னா ப்ளூமில் கொஞ்சோண்டு சந்தோஷம் இருக்க நான் விரும்பலை, நம்ம குரூப்பை டிசால்வ் பண்ணிடலான்னு சொல்கிறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினுக்கு இக்கா சார் தான் அவரை ஒர்க் பண்ணக்கூடிய ஃப்ரீ ஸ்கூலில் வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. குழந்தைகளை பார்த்துக்கிறது மட்டுமே வேலை கிடையாது, அவங்களுக்கு டீச் பண்ணணும்னு பிரின்சிபல் ஆசைப்படுறாருன்னு சொல்ல. ஸோ இப்போது நம்ம ஹீரோயினும் அவளோட ட்ராமாலேருந்து ஓவர் கம் பண்ணிட்டா, அவளுக்கு பிடிச்ச டீச்சராகவும் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் பசங்க எல்லாரும் வந்து பிரசிடென்ட் கிட்ட எங்களோட பேண்டை டிஸ்பேண்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க.
சகாமினால இந்த முடிவு எடுத்தீங்களான்னு கேட்கும்போது, இல்ல எங்க எல்லாருக்குமே அச்சீவ் பண்ண வேண்டிய ஒவ்வொரு விஷயம் இருக்கு, எங்களோட ஆசைகள்லாம் நிறைவேற்றணும், அதுக்கு இந்த பேண்ட்ல இருந்தா கண்டிப்பா எங்களால பண்ண முடியாது. ஸோ சகாமினால இந்த முடிவு எடுக்கல, 7 பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கோன்னு சொல்ல, 7 பேரா சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கிறதால பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. சகாமி, நாளையிலேருந்து பேண்ட்ல சேர்ந்துக்கோ, கான்சர்ட் டூரோட கடைசி நாள உங்க ஃபேன்ஸ் கிட்ட இந்த முடிவை சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு இப்போ சகாமி திரும்பவும் பேண்ட்ல சேர்ந்துட்டாங்கிற விஷயம் தெரிய வருது. இங்க சகாமி அவனோட கடைசி சாங்கை பிரசிடென்ட் கிட்ட காட்டுறான். இந்த முடிவில் இவங்களை தவிர வேற யாருக்குமே இஷ்டம் கிடையாது. சாரி மேனேஜர், உங்களுக்கு நீ எதுவுமே பண்ணாம வெறும் கஷ்டத்தை மட்டுமே கொடுத்துட்டு இருக்கோன்னு கேட்கும்போது, கஷ்டத்தை சமாளிக்கிறது தானே மேனேஜரோட வேலையேன்னு சொல்றாங்க. இங்க சைனா பேண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குமே இவங்க டிஸ்பேண்ட் பண்றதுல விருப்பமே கிடையாது. ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்க. அதுக்குள்ள ரைஸ் பாலை பார்த்ததும் நம்ம ஹீரோனோட ஞாபகம் வந்துருச்சு. ஸோ அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இதையெல்லாம் இவங்களை விட பயங்கர வருத்தத்துல பழைய மேனேஜர் நின்று பார்த்துட்டு இருக்காரு. தென் இப்போ அவரோட சேர்ந்து பாத் ஹவுஸ்ல அப்படியே ஜாலியா இருக்கும்போது, நீங்க தான் எங்களோட பெஸ்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் பேச, ஐயோ புகழ்ச்சி என்னால தாங்க முடியலன்னு சொல்லிட்டு தனிக்குள்ள முழுகிட்டு இருக்காரு. டிஸ்பேண்ட் பண்றதுக்குள்ள எவ்வளவு முடியுமோ அவ்வளோ எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் உளறிட, இதை நான் கேட்டுட்டா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, அந்த போட்டோ லீக் ஆனதுக்கு நானுமே ஒரு காரணம்னு சொல்றா. ப்ரொமோஷன் வீடியோ எடுத்த நாள் இவளோட கடைக்கு ஒரு ரிப்போர்ட்டர் வந்து, ப்ளூம் பேண்ட் எங்க இருக்காங்க எங்க போறாங்கன்னு எல்லா விஷயமும் உனக்கு தெரியும்ல, ஒழுங்கா சொல்லுன்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பல் பண்ணவும் தான் இது மாதிரி இன்னைக்கு அவங்க ப்ரொமோஷன் வீடியோ எடுக்க போயிருக்காங்கன்னு உண்மையை சொல்லியிருப்பா. அதனால தான் வாங்க போய் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கையை பிடிச்சி நின்று இருக்கிறத போட்டோ எடுத்து லீக் பண்ணிவிட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனதே. அதனால இவளுக்கு ரொம்பவே கில்ட்டியா இருக்கு. ஆனாலும் யூகி வந்து எங்களோட கான்சர்ட்டுக்கு கண்டிப்பா நீ வரணும்னு கூப்பிட வரமாட்டேங்கிறா. அதெல்லாம் தெரியாது, நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட ஸ்கூலுக்கு யூரி தான் ஃபுட் எல்லாம் டெலிவரி பண்றா. பார்த்தா அவன் புருஷனும் பக்கத்துலேயே நிற்கிறான். இவனும் ப்ளூமோட ஃபேன் ஆமா. ஸோ அதனால ஏறக்குறைய சமாதானம் ஆக்கிட்டாங்க. இன்னும் ஒன்றும் சேரல. அப்போ அங்க படிக்கக்கூடிய ஒரு பையன் நம்ம ஹீரோனோட போட்டோ போட்டு சகாமி லவ் பண்ண பொண்ணு இதுதான் சொல்லிட்டு திரும்பவும் அதை ஆரம்பிக்க பார்க்க, கரெக்டா இக்கா சாரும் ஆஸ்காவும் வந்து பார்த்துட்டு அதை போடாம ஸ்டாப் பண்ண வச்சுட்டாங்க. ஆனாலும் அவனுக்கு கில்ட்டா இருக்கிறதால, நான் குவிட் பண்ண தானே போறேன், சரி விடுங்க போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் தேவையில்லை, நான் அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வந்துட்டேன், உனக்கான கோலையும் நீ ஃபிக்ஸ் பண்ணும்போது இதெல்லாம் உனக்கு தேவையில்லைன்னு என்கரேஜ் பண்ணி தான் பேசுறா. அப்போ இவளை பார்க்க யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லி கூப்பிட வந்து பார்த்தா பிரசிடென்ட். ப்ளூம் டிஸ்பேண்ட் ஆக போறாங்க. அவங்களோட வளர்ச்சியை கண்கூடா பார்த்தவ. முதல் நாள் அவங்க ஆடிஷனுக்கு வந்ததுல இருந்து அவங்களோட இன்னும் நிறைய பயணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி நல்லா போய்கிட்டு இருக்கும்போது அவங்க இன்னும் வளரணும்னு ஆசைப்படும் போது அவங்க டிஸ்பேண்ட் ஆகுறேன்னு சொல்றாங்க. இந்த விஷயத்த அவங்க உங்ககிட்ட வந்து சொன்னா நீ என்ன பண்ணுவேன்னு கேக்குறாங்க. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கட் பண்ணா பசங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா அவ கிளீன் பண்ணிட்டு இருக்கா வீட்டை. எல்லாரும் கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு திடீர்னு இப்படி வந்து பேசுறதுக்கு மன்னிச்சிடுங்க, நீங்கள் டிஸ்பேண்ட் பண்ண போகிற விஷயத்த கேட்டேன்னு சொன்னதுமே இது ஒன்றும் உன்னோட தப்பு கிடையாது, இங்கே எல்லாருக்குமே நாங்கள் பண்ண வேண்டிய ஒவ்வொரு விஷயம் இருக்குது, ஸோ பேசிதான் இந்த முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்கிறான் சகாமி. ஜீரோவுமே எழுந்து அன்னைக்கு வெளியே போகணும் உங்ககிட்ட கேட்டேன், அப்படி நடந்திருக்க கூடாது, ரொம்பவே சாரின்னு சொல்லி கேட்குறான். உங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு, அதுக்கும் எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, ப்ளீஸ் திரும்ப வாங்க, அப்படி மட்டும் நீங்கள் திரும்பி வந்துட்டீங்கன்னா டிஸ்பேண்ட் பண்ணும்போதும் முன்ன மாதிரியே சந்தோஷத்தோட பிரியலான்னு சொல்லிட்டு பசங்களாம் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒன்றும் இதுக்கு ஆசைப்பட்டு வரல, ஆக்சுவலாக நான் இப்போ திரும்பி வந்ததுக்கு காரணமே உங்களோட டெசிஷனை சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான். ஆனால் நீங்கள் என்னை பார்த்ததும் உங்கள் முடிவுக்கு வருத்தப்படுறீங்க, என்னை திரும்பவும் கூப்பிடுறீங்க. உங்களோட கடைசி கான்செர்ட்னா அதில் உங்களோட பெஸ்ட்டை போட்டு பண்ணுறதுக்கு தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அதை பண்ணாமல் அதுக்கப்புறம் எப்படி என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுறீங்க. டிஸ்பேண்ட் பண்ணுறப்பவும் உங்களோட முழு எஃபோர்ட்டை போடணும், அப்படி பண்ணாதானே நானும் உங்களுக்கு முழு சப்போர்ட்டை கொடுக்க முடியும். இப்படி கொஞ்சம் பேசுனதுக்கு என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு போகும்போது, தேங்க்யூ, உங்களோட மீல்ஸ்க்கு ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லிட்டு டக்குமி வந்து சொல்கிறான். வாவ், இப்போல்லாம் உன்னோட ஃபீலிங்ஸை வெளிக்காட்ட ஆரம்பிச்சிட்டியே, சூப்பர், இப்படிதான் இருக்கணும்னு அனுப்பி வைக்க. அடுத்து ஏஜி வந்து எப்போ எங்களை மறந்துடாதீங்கன்னு கேட்க, கண்டிப்பா நான் அதெல்லாம் மறக்கவே மாட்டேன், நீயும் தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணு, அதுக்கான ரெஸ்பெக்டும் உனக்கு கிடைச்சிட்டே இருக்குன்னு சொல்றா. அடுத்து உங்களோட அட்வைஸ்க்கெல்லாம் ரொம்ப தேங்க்யூன்னு டக்காரா வந்து சொல்ல, நீ ஒரு நல்ல லீடர், எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்கள நல்லாவே வழி நடத்துறேன்னு சொல்றா. அடுத்த ரியோ வந்து நீங்க வீட்டுல இருந்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல, உன்கிட்ட ஜாலியா இருக்கிறது மட்டும் இல்ல, ஆம்பிஷியஸான ஒரு சைடும் இருக்கு, நீ சந்தோஷமா இருக்கணும்னு அனுப்பி வைக்கிறா. அடுத்து ஜீரோ திரும்பவும் வந்து அன்னைக்கு அப்படி பேசினதுக்கு என்ன மன்னிச்சிடுங்கன்னு கேட்க, உன்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ப்ளூம் தான் ஃபர்ஸ்ட், இப்போவாவது உனக்காக நீ உன்னோட பெஸ்ட்டை போட்டு பண்ண போற, கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவேன்னு சொல்றா. அப்போ யுகி, எனக்கு ஏதாவது 4 விஷயம் நல்லதா சொல்றது, இவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு கோல் இருக்கு, ப்ளூமை தவிர எனக்கு ஒண்ணுமே இல்லையேங்க, நீ தான் உன்னோட ஃபுல் எஃபர்ட்டையும் ப்ளூம்லயே கொடுத்துட்டியே,
உன்ன மாதிரி ஒரு பர்சன் ப்ளூம்க்கு கிடைச்சது வரும்னு சொல்ல, உங்களை மாதிரி ஒரு மெய்ட் கிடைச்சதுக்கு நாங்களும் தான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு பேசுறத சகாமி பார்த்து கொஞ்சம் அப்படியே கடுப்பாரான். இப்ப நேரா அவன்கிட்டே வந்து, நீ ஃபோர்ஸ் பண்ணி சாங்ஸ் எழுதுறியாமாவே, பட் நீ முழு மனசா எழுதுற பாட்டு அவ்வளோ நல்லா இருக்கும், எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு, சரி நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, ப்ளூமியா தொடர்ந்து என்னோட ஃபுல் சப்போர்ட்டை எப்பவுமே கொடுப்பேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. அப்படி போகும்போது கரெக்டாக மேனேஜர் வந்து, இது லாஸ்ட் டே கான்சர்ட்கான டிக்கெட்னு கொடுக்குறாங்க, இவரு பிடிங்கி உள்ளே போட்டுட்ருக்கா. அண்ட் இன்னொரு விஷயம் உன்ட்ட சொல்லி ஆகணும், உன்ன மாதிரி ஒரு பர்சனை மீட் பண்ணதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்ல, ரொம்ப தேங்க்யூ, டைம் இருக்கும்போது கண்டிப்பாக 2 பேரும் ஒன்றா சாப்பிட்லாங்கிற மாதிரி கூப்பிடுறா. இப்போ அப்படியே கட் பண்ண இவங்க கான்சர்ட்டோட ஃபர்ஸ்ட் டே. உங்களோட ஃபேன்ஸாக இருக்கிறதுக்கு அவங்க வருத்தப்படாத மாதிரி உங்களோட பெஸ்ட்டை கொடுத்து அவங்களுக்கு ஃபுல் என்ஜாய்மெண்ட்டை கொடுக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிரசிடென்ட் மோட்டிவேட் பண்ணி அனுப்புகிறாங்க. என்ன ஆஸ்கா கிட்ட டிஸ்பேண்ட் பண்ணுற விஷயத்த சொல்லியுமே எதுவுமே மாறலையான்னு மொட்டை பாஸ் பிரசிடென்ட் பார்த்து கேட்க அவங்க எதுவும் பேசாமல் போயிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கான்சர்ட்டும் ஆரம்பிக்க நல்லா பர்ஃபார்மன்ஸும் பண்ணுறாங்க. சேனேவும் இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தொடர்ந்து கான்சர்ட் போய்கிட்டே இருக்க இது நம்ம ஹீரோயினும் ஃபோனில் பார்க்குறா. இந்த பக்கம் பசங்களுக்கு தொடர்ந்து இப்படியே கான்சர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தானே ஒன்றா இருப்போம் அப்படி சொல்லிட்டு பிரிஞ்சு போகிறத நினச்சி இப்போவே வருத்தப்படவும் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் இவங்களுக்குன்னு இன்னொரு ட்ரீம் இருக்குது, அதையும் அச்சீவ் பண்ணும்ல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் லாஸ்ட் டே கான்சர்ட்டோட டிக்கெட்டை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்கே இப்போ புது மேனேஜர் வந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க. இவனாலேயே நம்ப முடியல. ரைஸ் பால் அவங்க பண்ணுறது பார்த்ததும் இருங்க நானே ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு வந்துட்டான். சாரி என்னால் புது சாங் எழுத முடியலங்கும் போது, இட்ஸ் ஓகே, நீ எழுதுகிற எல்லா சாங்குமே ரொம்ப நல்லா இருக்கும், உன்னோட பெஸ்ட்டை போட்டிருக்கல, அதுக்கு எல்லாத்துக்குமே வேல்யூ இருக்குன்னு சொல்ல, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எங்களை புகழ்ந்து பேசுறீங்கும் போது, அப்படியா இனிமேலேருந்து அதை இன்னும் நல்லாவே பண்ணுறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே கான்சர்ட்டோட லாஸ்ட் டேவும் வந்துருச்சு. பசங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க நம்ம ஆசுக்கா அவங்க ஸ்கூலில் ஒரு பையன் பிரச்சனை பண்ணா இல்லையா, அவனையும் சேர்ந்து கூட்டிகிட்டு வந்துட்டா. என்னை விட இவன் இந்த கான்சர்ட் பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேங்கிற மாதிரி சொல்றா. இப்போ பசங்களும் அவங்களோட லாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை பண்றதுக்கு கிளம்பிட்டாங்க. இங்க ஆசுக்கா அந்த பையனை மட்டும் அனுப்பி விட்டுட்டு இவ உள்ள போல. எல்லாம்லான்னு போகும்போது பாட்டு சவுண்ட் கேட்டதும் அப்படியே நின்னுட்டா. இவளை பிரசிடென்ட் பார்த்துட்டு என்ன வந்துட்டு உள்ள போகாம போறேங்கும் போது அவட்ட டிக்கெட் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பாச கொடுத்து நீயே டிசைட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ அவளுமே உள்ள வந்துட்டா. பசங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க ரிக்கா, யூரி, அந்த ஸ்கூல் பையன் எல்லாருமே உள்ளதான் இருக்காங்க. நான் இதை கடையிலிருந்து பார்த்துட்டு இருக்கா. அவ இப்போ யூகேயோட ஃபேன் ஆயிட்டான். இதுக்கு தான் பைபிள ரொம்ப நாளாக அலைஞ்சிட்டு இருந்திருக்கோம். இப்போ பசங்களும் பர்ஃபார்மன்ஸை முடிச்சுட்டு வந்து, உங்கள் எல்லார்கிட்டையும் நாங்கள் ஒரு விஷயத்த சொல்லணும். நாங்கள் 7 பேருமா சேர்ந்து ப்ளூமை டிஸ்பேண்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில் அச்சீவ் பண்ண வேண்டிய ஒவ்வொரு கோல்ஸ் இருக்குது. நானுமே என்னோட பெஸ்ட்டு சாங்கை ப்ளூம்க்கு எழுதி கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் முடியல. அதே சமயம் டிஸ்பேண்ட் பண்ணவும் எனக்கு விருப்பம் இல்லைன்னு பசங்க எல்லாருமே சொல்கிறாங்க. தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு பாசிபிள் இருந்தால் கண்டினியூ பண்ணணும்னு தான் ஆசைப்படுறாங்க. ஆனாலும் ப்ளூம்காக இவங்களோட ட்ரீமை கிவ் அப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ உங்களோட ட்ரீமை அச்சீவ் பண்ணிட்டு கண்டிப்பாக நீங்கள் ப்ளூம்க்கு வரணும். உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். திரும்பவும் ப்ளூமை கண்டினியூ பண்ணலான்னு சொல்ல, யூகே நானுமே என்னோட சேர்ந்து வெயிட் பண்ணுறேன்டாங்கிறா. ஜீரோ, சகாமி நீயுமே 100% ஹாப்பியாக இருக்கணும். உனக்கு முக்கியமான விஷயத்த நீயும் விட்டுடக்கூடாதுங்கிறான். இந்த மாதிரி ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொன்னதுக்கு எங்கள் எல்லாரையும் மன்னிச்சிடுங்கன்னு சாரி கேட்க, நீங்கள் செல்ஃபிஷ் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லி ரிக்கா கமகைன் சாங்க பாட ஆரம்பிக்க எல்லாரும் எழுந்து சேர்ந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்க கேட்க இவங்க எல்லாருமே மாற்றி மாற்றி அழுக, மேனேஜரும் அப்படியே அழுகிறாரு. புது மேனேஜரோ அந்த வீட்டை அவங்களுக்காக நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், சீக்கிரமாகவே அவங்க திரும்பி வருவாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்களோட டெசிஷனை இவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதால எல்லாருக்கும் ஒரு ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அங்கே இருந்து சகாமி கரெக்டாக ஆசுகாவை கண்டுபிடிச்சிட்டான். அவளும் இவனை பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டு தான் இருக்கா. இப்போ பசங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதை விட ஸ்ட்ராங்காக இன்னும் வளர்ந்து திரும்ப இந்த ஸ்டேஜில் மீட் பண்ணலான்னு சொல்லி கடைசியாக ஃபேன்ஸோடு சேர்ந்து லெட்ஸ் ப்ளூம்னு சொல்லி அவங்களோட கடைசி கான்சர்ட்டையும் முடிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு 3 வருஷம் கழித்து காட்டுறாங்க. திரும்பவும் ப்ளூம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இந்த 3 வருஷத்தில் அவங்களோட தனிப்பட்ட ஆசைகளை நிறைவேற்றிட்டாங்க. திரும்பவும் ஒன்றா இவங்களோட பயணத்தை இன்னொரு புது சாங்கோட ஆரம்பிக்கிறாங்க. இதை நம்ம ஹீரோயின் டிவியில் தான் பார்த்துட்ருக்கா. அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அந்த பாட்டை கேட்டுட்ருக்க நம்ம சகாமி வந்து எட்டி பார்த்துட்டு, என்ன நீ அழுதுட்டு இருக்கியான்னு ஷாக்காக கேட்கவும், சகாமி நீ இங்கே என்ன பண்ணுற, நீ என்ன அங்கே இருக்கு இங்கே இருக்க, அப்போ இது லைவ் கிடையாதான்னு கேட்குறா. அது ரெக்கார்டட் வீடியோ தான் சொல்லிட்டு அவளோட கையை கேட்க, இந்த டைம் நான் பண்ணுறேன்னு சொல்லி உன்னோட புது சாங் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சீல் ஆஃப் அப்ரூவல்னு சொல்லிட்டு பூவை கையில் போடுறா. அவளோட கையில் நீ தினமும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி சீல் ஆஃப் அப்ரூவல்னு பூவை போட, அவ்வளோ அப்படியே சந்தோஷத்தில் இருக்கும்போது அவன் ஹக் வேணும்னு கேட்குறா. இவளுக்கே ஷாக்காக புது தொடக்கத்தோட ஹக்னு சொல்லவும் அப்படியே சந்தோஷமாக 2 பேரும் ஹக் பண்ணி ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. இப்படி இந்த ட்ராமாவும் முடியுது. எல்லாரும் அவங்களோட கோல்ஸில் அச்சீவ் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த ட்ராமா முழுக்க முழுக்க
நம்மளோட கோல்ஸை அச்சீவ் பண்ணுங்கிறதுல தான் எடுத்திருக்காங்க. ரொமான்ஸில் அவ்வளோவா கான்சென்ட்ரேட் பண்ணல. இருந்தாலும் உங்களுக்கு இந்த ட்ராமா ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். சீக்கிரமாகவே இன்னொரு புது ட்ராமாவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.